we are not only here to expect sports or brotherhood actually. We are here to witness the art of principal of Japan College, which we are honored to have the chief guest, Mr. Chandra Shafter, former first-class cricketer and owner of the Jan Shakti Insurance Company. And now, both the team's schools are led by the grand band of the Jaffna College. Ladies and gentlemen, raise up your applauses as well as compliments to the winners of this day as well as the participators of this day. Participation is not just then about winning, it's about our confidence. And this day is about enrich the sportsmanship as well as the entirety of the brotherhood of these prestigious institutions. And now, ladies and gentlemen, this is the day which we enlightened for years, for months and days. This day is going to be waiting the history of 14 years of enlightenment events. As the chief guest, we are enlightened to have Mr. Chandra Shafter, former First Class Cricketer of Sri Lanka, as well as the owner, founder, and of the Jan Shakti Insurance Company. Ladies and gentlemen, this is the actual match about. For this trophy, both the enlightened teams are going to play in a match between these two prestigious institutions, which we are going to witness few moments remaining.
With that, by starting the event, we would like to call upon Mr. K. Nagendra, Principal of the Hindu College, Colombo, to hoist the school flag. I request you all for paying resistance for the school song of the Hindu College, Colombo. Thank you all. Now I request the Principal of Jaffna College, Mr. Ratnam Senthilmaran sir, to hoist the school flag. We request you all for paying the respect of the flag.
Thank you all for paying respect for the school hymns. Now, I would like to cordially invite the principal of Hindu College Colombo, Mr. K. Nagendra, for his speech. யாழ் நகரில் சைவமும் தமிழும் தலைத்தோங்கும் வகையில் அறிவுடன் அறிவாற்றலையும் வளர்த்து கொண்டிருக்கும் யாழ் இந்து கல்லூரியினுடைய அதிபர் மற்றும் என்னுடைய நண்பருமாகிய திரு ரட்னம் செந்தில்மாறன் அவர்களே, இரு பாடசாலையினுடைய பிரதி அதிபர்கள் உள்ளிட்ட உதவி அதிபர்களே, பாடசாலையின் ஆசிரியர்களே, இன்றைய தினம் துடுப்பாடத்தில் ஈடுபட வைத்துக் கொண்டிருக்கின்ற இரு பாடசாலைகளின் பொறுப்பாசிரியர்களே, பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர்கள் உட்பட உறுப்பினர்களே, பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர்களே, உறுப்பினர்களே, எமது இந்த துடுப்பாட்டத்துக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜனசக்தி குழுமத்தின் தலைவர் உட்பட உறுப்பினர்களே, மாணவர்களே, கல்விசாரா ஊழியர்களே, 2025ஆம் ஆண்டின் திருவிழாவாக கொண்டாடப்படும் துடுப்பாட்டத்தின் பெருசமருக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொழும்பு இந்து கல்லூரியின் அதிபர் என்ற வகையில் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருடந்தோறும் மேல் மாகாணத்துக்கும் வடமாகாணத்துக்கும் இடையிலான பெரும் சமர் ஒன்று, அது இந்துக்களின் சமர் என்று, பிக் மேட்ச் என்று பல்வேறு வர்ணனைகள் கூறப்பட்டு உலகெங்கும் இருக்கும் இரு பாடசாலைகளுடைய பழைய மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் இன்றைய தினம் ஒரு பெருவிழாவாக காணப்படுகின்றது. இரு பாடசாலைகளுக்கும் இடையிலான இந்த பெருஞ்சமர் 1980களில் ஆரம்பிக்கப்பட்டு இவ்வருடம் 14வது பெருஞ்சமராக இடம்பெற இருக்கின்றது. வரலாற்றில் ஏற்பட்ட சில தடங்கள் மற்றும் இடையூறுகள் காரணமாக தடைப்பட்டிருந்தாலும் அண்மை காலமாக மிக சிறப்பாக இந்த துடுப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றது. இந்த துடுப்பாட்டம் என்பது இரு பாடசாலைகளுக்கு இடையிலான, இரண்டு மாவட்டங்களுக்கு இடையிலான, இரு மாகாணங்களுக்கு இடையிலான சிறந்த நட்புறவையும் பரஸ்பரம் புரிந்துணர்வையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருப்பது யாழ் மண்ணுக்கும் கொழும்பு மண்ணுக்கும் இடையிலான எமது சிநேகபூர்வமான விடயத்தை வளர்த்தெடுப்பதற்கும் கல்வி சார்ந்த விடயங்களிலும் முகாமைத்துவ விடயங்களிலும் இது எங்களுக்கு பெரும் துணையை ஏற்படுத்துகின்றது. இனிவரும் காலங்களிலும் இந்த பெருஞ்சமர்கள் எந்தவித இடையூறுகளுமின்றி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களை கூறுவதுடன் இந்த இரு தினங்களும் இயற்கை அன்னை எங்களுக்கு சிறப்பான காலநிலையை தந்து இந்த இரு நாட்களும் சிறப்பாக இந்த துடுப்பாட்டம் நடைபெற வர்ண பகவானையும் வேண்டிக்கொண்டு இந்த இரு நிகழ்வுகளுக்கும் சொல்லாடல் மற்றும் இந்த துடுப்பாட்டம் நிகழ்வுகளுக்கு எமது பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் பாரிய நிதியை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எமது அரசாங்க பாடசாலை என்ற வகையில் இந்த பாரிய நிதியை எங்களால் பங்கெடுத்துக் கொள்ளவோ சமாளித்துக் கொள்ளவோ முடியாத நிலையில் பழைய மாணவர்கள் மிக சிறப்பாக இதனை ஒழுங்குபடுத்தி நடைபெறுவதற்கு ஒத்தாசைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து, இன்றைய தினம் இரு மாணவ அணிகளும் இரு பாடசாலைகளுடைய அணிகளும் சிறப்பாக விளையாடி வெற்றி தோல்விகளை சரிசமனாக பங்கெடுத்துக் கொள்ளும் மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. Thank you, sir. Continuously, we would like to call upon the principal of Jaffna College, Mr. Ratnam Sendilmaran, sir, for his speech. இன்றைய இந்த நிகழ்விற்கு
வருகை தந்துள்ள இந்து கல்லூரி கொழும்பினுடைய அதிபர் அவர்களே மற்றும் ஜனசக்தி குழுமத்தினுடைய பணிப்பாளர் ஷாஃப்டர் அவர்களே மற்றும் எங்களுடைய பாடசாலையினுடைய பிரதி அதிபர்களே உப அதிபர்களே இந்து கல்லூரி கொழும்பினுடைய பிரதி அதிபர்களே உப அதிபர்களே இரு பாடசாலையினுடைய ஆசிரியர்களே பழைய மாணவர்களே பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர்கள் மற்றும் பெற்றோர் நலன் விரும்பிகள் மாணவர்கள் நொதர்ன் யூனியனுடைய பணிப்பாளர் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இன்று 14வது இந்துக்களின் சமர் துடுப்பாட்ட போட்டியினை நடாத்துவதற்காக ஒன்று கூடியுள்ளோம். கடந்த வருடமும் எங்களுடைய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே 13வது இந்துக்களின் சமர் துடுப்பாட்ட போட்டியினை ஒழுங்குபடுத்தியிருந்தோம். தொடர்ச்சியாக 2வது வருடமும் எங்களுடைய பாடசாலையில் 14வது இந்துக்களின் சமர் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் இந்து கல்லூரி கொழும்பினுடைய 75வது ஆண்டு விழா. அதனை முன்னிட்டு அவர்கள் விமர்சையாக 15வது இந்துக்களின் சமர் துடுப்பாட்ட போட்டியினை கொழும்பில் ஒழுங்குபடுத்துவதற்கு அமைவாக இந்த வருடம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் தொடர்ச்சியாக 2வது வருடமும் இந்த இந்துக்களின் சமர் நிகழ்வினை ஒழுங்கமைத்துள்ளோம். இந்த இரு அணிகளுமே அண்டர் 19 டிவிஷன் 3 டயர் பிரிவில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பிரிவிலே முதலாம் இடத்தினை பெற்று இரண்டாவது தெரிவு போட்டிகளுக்காக முன்னேறியுள்ளார்கள். அந்த வகையில் 2 அணிகளுமே மிக பலமான வீரர்களை கொண்டு ஒரு பலமான அணியாக திகழ்வது இந்த வருடம் இந்த சுற்றுப் போட்டி பார்வையாளர்களுக்கு ஒரு மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற சுற்றுப் போட்டியாக இருக்கும். இந்த சுற்றுப் போட்டிக்கு அப்பால் இந்த இரு பாடசாலைகளுக்குமான உறவு என்பது நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. 1995ஆம் ஆண்டு இடப்பெயர்வின் போது மிக அதிகளவானவர்கள் கொழும்பு சென்று எங்களுடைய பாடசாலையைச் சேர்ந்த யாழ்ப்பாணத்தின் வேறு சில பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்களும் சென்று கொழும்பில் தங்களுடைய மேலதிக தொடர்ச்சியான கல்வியினை மேற்கொண்டிருந்தார்கள். அது ஒரு சிறப்பு. கூடுதலான அளவு மாணவர்கள் இரு பாடசாலையினுடைய பழைய மாணவர்களாக இருப்பது ஒரு சிறப்பான ஒரு விடயம். அது இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் கொழும்பு இந்து கல்லூரிக்குமே கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். அந்த வகையில் இந்த இரு கல்லூரிகளுமே தங்களுக்கு இடையிலான உறவினை தொடர்ச்சியாக பேணி வருகின்றனர். எங்களுடைய மாணவர்களும் தலைநகருடன் தொடர்பினை பேட வேண்டிய தலைநகரில் நடாத்தப்படுகின்ற சுற்றுப் போட்டிகளில் செல்கின்ற பல்வேறு நிகழ்வுகளில் இந்த கொழும்பு இந்து கல்லூரியினை சந்திக்கின்றனர். அவர்களோட ஒரு நல்லுறவினை பேணுகின்றனர். அது மிக ஒரு ஆரோக்கியமான ஒன்றாகும். எனவே இவ்வாறான இந்த பெருந்துடுப்பாட்ட சமர் எங்களுடைய இந்த தமிழ் பாடசாலைகளின் துடுப்பாட்ட வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகின்றது. நாங்கள் அடுத்த கட்ட துடுப்பாட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வுகளை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கு இந்த பெருந்துடுப்பாட்ட சமர் மிக பேருதவியாக இருக்கின்றது. அதற்காக எங்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த சுற்றுப் போட்டியினை நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்களுக்கான ஒத்துழைப்பினை வழங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாடசாலையின் கொழும்பு பழைய மாணவர் சங்கம் மற்றும் இந்நிகழ்வுக்காக தங்களுடைய அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கின்ற ஜனசக்தி குழுமம் மற்றும் நொதஞ்சனி நிறுவனத்தினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெற்றி தோல்விகளுக்கு அப்பால் ஒரு கண்ணியமான ஆட்டத்தினை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அந்த வகையில் இரு அணி வீரர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. And now, as a chief guest, we are honored to have Mr. Chandra Shafter, former first-class cricketer and the owner of the Janshakti Insurance Company. His Excellency is regarded as the key catalyst in revolutionizing the local insurance industry. Over the last few decades, he has remained a fearless advocate for the promotion of the insurance in Sri Lanka, earning him as a title as the father of insurance in Sri Lanka. He saw the dynamism that an entrepreneurial drive that has made Janshakti what it is today, a household name synonymous with reliability,
Thank you. All right, thank you very much, everyone. So we would request the guest of honors to take the seats. And with that, we will be starting proceedings with the team introduction. Thank you. Being introduced. We have Mr. Chandra Shafter, the founder emeritus.
been shared with 3 by Colombo Hindu and 3 by Jaffna Hindu. But the Jaffna Hindu has won in 2022 and 2023 and 2024. They'll be looking forward to make it 2023 in a row. And Colombo Hindu, they'll be really looking forward to break the hoodoo. They last one, I think, in 2019, and they'll be really looking forward to breaking the hoodoo. As Principal said in his speech, both these teams are playing in the Division 3 Tier B, and both these teams have qualified to the next rounds as well. So it seems to be an evenly balanced team, and it'll be very interesting. It'll be very, very interesting to see as to how the match pans out. We're really looking forward to a great game of cricket. Would like to invite both the teams for a team photograph. Can we have both the teams to get ready for a team's photograph with the chief guests and the guest of honors?
to come over here, support the boys. We already have a very good crowd so far, and we would like to have more and more to make this an absolutely carnival atmosphere. We see a lot of school boys around. We would like to see more parents and all boys as well who are in and around Jaffna to come over and make this an absolutely magnificent event. It's an absolute pride for the kids to play, and it will be an experience for them and for everyone for them to play in front of a massive gathering, and that will put them in good stature in years to come. This is an event which is being looked forward to by many in the fraternity. I know for a fact people overseas, the old boys, the alumni, and the youngsters and the kids, they all really look forward to this event. So let's come together and make this a memorable one. For both the teams, a big shout out. Please, guys, come down as soon as possible. We're getting late. We need to start proceedings soon. So, boys, whoever is ready, please come over. Boys from Jaffna Hindu, the Jaffna Hindu Under-19 team, as well as Hindu College Colombo Under-19 team, we really request you to sort of come down as soon as possible. Please do fasten up. We are running late, so we really need to be on there in time. Yep, that's the trophy which they're playing for. The trophy, the 14th Battle of the Hindus, 2025. Both the captains will be really itching to lay their hands on this, and we really look forward to a great game. I think we got a lot of free time until the boys comes in. How about getting some photographs of the oldies? Can we get the OBA members of both Hindu College Colombo and Jaffna Hindu? Some of the old guys would like to relive the memories. Come and sit together for a nice photograph with the guests, the principal, and the dignitaries. Guys, come on. We could see quite a few Jaffna Hindu, but where are the Colombo Hindu boys? Colombo Hindu, where's Ilangwana? Oh, Ilangwana is there. Where is Viru? Not Virendra Sevak, but Viraj Pubalan. Viru, where are you? And Navakumar, we're yet to see you guys. Please come over. We can take a photograph together. It'll be a good memorabilia for all of us. Rajiv, you got to get your gang over here. Where are they? Where is the old boys? Hindu College old boys. They're not missing. All the Jaffna Hindu boys are there. Jaffna Hindu OB is there, but the Colombo Hindu OB is not here. Only you and Langwan are there. Lakshen, Viru, Mr. Virendra Sevak. Guys, I think the boys are ready, so let's get the OBS fast-tracked. All right, okay. Can we go into the photograph? All boys, please get a little young and be faster. All right, can we go?
Boys, all the team members, please join us well to the photograph. Both Colombo Hindu and Jaffna Hindu. Guys, please come over. Make it fast. I think do spread out a little bit. Maybe you may want to remove the caps to get a better view in the photograph. தம்பி தெரியல தொப்பி போட்டா ஆளுன்னு முகம் தெரியாது. All right, guys, are we ready? There you go. This thing scares me. Yeah, it's nice and cool to stay underneath this. I really wish the drone can fly right throughout and the players could get some breeze. There we go. That's one for the memories. One to be framed as well. The dignitaries along with the old boys and with the young guns, the future leaders, future cricketers, all put together. So that's something which is something to cherish for everyone on this picture. All right, thank you very much. Now, would like to take the team pictures with the POGs and the coaches. Can we get both the teams? Like to request both the teams and the principals and the POGs and the coaches to assemble for a picture. The old boys. Can you please move out? You're too old to stay in the youngsters' pictures, please. Can we have the coaches of Jaffna Hindu and Hindu College Colombo, the POGs of Jaffna Hindu and Hindu College Colombo both to be seated? And I guess we can request the captains of both the teams to come to the front row as well. Captains Deshkar and Parikshit, I think you guys can sit on one of the corners. The captains can sit together. Parikshit, where are you? There you are. The coaches of Colombo Hindu. That's the team photograph, one for the memories, for all the players concerned. This is something which they're going to keep and then show it to their children and grandchildren in time to come, saying that I played in the proud Battle of the Hindus. I played in the formative years, the 14th episode of the Battle of the Hindus. Again, boys, I think you might want to remove the caps. And I guess can you spread out a little bit, because the guys who are right at the back, possibly you have to squeeze in a little bit. Thambi, pinnikku irukra konjam munnuku vaango, alladi theriyadu photo la. Set panna konjam. Alla pinnikku thambi konjam side ku vaanga mudiyala. Konjam munnuku vaanga, apdi illadi side ku vaanga. Enda alladi pinnikku ungalku theriyadu bro. Konjam munnuku vaanga. Side.
Thank you, boys. Now the next event is the maybe you have a little bit of time, so just wondering whether I could have a chat with some of the young boys. Okay. இப்போ Colombo Hindu young player prediction அங்கே நிற்கிறார், எங்களோட நிற்கிறார். அவர்கிட்ட ஒரு நிக் நேம் ஃபாதராம், நல்லா ப்ரே பண்ணி போட்டு வந்திருக்கார் வேர்ல்டு கண்டைக்கு. ப்ரடிக்ஷன் 2 வருஷம் தோத்தாச்சு, இந்த வருஷம் என்ன பிளான்? வெத்திரும், அதுதான் பிளான். என்ன டீம் எப்படி இருக்கு, ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கு கூட? இந்த சீசனில் நடந்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன மேட்ச் வந்து நீங்கள் வின் பண்ணி ஒரு அப்டேட் கொடுங்களேன். இந்த சீசன் இப்போ செகண்ட் ரவுண்ட் போயிருக்கோம். செகண்ட் ரவுண்டில் மேட்ச் வெத்திருக்கோம். ப்ரீ குவார்ட்டர் போயிருக்கோம். இப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக அடிச்சிடும். நல்ல டீம் ஒன்று இருக்குது, அடிச்சிடும். இது ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லை, அடிச்சிடும். இது எந்த ஸ்கூலில் வின் பண்ணீங்க? டிவிஷன் 2, டிவிஷன் 3ல? டிவிஷன் 3ல 8 தொடர்ந்து 9 மேட்ச் வெற்றிருக்கோம். தொடர்ந்து 9 மேட்ச் வெற்றிருக்கோம். அந்த கான்ஃபிடென்ஸோடு வந்திருக்கோம். கண்டிப்பாக அடி. உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன? ஏண்ட 20 ரன். பேட்டிங்காக நீங்கள் வேணா பேட்டிங்காக போலிங்க ரெண்டும்? ஓகே, ஆல் தி பெஸ்ட் தம்பி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Let's look for somebody from Jaffna Hindu. Who's there? We're still waiting for the Jaffna Hindu boys to come down. Looks like they've gone in for a little prayer, trying to request for divine intervention in order to make sure that they win for the third consecutive year. The ball boys from the team from Jaffna Hindu would request you guys to come down as well. They have some good players in the ranks. Subarnan has already played in the Dambulla under-17 provincial team. He is a very experienced player. Parikshit has been a performer over the last couple of years. We've seen him, what he can do. We've seen him, what he could do in both the 2023 episode at the Pisara Stadium and also even the last year. So there are quite a lot to be done. We've got the Colombo Hindu captain, Deshkar. Deshkar, can we have a quick chat? How are you? I'm fine. How's your preparation for the matches so far? We give our best and we prepare very well. All right, very good. All the very best. Enjoy the day. Very good. All right, thanks.
We'll have the toss at 9:10 a.m. We have the Jaffna Hindu head coach, Alan Raj. Alan Raj, ரெண்டு வருஷம் தொடர்ந்து வந்தாச்சு. மூன்றாவது வருஷம் என்ன நடக்கும்? வெல்றது தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ எங்களோட ஃபுல் மேட்ச் நல்ல மேட்சாக இருக்கணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்கள்கிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீம் ஒன்று இருக்குது. சுபர்ணன், பரீட்சித், போன வருஷம் விளையாட கன பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. இந்த முறை டிவிஷன் 3 பர்ஃபார்மன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், என்ன நடக்குது இந்த விளையாட? இந்த முறை குரூப்பில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறோம். 55 பாயிண்ட்ஸோட முதலாக நிற்கிறோம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். 2 இன்னிங்ஸ் வின்னும் 1 அவுட் ரைட் வின்னும். வெரி நைஸ். ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஸ்கூல்ஸ், எந்த ஸ்கூலில் வின் பண்ணது டீட்டெயில்ஸ் அறியணும்? அதாவது சிக்னிஃபிகன்ட் ஸ்கூல்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது, ஃபேமஸ் ஸ்கூல்ஸோட வின் பண்ண மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ்? எந்த ஸ்கூலில் வின் பண்ணீங்க? கொத்தலாவேல கேள்வி காலேஜ், கொத்தலாவேல சென்ட் ஜான்ஸ் காலேஜ், மற்றது ஸ்கந்தா காலேஜ் இங்கே, தென் நுகவேல செல்ற காலேஜ் கேட்குறாங்க. யார் உங்களோட டீம் நம்பிக்கை நட்சத்திரம் இல்லாட்டி இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸஸ் ஏதாவது சிக்னிஃபிகண்ட்? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. 11 நல்ல பிளேயர்ஸ் தான். 11 பேரே நம்புறேன். அப்போ எல்லாம் என்டையர் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட். ஆல் தி பெஸ்ட் கோச். தேங்க் யூ வெரி மச். நீங்கள் been doing very well for quite some time. So thank you very much, and let's hope for a great game of cricket. Thank you all. Like to invite both the captains, both Parikshit and Deshkar, to come for the toss. Parikshit and Deshkar. Parikshit and Deshkar. I'd like to invite the match referee to come over here as well. I'd like to invite Mr. Nishantan, the match referee for the day, to come over here for the toss. Mr. Nishantan. Nishantan, can we have you over here? Umpires and the match referee. We're still waiting for the captains to come over here. Parikshit and Deshkar, please come with your team cards, etc. also. Can we have the two captains? Boys, please expedite. We got to get the toss done. We're still waiting for the captains, Parikshit and Deshkar.
Yep, we have both the captains and of course the prefect of games joining us with toss. K. Parishit from Jaffna Hindu and Ramanathan Deshkar from Hindu College, Colombo. The host team, Jaffna Hindu, will put the toss. Captain, you're all set for the all set for the toss. The match referee giving these final briefings, setting the ground rules for the game, making sure that everything is played as per the spirit of the game and as per the laws of the game as well. There we go, that's the exchange of team cards. And we are all set for the team cards by the both Deshkar and Parishit eagerly and slightly nervously getting ready for the toss as well. Could see the smiles on both the faces, and that's good to know before. Good to see some smiles. That shows that they're all in positive vibes, and really looking forward to a good game of cricket. Very experienced campaigners, both skippers, Parishit and Deshkar. They played. This is the third consecutive big match they're playing, and really hoping for a good game. Head to the call. And tail it is. The toss won by Parishit. So Jaffna Hindu won the toss and elected to bat first. Would like to get the early release of the wicket to make sure that they can put up a score and then put Colombo Hindu under pressure.
யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் இந்து கல்லூரி கொழும்புக்கும் இடையிலான 14வது இந்துக்களின் சமர் போட்டியிலே நாணய சுழற்சியிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்திருக்கிறது. Check. So, even last 2 years of match, what do you think about this day? இன்றைக்கு எல்லாரும் பாசிட்டிவாக தான் இருக்கிறோம். அவங்களோட டீமும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டூர்னமெண்ட் மேட்சஸில். இன்றைக்கு நல்ல ஃபைட்டாக இருக்குமென்னு நம்புகிறேன். அதோட நாங்கள் வின் பண்ணுறக்காண்டி எல்லா முயற்சியும் எடுப்போம்னு சொல்கிறோம். Thank you. The last 2 years of the losing experience, what do you think about this day of match? என்னென்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் லாஸ். அப்போ எங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. இந்த முறை நல்லா விளையாடுவோன்னு நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருக்கோம். இந்த முறை ஈஸியாக இருக்காது, நல்ல ஒரு டஃப் ஒன்று இருக்குதுன்னு நம்புகிறோம். நாங்கள் ஜஃப்னா இந்துவே ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், எங்கள் ஸ்கூலை இதை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்ல கேம் ஒன்று இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ. Well, ladies and gentlemen, we are able to witness that a match is going to be rising with fire, balls and bats. And we are here to witness which school is going to be the team of the day of this Battle of the Hindus 2025 in this 14th encounter. Thank you. All right. So that's the summary. The Jaffna Hindu captain Parishit won the toss and elected to bat first. Both teams looks very positive. Jaffna Hindu have won for the past 2 consecutive years, and they'll be really looking forward for the third one in succession. And Deskar talking to him, he is really bullish. The Colombo Hindu captain really bullish that now he'll be able to spoil the party for the Jaffna Hindu boys today. So far, this is the 14th encounter of the Battle of the Hindus, and both Colombo Hindu and Jaffna Hindu, they have won 3 each, and they'll be really looking forward to taking the lead and make it 4-3. In the school cricket arena, both of them are playing in the Division 3 Tier B segment, and both these schools have actually got qualified to the subsequent run, so they're doing really well. So this seems to be an evenly matched team, and we're really looking forward for a good game of cricket. Thank you very much, and we'll see you back in the live commentaries. All right, that's a nice setting. Again, Jaffna Hindu won the toss. Looking forward to taking for the first lead of the wicket. Right now, the weather is pretty nice and breezy, and looks very pleasant, by the way. But it's going to get piping hot as the game progresses, and really the two teams are going to get really roasted. But having said that, that game of cricket they're going to play will actually help everyone feel cool. So the match begins at 9:45.
and we are looking forward to the game to start. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற C.K. செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. C.K. செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center. Looking to sell your gold? At New Rungana's Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Rungana's Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough, or call 647-702-2159. New Rungana's Jewelry, where trust meets value. Visit us today.
உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்க. Yep, the match is about to start. All right, the match is about to start. All right, thanks. All right, very good morning, everyone. The viewers, we're about to start. The match is about to start. The Jaffna Hindu openers, Parishit and okay. Make it namti enad.
check. No? Hindu College, Colombo. It's a good delivery. I know that. Good morning, viewers. This is me, Arul, and with me, Iran, joining in the commentary box of today, and we'll be your commentator for the next couple of days. Our apologies for the slight delay in the start of the commentaries, and joining in the commentary box of today, and we'll be your commentator for the next couple of. Jaffna Hindu won the toss and elected to bat first. The opening batters, K. Parishit and J. Bhavanan, and the bowler from Hindu College is Sitti Santosh. Right now, 1 run without loss. There we go. It's a nice atmosphere. Right, number 23. That's a good delivery. Pitched on the stumps. Kept a little bit low and kept a little bit low, and that goes on. The score still remains on 1 without loss, and this is the third with the first over in progress. Good atmosphere, but we would expect more crowd to come in. We would like to see more schoolboys to come in, the old boys to come in to keep this event happening, keep this event buzzing. This is the prestigious 14th annual Battle of the Hindus, which is happening at the Jaffna Hindu College. That's again a good delivery. On slightly following length, on around the off stump, pushed towards the short extra cover region. Parikshit, a very experienced campaigner, has been performing really well in the last in the last 2 episodes of the Battle of the Hindus as well. He's done very well. He batted very well at the Battle of the Hindus which was held in 2023 at the historic P. Saranamuthu Stadium in Colombo, the stadium which hosted the very first Test match of Sri Lanka, and the stadium which has really seen the likes of cricketing greats like Sir Don Bradman, Sir Wesley Hall, and so on. Yep, that's flicked onto the onside. Slight indecision by the field at the square leg region, resulting in a 4. That's a good boundary. It was on the pads, slightly shorter. Just managed to pull it. Just managed to sort of swivel and then send it through the square leg region. It was in the air. It actually kept the Sir Don Bradman, Sir Wesley Hall, and so on. Yep, that's flicked onto the onside. Yep. All right. So that's a slightly short boundary on that side, and that was a very well hit 4. The first boundary of the day comes in to Parishit from Jaffna Hindu. The score moves on to 5 without loss, and Parishit opens his account. Good morning, Arul. It's nice to be here at the Jaffna Hindu College cricket grounds. Once again, a good delivery. Played across. First over done. We are 5 without loss. Good morning, Iran. Good to see you. Good to be a co-commentator with you. Absolutely. It's a pleasure to be here in the north part of the country. It's a beautiful sunny day, and I'm pretty sure there'll be
numbers walking in to witness this great encounter between Jaffna Hindu College and Colombo Hindu College, happening for the 14th time. And we should be able to witness a thrilling encounter. That's a good very first over by Santosh. A tidy one except for that little boundary ball. 5 without loss. Parishit opened his account with the boundary, and Bhavanan yet to open his account, yet to face a single delivery. Interesting to see that they're starting with spin. Oh, that's interesting. Sri Nidushan, I believe he's the vice captain and fairly experienced campaigner. A right arm offie. He did fairly well even the last encounter as well. So Sri Nidushan to open the account from the Vairava Koil end or the temple end. Or Kovil end. First delivery of the second over. Right, no, sorry, not spin. It is pace from Sri Nidushan. So after 1 over, it's 5 without loss. Jaffna Hindu College winning the toss and opting to bat first. We have the opening batsmen Bhavanan and Parshid, who has scored 4 runs of 7 deliveries. Eran Parishit has been a good performer. I've seen him playing in the 2023 episode as well as the 2024 episode as well. I think he did very well in both the encounters. If I'm not mistaken, I think he was the best batter in the 2023 one. He scored a good half century at the historic venue of the Pisara Stadium. That's slightly wider towards the off stump, and that's punished. That's a boundary. That's short and poor bowling outside the off stump, and it has been easily cut away down to the point boundary for 4 runs by J. Bhavanan. Brilliant batting from the batsman. Jaffna batsman J. Bhavanan, the opening batsman, rocking onto the back foot and cutting it quite comfortably through point down to the boundary for 4 runs, taking the Jaffna total up to 9 without loss. That's a possible loosener from Nidushan. Not an extremely bad delivery, but a little bit too short. Possibly that allows the batsman to free his arms and just cut it through the point region for 4 runs. That's a good start for Jaffna Hindu. 9 without loss. Already have scored 2 boundaries in the first couple of overs, trying to put a lot of pressure on the Colombo Hindu boys. Obviously, the Colombo Hindu boys might be definitely feeling the heat because they are the visitors and they might be carrying a lot of pressure on their shoulders because after 1.1 overs, they are 9 without loss. Once again, short. Push towards point. The batsman looking to grab a quick single, but wisely pushed back by J. Bhavanan. That's a much better delivery. It was slightly fuller in length and sort of climbed up as well, cramping him for a bit of space. He just pushed it down towards the gully point region, and there was no run. It was a good bit of fielding as well. So Sri Nidushan pulling it back things nicely after the first ball boundary. He's managed to pull it back. It's an interesting game on the cards. The weather looks nice and pleasant. And again, as I said before, we are in for a treat. Once again, short. Beautifully cut through the point region. 4 runs. Once again, poor bowling from Sri Nidushan. Short wide outside the off stump. And I don't think J. Bhavanan would require second invitation to cut that through the point region to down to the boundary, taking the total up to 13 without loss. Bhavanan pulling his individual score up to 8. Yep, that's the score moves on to 13. That's a wonderful shot. In fact, I don't think that's a bad delivery. Let's see the replay. Yeah, it was slightly shorter. Not a very bad one. Bhavanan was good enough, and it was a valiant effort. Point region, but to no avail. 13 without loss. The Jaffna Hindu dealing in boundaries. Bhavanan on 8 of 3 deliveries. 2 gorgeous, wonderfully played cut shots for bound 4. Sri Nidushan, I think he probably have to sort of push his length up a little bit, make use of the new ball. Banging it short will not help his cause because he won't be able to get any swing, any seam. These are humid conditions, so the swing and seam movement will go away sooner than later. So you just have to keep it. That's a much better length. It's a very good length indeed. He just pulled it. He just pushed it up further, and you could really see that the batsman was
batsman was very cautious. They were not going for the shots, but the moment it's shot, it just goes in. 13 without loss. I mean, you could see that all the boundaries were off short deliveries. The first one on the leg side where Parishit just swiveled and put it across, put it towards the square leg region, and the rest of the two by Bhavanan, two wonderfully played square cuts. Oh, that's a beauty. Beautiful delivery outside the off stump. Jay Bhavanan figuring out the right length and line, making the batsman play in the front foot. Beautiful delivery, outswing delivery. Less foot movement, just throwing his bat out there, beating the outside edge. 13 without loss. After being a hit for 2 boundaries, Sri Nithusan has come back really strong while looking at that final delivery. Okay, nicely played. I think pulled his length up a little bit. Pushed his length up a little bit. Made sure that it becomes dot ball. The moment they bowl in the right areas, the length gets fuller. The batsmen have been very, very watchful. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. New Rangana's Tanga Surangam, Markham and Steels, 6055 Steels Avenue East, C102. Cricket, supporting everyone is wonderful, isn't it? Absolutely, at the age of 94, it's really great to see such a legend coming over here to witness this great encounter between these two legendary teams. And we have T. Santosh to open the third over for the day. Right arm fast bowler. Once again rocking onto the back foot and trying to cut him through the point region, but very well fielded by the fielder. 13 without loss. That again, a run was slightly shortish, but fortunately it came back a little bit, so it actually cramped Parishit's space. The space. And hence he couldn't really pierce the field. But I think the Hindu College is making Jaffna, Colombo Hindu boys are paces are making their life a little bit more difficult by bowling short. They really got to keep the length full and to make sure that they get some seam and swing at least at the early stages, so that they can actually get some breakthroughs. Otherwise, if they keep on bowling short, I think these two experienced players, Bhavanan and Parishit, they're really going to sort of punish them the entire day. Absolutely, especially the opening pacemen. They need to figure out that they need to use the new ball. They need to pitch it up there and make sure that the ball swings around and to make life hard for the opening batsman. But it has been the other way around. They have been bowling in a short length and the batsmen have been really taking them on. That's a good delivery, trying for a huge Hewick. And that's running down to the long on boundary. It was not very well timed, but he managed to get the gap and the ball runs down to the long on boundary for 4 runs. And it's really good to see an aggressive attempt by K. Parshit, and that takes the total up to 17 without loss. Yeah, so skipper Parishit has been looking aggressive, but I think that was slightly too full, I would say, but still a better length to bowl than bowling short. And if you really look at it, that came through a little bit of a false shot from the batter. It actually hit the inside half of the bat, but fortunate enough to get a boundary. I don't think Hindu College Colombo would be disheartened with that, but that's probably they were able to induce a false stroke by bowling it full. But bowling it short is a cardinal sin with the new ball, and especially on a matting track, which is going to sit up nicely for the batters to cream it for boundaries. Exactly. Once again down the leg side, Puvida bowling. Parshit trying to glide it away down to the fine leg region, but fails to make contact. The score remains on 17 without loss. The Hindu College Colombo boys are yet to find their radar, to be honest. They've been slightly all over the place. This one down the leg side, either bowling too short. Then they really have to get their line and length together.
in order to make an impact on this. It's very, very important. It's extremely important to get early wickets. But whereas the Jaffna Hindu boys are really running away, they're batting very well, sensibly as well, punishing the loose balls and keeping the good ones away. There we got nicely played, very That's nice, beautifully driven. nicely played, but to the mid-off region. What I'm really liking about the Jaffna batsmen is their positive intent. They have come out with a positive intent that they are going to surely take on the Colombo fast bowlers, which is a really good aspect from the Jaffna batsmen to start off the innings. They're 17 without a loss after 2.4 overs. Yep. I mean, the Jaffna Hindu skipper Parishit has always been positive, to be honest. I mean, I've seen him batting even before. He's been a very positive player. And Bhavanan has shown a lot of positive intent as well. So they're likely putting the pressure back. Colombo Hindu, I mean, when it comes to big matches, sorry, let's talk about this after the ball. That's a nicely delivered. That's a good delivery, much better. Though it's still on the short side. But I think it's not that short. So it just managed to sort of get a dot ball out of it. They really have to keep it there and thereabouts to keep it nice and full, to keep the batsman quiet, take the ball away, bring the ball back in a little bit to create some pressure and ultimately get the required breakthroughs. I think talking about Chandra Shafter, he has represented Ceylon and he's played 3 first-class games as well, and he's even played in the very famous. That's a good delivery. That's a good delivery and a good take by the keeper as well. Very good delivery. It just came up a little bit. Nicely left alone by Parishit and a good take. Kennedy Convention Center பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் Kennedy Convention Center 1199 Kennedy Road Scarborough ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க Kennedy Convention Center GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269 CK Sanduran 416-400-8383 Kennedy Convention Center. And we have Srinidhusan starting off the 4th over for the Colombo Hindus. That's a beautiful delivery outside the off-stump, full length. Bhavanan making sure that he leaves it alone. It's 17 without loss. We can see numbers walking into this Jaffna Hindu College cricket grounds today. It has been a brilliant atmosphere. The sun is shining out here. A warm day. And we're almost about to witness a thrilling encounter between these legendary teams. Once again outside the off stump and left alone by J. Bhavanan. Playing it very safe and nice. Srinidhusan has been quite impressive in this over, making sure that he has found his line and length right. Keeping it outside the off stump in a much better length. Once again, same length and same line. This has been very good from Srinidhusan. He's trying to invite the Jaffna opening batsman to drive outside the off stump, expecting him to edge a delivery behind to the wicketkeeper or maybe to the slip cordons. (17 without loss after 3.3 overs. Oh, that's a full toss. Edged and running down to the third man boundary. That's poor bowling by Srinidhusan. That's a huge full toss. I guess it should have been over the west. Let's see what the umpire's calls would be. That was over the waist. Should that be no ball? Is it only a one-day match rule? Is that right?
Yeah, but that was over the waist. That was certainly above the waist height. Possibly, like, it's a misdirected one. Jaffna Hindu profiting from that with another boundary. Of course, it was a little streaky off the outside edge, but potentially it would have been a no ball. Absolutely, he bowled 3 very good deliveries up front, but unfortunately that was not online. That's a good delivery. Just sliding down the leg side, I believe. Good decision from the umpire. Bhavanan did not have his foot movement on. And I still believe is a little bit on the short side. I mean, possibly can push this up a little bit more, maybe about 3-4 inches more to really trouble the batters. This was slightly slower off the pitch as well. But there we go. That was darting in. Good delivery, by the way. It just came back. But possibly if you can just push it up a little bit, a notch more, you can actually get the batsman to drive and then look for that outside edge or inside edge. Bang shot, high up in the air. That's it, gone. That's the first wicket. That's the first wicket for Jaffna Colombo Hindu. Bhavanan trying to go after a short delivery, mistimed it completely. It was an effort ball, still a short one. It was an effort ball. It was there to be hit, but he managed to get the top edge, and that's the big breakthrough for the Colombo Hindu boys. I guess Jay Bhavanan played that shot a little bit early. I guess it was a slower delivery, and he played it a little bit early, and unfortunately he was caught down at short mid-wicket, and Jay Bhavanan is the first wicket down for Hindu College, and after 4 overs, Hindu College 21 for the loss of 1 wicket. A very interesting replay to see. Let's see how it goes. Look at the replay. Yep. That's an effort ball. It actually sort of, I think, bounced a little bit more than Bhavan expected. And I guess it actually hit the neck of the bat. And the new man in is a very experienced Subarnan. Subarnan, I remember, scored a 50 again in the last episode of the 2024 Battle of the Hindus. And Subarnan has been in the Tambula Provincial Under-17 team, if I remember right. Is a very good off spinner and a very good batter as well. So is a good, genuine all-rounder for Jaffna Hindu. He's been in the radar of the provincial selectors at the age group levels, and carries a lot of experience as well. So that's Subarnan. He's known more for his off spinners, but he's improved, become a better batter. He's a very good batter as well. We saw him last year. Played a very good knock-off 50. And again, he's been playing for the. I mean, he's been part of the squad for, I think, about 3-4 years. So that experience will really count. This would be an ideal situation for Sudarshan to showcase his skills and talent after the fall of an early wicket. This would be an ideal situation for Sudarshan to walk up and showcase his skills and talent. So we have Srindushan starting off the 5th over for the Colombo Hindus. Jaffna Hindu College 21 for the loss of 1 wicket. Parshid on strike. Santosh right arm over the wicket. Good line and length. Well directed delivery by Santosh. Santosh, after his first over, has been very decent with his line and length. Correct, that's right. Yeah, he's managed to pull it back a little bit. He went for a couple of boundaries, but he's been able to sort of get his length right, line and length right. So as a result, he's not gone for runs. But whereas on the other hand, he leaked a few runs, but managed to get a wicket. Bhavanan died by the sword, if I may use that term. He went after the bowling, and it was there to be hit, to be honest. But it possibly slightly hurried a little bit, as well as bounced a little bit more as well. That's nicely played. That's off. Oh, sorry, that was a good length, good line and length. Going for that booming cover drive through the offside cordon. He's trying to pierce the gap between cap on the offside, but only managed to get an inside edge. A little bit of oohs and ahs, but no damage done. Looking at how Parshit has been batting, he's looking for some big shots. He's looking for quick runs. I love the way he is placing his front foot, keeping it open. But that might be not ideal for a shot outside the off stump. Like the previous delivery, he managed to inside edge it
fortunately to his pads. Trying to pull it down to the leg side region, but unfortunately failing to make contact. 21 for the loss of 1 wicket after 4.3 overs. Jaffna Hindu College winning the toss this morning, and they decided to bat first. Yeah, they would like to hear the first word which you said, winning the test, like winning the match. Yep. I guess some of the boys are after their term exams, and some of the boys are looking forward for the O-level exams as well. So they would like to win this test as well as those tests as well. Good atmosphere, good field set by the bowler, by the skipper Deshkar. Again, a very experienced campaigner. That's nicely played, nicely driven, but very well fielded as well. It's no damage done, no run scored. Parikshit, the problem is that the guys, this is something which I normally see in the batters in Jaffna. They really look for boundaries, but they do forget that there's something called singles as well. You don't see them nurdling around, pushing into the gaps. Now look at, there are plenty of gaps on offer on the offside. You really can sort of push it into the gaps and then get your singles. Play with soft hands, get your singles. Keep the scoreboard ticking. And when you look at it, 21 for 1, we've already seen 5 boundaries and an extra. I don't think the batters took any runs any singles. Okay, there were again another boundary, I would say. Yep. That's a full toss per delivery, and beautifully driven by Parshid. He would surely not require second invitation to drive that down the ground for a boundary. 4 good deliveries, and finally ending up with a full toss, unfortunately. Beautifully driven and taking the score up to 25 for the loss of 1 wicket. There we go. I think he was possibly looking for the glory ball. Maybe go fuller, get the ball to swing back a little bit, but it just completely went awry, and that's 4 runs. 25 for 1 with 6 boundaries and an extra. No singles at all. That shows you 2 things. One, of course, the batters aren't adept to drop and run, work the gaps, maneuver the field and run away, run for singles. Even the bowling has been so poor that they've been dishing out. That's another boundary. No, that was good fielding indeed. That was very good fielding. But of course, that was nicely played. Played with soft hands. Just turned his bat. Played off the pads into the mid-wicket region, and that's 2 runs. So possibly the first. நன்றி அருள் மற்றும் இரான். அற்புதமான காலநிலையோடு ஆரம்பித்திருக்கின்றது பேட்டில் ஆஃப் ஹிண்டூஸ் 2025ஆம் ஆண்டுக்கான போட்டித்தொடர் யாழ் இந்து கல்லூரியினுடைய மைதானத்திலே அற்புதமான காலநிலையோடு ஆரம்பித்திருக்கின்றது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் சிறப்பான ஒரு ஆரம்பத்தை வழங்கியிருந்த பொழுதும் முதலாவது இலக்கினை இழந்திருக்கின்றது தற்பொழுது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. நல்ல அளவோடு வீசப்பட்ட பந்து ஆடாமல் பட்டிருக்கிறார் யாழ் இந்து கல்லூரியுடைய துடுப்பாட்ட வீரர். ஓட்டங்கள் குவிக்கும் வாய்ப்புகள் இல்லை. வணக்கம் உறவுகளே, அற்புதமான யாழ் இந்து கல்லூரி மற்றும் கொழும்பு இந்து கல்லூரி அணிகள் மோதுகின்ற இந்த மாபெரும் துடுப்பாட்டு சபைகளை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆர்வமாக இருக்கின்றது. அற்புதமான ஒரு காலநிலை சூழலோடு இந்த போட்டி ஆர்வமாக இருக்கின்றது. நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்ற யாழ் இந்து கல்லூரி அணியினர் துடுப்படுத்தாடி தேர்வு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஒரு இலக்கினை இழந்து இங்கே துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் பார்ஷேட்.
அணியினுடைய தலைவரும் இடது ஆரம்ப துடுப்பாட்ட பார்ஷியை தொடர்ந்த களத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றார். மிக அற்புதமான நல்ல அளவுகளோடு கொழும்பு இந்து கல்லூரியுடைய ஆரம்ப பந்து வீச்சாளர்கள் இருபுறத்திலிருந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் தனது ஓடு தூரத்தில் இருந்து ஆரம்பித்திருக்கின்றார். மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு, ஓட்டம் வருகிற வாய்ப்புகள் இல்லை. அற்புதமான உள் திருமுகை பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார் கொழும்பு இந்து கல்லூரியுடைய பந்து வீச்சாளர். மிக அற்புதமான பந்து வீச்சு பாணி தடுத்தாடி கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு ஓட்ட சராசரி இங்கே நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. மிக அற்புதமான உண்மையிலேயே உள் திரும்புகை வெளி திரும்புகை பந்துகளை இந்த 10 பரிமாற்றங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வேண்டும் அற்புதமான கவர் டிரைவ் ஒன்று ஆடப்பட்டிருந்தது. மிகச் சிறப்பாக வளத்தரப்பு செய்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக அங்கே ஒரு ஓட்டம் பரிமாறப்பட்டிருக்கின்றது. மிகச்சிறப்பாக பந்தனை களத்தடுப்பு செய்த போதும் அங்கே ஒரு களத்தடுப்பில் ஏற்பட்ட சிறிய சிறிய காரணமாக மேலதிகமாக ஒட்டி ஓட்டம் அங்கே கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நடைபெற்றுக் கொண்டிருப்பது 6வது பந்து பரிமாற்றம். 28 ஓட்டங்களுக்கு ஒரு இலக்கை இழந்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பரக்ஷித் 14 ஓட்டங்களோடு களத்தில் இருக்கின்றார். அணித்தலைவரும் கூட மிக சிறப்பான ஒரு ஆரம்பத்தை அணிக்காக இட்டுக் கொடுத்திருக்கிறார். மிகவும் பலம் வாய்ந்த ஒரு துடுப்பாட்ட வீரராக களம் வந்து இருக்கின்றார். அவரோடு சுபர்ணன் இணைந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஓட்டத்தோடு சுபர்ணன் ஆடிக்கொண்டிருக்கின்றார். மிக சிறப்பாக இடது கை துடுப்பாட்ட பார்ஷியத்தை நோக்கி மீண்டும் வீச இருக்கிற அந்த பந்து அடித்த அடப்பட்டிருந்தால் அங்கே திசைகளில் இந்த பந்து செய்யப்பட்டிருக்கின்றது. மிக அற்புதமாக அந்த களத்தடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஓட்டங்கள் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. 6வது பந்து பரிமாற்றமாக வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஸ்ரீ நிதுஷன் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். டெட் பால் கால் பண்ணப்பட்டிருக்கின்றது. அந்த பந்து வீச்சு பூர்த்தி செய்யப்படவில்லை. மீண்டும் நிதுஷன் 6வது பந்து பரிமாற்றத்தின் 5வது பந்தை வீசுவதற்காக தனது ஓடு தூரத்திலே தயாராகி கொண்டிருக்கிறார். அடித்தலைவர் பிரசிக்தை நோக்கி அற்புதமாக வீசப்பட்ட பந்து. விக்கெட் காப்பாளர் மிக சிறப்பாக அந்த பந்தை செய்திருக்கின்றார். ஓட்டங்கள் எதுவும் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. நினைக்கிறது உறுதி போல உள் திருமுகை வெளி திருமுகை 2 பந்துகளை மிக அற்புதமாக வீசிக்கொண்டிருக்கிறார். மிக சிறப்பான பந்து வீச்சு பொறுதி ஒன்று. இணைந்திருக்கின்றீர்கள். இது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் கொழும்பு இந்து கல்லூரி அணிகள் மோதுகின்ற 14வது இந்து கொள்ளின் சமர சுற்று தொடரோடு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்திலே இன்றைய தினம் மிகச்சிறப்பாக ஆரம்பமாகி இருக்கின்றது. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த போட்டித் தொடரிலே வெற்றி வாகை சூடி 3வது ஆண்டும் இந்த கிண்ணத்தை வெல்லும் முனைப்போடு யாழ் இந்து கல்லூரி அணியினரும் இந்த வருடம் நிச்சயமாக இந்த கிண்ணத்தை கைப்பற்றுவோம் என்ற சூளுரையோடு கொழும்பு இந்த கல்லூரியும் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். 14வது ஆண்டாக தொடர்ச்சியாக இந்த பேட்டில் ஆஃப் ஹிந்துஸ் என்று அழைக்கப்படுகின்ற மாபெரும் துடுப்பாட்ட சமர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வருடத்துக்கான போட்டிகள் யாழ் இந்து கல்லூரியினுடைய மைதானத்திலே அற்புதமான காலநிலையோடு
சூரியன் சுட்டரிக்கின்ற அற்புதமான ஒரு காலநிலையோடு ஆரம்பித்திருக்கின்றது. இந்த போட்டித் தொடரினுடைய ஆரம்பங்கள் முதல் தற்பொழுது வரை இப்பொழுது ஒரு சிறிய மாற்றம், பந்துவீச்சு பகுதியிலே ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. சுழல் பந்து வீச்சாளர் இதுவரை வேகப்பந்து வீச்சாளர்களோடு தன்னுடைய பந்து வீச்சு பலத்தை காட்டிக்கொண்டிருந்த கொழும்பு ஹிந்து காலேஜ் இப்பொழுது சுழல் பந்து வீச்சாளரை களமிறக்கியிருக்கின்றது. அற்புதமாக ஆரம்பித்திருக்கிறார். இருந்தபோதும் அங்கே ஓட்டம் வருகின்ற வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. ஒரு ஓட்டம் கிடைக்கின்றது அபிஷ்ணனுடைய துடிப்பிலிருந்து. மிக அற்புதமாக இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். யாழ்ப்பாண மாகாணங்களுடைய பேரழகை நீங்கள் இந்த நேரலையிலே ரசித்து மகிழக்கூடியதாக இருக்கும். யாழ்ப்பாண இந்து கல்லூரி மைதானத்தை சுற்றி இருக்கின்ற யாழ் மாநகரை நீங்கள் இப்பொழுது மிகச் சிறப்பான ஒரு தோற்றத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. மிக அற்புதமான நிலைப்பாட்ட ஜோடி ஒன்று இங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பந்து வீச்சு வியூகத்திலே ஒரு மாற்றம் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. அதாவது சுழல் பந்து வீரரை அழைத்திருக்கின்றார்கள். அதற்கேற்ற போல் களத்தடுப்பு வியூகத்திலும் மாற்றங்களை அமைத்து வைத்திருக்கின்றார்கள். இலக்குகளை சாய்க்கின்ற நோக்கத்திலே தங்களுடைய பந்து வீச்சுக்களுடைய வியூகங்களை கொழும்பு இந்து கல்லூரி அணியினர் கட்டமைத்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பந்துவீச்சு ஓட்டம் வருகின்ற வாய்ப்புகளிலிருந்து இந்த இந்துக்களின் சமர் கிரிக்கெட் போட்டியின் நேரலைக்கான பிரதான அனுசரணையாளராக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கனடாவின் தங்கச் சுரங்கம் நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி கனடா, 747 ஆட்டோ பார்ட்ஸ் கனடா உரிமையாளர் திரு குமார், இணைய அனுசரணையாளர்கள். இந்த வேளையிலே அற்புதமான ஒரு 4 ஓட்டம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இருந்தாலும் கொழும்பு இந்து கல்லூரி கள்ளத்தடுப்பாளர்கள் மிக சிறப்பான முயற்சியை மேற்கொண்டிருந்தார்கள். இருந்த பொழுதும் அது 4 ஓட்டமாக அமைந்திருக்கின்றது. பிரசித் மீண்டும் தனது தொடுப்பிலிருந்து ஒரு 4 ஓட்டத்தை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அற்புதமான ஆரம்ப துடுப்பாட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் பிரசித். அணித்தலைவருக்குரிய பொறுப்போடு மிக சிறப்பான ஒரு ஆரம்பத்தை அணிக்காக பிரசித் என்று இந்த மாபெரும் போட்டித் தொடரில் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். மிக அற்புதமான ஒரு இடதுகை துடுப்பாட்ட வீரர், ஆரம்ப துடுப்பாட்ட வீரர். அணியினுடைய தலைவரும் கூட கடந்த பருவ காலங்களிலே தன்னுடைய அணிக்கான சிறப்பான ஒரு பங்களிப்பை வழங்கிய ஒரு வீரர். இதற்கு இணைய அனுசரணையாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கேரளி கன்வென்ஷன் திரு சி கே செந்தூரன் அண்ட் திரு சுகர்ணன், எம் மோஷன் பிஎல்சி திரு மிதுலன் பஞ்சலிங்கம், செல்டெல் மொபிலிட்டி திரு உதயன், ரீமேக்ஸ் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏஜென்ட் சிந்து சுதாகரன் ஆகியோரையும் இணைத்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு அற்புதமான பந்துவீச்சு, சுழல் பந்து வீச்சாளரை அழைத்திருக்கின்றார்கள் கொழும்பு இந்து கல்லூரி அணியினர். இருந்தபொழுதும் தன்னுடைய அபார துடுப்பாட்ட திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அணித்தலைவர். மிக நிதானமாக தடுத்தாடி இருக்கின்றார். ஓட்டங்கள் வருகிற வாய்ப்புகள் இல்லை. முழு அளவில் வீசப்பட வந்து லெக் திசையிலே அடித்திருக்கின்றார் பிரசித். 2 ஓட்டங்கள் விக்கெட்டுகளிலே ஓடி பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. அந்த 2 ஓட்டங்களுடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இந்த வேளையிலே இணைய அனுசரணையாளர்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கென்னடி கன்வென்ஷன் சென்டர் திரு கே செந்தூரன், திரு சுகந்தன், எம் மோஷன் பிஐசி திரு மிதுலன் பஞ்சலிங்கம், செல்டெல் மொபைலிட்டி உரிமையாளர் திரு உதயன், ரிமேக்ஸ் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏஜென்ட் சிந்து சுதாகரன் ஆகியோருடைய அனுசரணையோடு இன்றைய இந்துக்களின் சமர் போட்டியின் நேரலைக்கான அனுசரணையாளர்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இவர்களோடு அனுசரணையிலே இந்த நேரலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அற்புதமான ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் மிக சிறப்பாக ஆரம்பித்திருக்கிறார்கள். ரஷீத் மற்றும் சுபர்ணன் ஆகியோர் இப்பொழுது களத்திலே இருக்கின்றார்கள். மிக அற்புதமாக இணைப்பாட்டம் ஒன்றை அணிக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நல்ல காலநிலையோடு யாழ்ப்பாண மண்ணின் வெப்பநிலையோடு இந்த போட்டியை உணர இங்கே வந்திருக்கிறார்கள் கொழும்பு இந்து கல்லூரி வீரர்கள். நல்ல அளவோடு வீசப்பட்ட பந்து ஆடாமலே விட்டிருக்கின்றார் சுபர்ணன். உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றம் தான் சொல்ல வேண்டும். ஒரு முனையிலே சுழல் பந்து வீச்சினையும் மறு முனையிலேயே வேகப்பந்து வீச்சினையும் தொடர்ந்து தாக்குதலை நடாத்தி துடுப்பாட்ட வீரர்களை
குழப்பமடைய செய்கின்ற ஒரு முயற்சியை கையாண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கொழும்பு இந்து கல்லூரி அணியினுடைய அணி ஆடிக்கொண்டிருக்கிற யோரி பார்ஷித் மற்றும் சுபர்ணன் ஆகியோர் மிக அற்புதமாக ஆரம்பமாக இருக்கின்ற இந்த சுற்றத்துடைய முதலாவது நாள் போட்டிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் வேக பதிவு செய்து கொள்ள சுபர்ணன் தயாராகின்றார். மீண்டும் களத்தினுடைய ஆடப்பட்ட பந்து களத்தடுப்பில் ஏற்பட்ட சீரின்மை காரணமாக ஒற்றை ஓட்டம் ஒன்று பெறப்பட்டிருக்கின்றது. சுபர்ணன் அதி அற்புதமாக அந்த ஒற்றை ஓட்டத்தை வலை சேர்த்திருக்கின்றார். தொடர்ந்து பந்தினை எதிர்கொள்ள பர்ஷித். 8வது பத பரிமாற்றம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. 35 ஓட்டங்களுக்கு ஒரு இலக்கை இழந்திருக்கின்றார்கள் யாழ் இந்து கல்லூரி அணியினர். இருந்தபோதும் அற்புதமாக அணித்தலைவர் கே பிரஷித் 20 ஓட்டங்களோடு அணிக்கான தனது பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவரோடு இணைந்து சுபர்ணன் அற்புதமாக 3வது இலக்க வீரர் அற்புதமான ஆட்டத்தை இணைப்பாட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் பந்து வீச ஆரம்பித்திருக்கிறார் ஹிந்து காலேஜ் கொழும்பு இந்து கல்லூரியினுடைய பந்து வீச்சாளர் ஸ்ரீ நிதுஷன். நீண்ட ஓடுபாதை கூடிய ஒரு வேகப்பந்து வீச்சாளர் அற்புதமாக வீசியிருக்கிறார். அங்கே பலத்த ஆட்சபரை அவுட் அவுட். ஆம், அதிரடியாக மிகவும் நிதானமாக ஆடிக்கொண்டிருந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவரும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரருமாகிய பிரஷித் அவர்கள் ஸ்லிப் திசையிலே பிடி கொடுத்து ஆட்டம் இழந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றார். மிக அற்புதமாக அணிக்காக ஆடிக்கொண்டிருந்த ஒரு வீரர், மிக அழகான ஒரு பிடியெடுப்பு, மிக கடினமான வேலை, மிக முக்கியமான ஒரு வீரனுடைய பிடியெடுப்பினை மிக அற்புதமாக நிகழ்த்தியிருக்கிறார்கள் கொழும்பு இந்து கல்லூரி களத்தடுப்பாளர்கள். இந்து கல்லூரி அணியினுடைய முக்கியமான இலக்கு தற்பொழுது சரிக்கப்பட்டிருக்கின்றது. அணித்தலைவரும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரமாகிய பிரஷித் 20 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்த வேளை தனது இலக்கை இழந்திருக்கின்றார். நிச்சயமாக கடந்த 2 பருவ காலங்களிலுமே ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருந்த ஒரு இடதுகை துடுப்பாட்ட வீரர் இந்த 14வது இந்துக்களின் சபையில் அணித்தலைவராக களமிழந்திருந்தார். மிக அதி அற்புதமான ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட பாணியை இங்கே மேற்கொண்டிருந்த அழகாக ஆடிக்கொண்டிருந்தார். மிகச்சிறப்பாக இந்த நினைப்பாட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்லிப் திசையிலே இப்படி கொடுத்து ஆட்டம் வந்திருக்கின்றார் பர்ஷித் என்பது குறிப்பிடத்தக்கது. களமிழந்து கொண்டிருக்கிறார் விதுஷன். சுபர்ணனோடு இணைந்து களத்திலே ஆடுவதற்காக விதுஷன் இணைந்திருக்கின்றார். நிச்சயமாக அந்த ஒரு சீரான ஓட்ட இடைவெளிகளில் இலக்குகளை சாய்த்து கொண்டிருக்கிறார்கள் கொழும்பு இந்து கல்லூரி வீரர்கள் என்பது குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம். சற்று அளவு குறைந்த வீசப்படுகின்ற பந்துகளுக்கு தடுமாறி கொண்டிருந்தார் அணித்தலைவர். இருந்த பொழுதும் அந்த அவருடைய தடுமாற்றத்தை தங்களுடைய வியூகமாக அமைத்து அவருடைய விக்கெட்டை எடுத்திருக்கின்றார்கள். மிக முக்கியமான ஒரு விக்கெட். இந்த போட்டியினுடைய போக்கை மாற்றக்கூடிய ஒரு இலக்கினை சரித்திருக்கிறார்கள் கொழும்பு இந்து கல்லூரி அணியினுடைய வீரர்கள். அற்புதமான திட்டமிடலோடு அந்த பந்து வீச்சு நிகழ்த்தப்பட்டிருந்தது. நிச்சயமாக அந்த ஸ்லிப் திசையிலே வீரர்களை அடுக்கி வைத்து அந்த வியூகத்தை அமைத்து அந்த விக்கெட்டை வீழ்த்தி இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே பலராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சுற்றுத்தொடர் மிகச்சிறப்பாக நினைக்கின்ற 36 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளை இழந்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினுடைய வீரர்கள். திசைகளிலே ஒரு 11 சீர் செய்யப்பட்டிருக்கின்றது. மிக அற்புதமான ஒரு பந்து வீச்சு ஓட்டம் வருகின்ற வாய்ப்புகளிலே களத்தடுப்பு கூட ஓட்டங்களை பெறக்கூடிய வகையிலே இல்லாது மிக இறுக்கமான ஒரு களத்தடுப்போடு கொழும்பு இந்து கல்லூரி தன்னுடைய களத்தடுப்பு வியூகங்களை அமைத்திருக்கின்றது. இந்த வேளையில் இந்த போட்டிகளினுடைய அத்தனை ஸ்கோர் விவரங்கள் அனைத்தையுமே நீங்கள் எங்களுடைய நேரலை ஊடாக பார்த்துக்கொள்ள முடியும். என்று இந்த நேரலைக்கு அனுசரணை பிரதானமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கனடாவின் தங்க சுரங்கம் நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி கனடா. விதுஷன் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். மிக அற்புதமான ஒரு பந்து வீச்சு. கப திசையில் அந்த பந்தை தட்டி ஆடுவதற்காக முயற்சி இருந்தார். இருந்தாலும் அது கைகூடவில்லை. ஓட்டங்கள் பெறுகின்ற வாய்ப்புகளும் மேலதிகமாக இல்லை.
மிகச்சிறப்பாக இரண்டு அணிகளினுடைய கொடிகள் அங்கே காற்றோடு அசைந்து பாட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே மீண்டும் மிகச்சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கின்றார்கள். ஆதி அற்புதமாக உள் திரும்புகை பந்துகளை மிக லாபகமாக பந்து வீசி கொண்டிருக்கின்றார் வேகப்பந்து வீச்சாளர். விதிஷனை நோக்கி மிக சிறப்பான பந்து வீச்சோடு வீசப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அந்த பந்து பரிமாற்றமும் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 36 ஓட்டங்கள் 2 இலக்குகள் சரிக்கப்பட்டிருக்கின்றது. நிதூஷனுடைய பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. ஹிந்து காலேஜ் யாழ்ப்பாணம் அற்புதமான ஆரம்பத்தை ஆரம்பித்திருந்தாலும் சற்று நிதானமாக துடுப்பாட வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே தங்களுடைய கள்ளத்தடுப்பு வியூகங்கள் ஊடாக ஓட்ட எண்ணிக்கைகளை மட்டுப்படுத்தி தங்களுக்கு ஏற்ற வகையிலே இந்த கள்ளத்தடுப்பை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஹிந்து காலேஜ் கொலம்போ மீண்டும் அடுத்த சுழல் பந்து வீச்சாளரை அடுத்த பந்து பரிமாற்றத்திலே நிறுத்தியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறிய போல மிகச்சிறந்த வியூக கட்டுப்பாடாவது அவர்கள் அதை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியுடைய இலக்குகளை சாய்ப்பதில் குறியாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது அற்புதமாக ரசிகர்களும் இந்த போட்டியை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாடசாலை மாணவர்கள், பழைய மாணவர்கள், விருந்தினர்கள், கிரிக்கெட் ஆர்வலர்கள், ரசிகர்கள் அனைவரும் சூழ்ந்திருக்கிற இந்த மைதானத்திலே அளவு குறைத்து வீசப்பட்ட பந்து டீப் லேக் திசைகளில் ஒரு அழகான 4 ஓட்டங்கள் வந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறது. சுபர்ணருடைய துடுப்பிலிருந்து அந்த மனைவன விதுஷனுடைய துடுப்பிலிருந்து அந்த 4 ஓட்டங்கள் கிடைத்திருக்கின்றது. அற்புதமான ஒரு 4 ஓட்டம் லெக் திசையிலே கிடைத்திருக்கின்றது. மிக அழகான ஒரு துடுப்பாட்டம். மிக நிதானமாக அந்த பந்தை எதிர்கொண்டு 4 ஓட்டமாக மாற்றியிருந்தார் அணியினுடைய யாழ் இந்து கல்லூரி அணியினுடைய வீரர் விதுஷன். மீண்டும் ஓங்கி அடித்திருக்கிறார். மீண்டும் ஒரு லெக் திசையிலே மீண்டும் ஒரு 4 ஓட்டம். மிக அழகான ஒரு துடுப்பாட்டம். நல்ல அளவோடு வீசப்பட்ட பந்து. சுழல் பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்வது மிக கடினமான ஒரு நிலை இந்த மைதானத்தை பொறுத்தவரையிலே. இருந்தாலும் மிக அழகாக அந்த 2 பந்துகளையும் லெக் திசையிலே 4 ஓட்டமாக மாற்றி அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கைக்கு வலி சேர்த்திருக்கின்றார் யாழ் இந்து கல்லூரியினுடைய துடுப்பாட்ட வீரர் விதுஷன். மன்னிக்க வேண்டும், சுபர்ணன். 9 பந்து பரிமாற்றங்களிலே 11 ஓட்டங்களை அடிக்காக பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஷபீஷான் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய பந்து வீச்சின் 2வது பந்து பரிமாற்றத்தை வீசிக் கொண்டிருக்கிறார். 2 பந்துகள் இதுவரை வீசப்பட்டிருக்கின்றது. சுபர் பேக் டு பேக் 4 என்பார்கள். அடுத்தடுத்து 4 ஓட்டங்களை அந்த சுழல் பந்து பரிமாற்றத்திலே பெற்றுக் கொடுத்திருக்கிறார். 9 பந்துகளில் 11 ஓட்டங்களோடு சுபர்ணர் ஆடிக்கொண்டிருக்கிறார். மீண்டும் அளவு உரைத்து வீசப்பட்ட பந்து பேக் ஃபுட் ஆடி இருக்கிறார். அவரோடு இணைந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் விதிஷன். 3 பந்துகளை சந்தை இந்த ஓட்டங்களையும் பெற்றுக் கொள்ளாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார். 44 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளை எடுத்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். சபேசன் வந்து வீசிக்கொண்டிருக்கின்றார். மிக நிதானமான ஒரு துடுப்பாட்டம். ஓட்டம் வருகிற வாய்ப்புகள் இல்லை. சுபர்ணன் இந்த பருவ காலத்திலே அணிக்கான சிறப்பான பங்களிப்பை வழங்கிய ஒரு வீரர். டிவிஷன் 2 போட்டிகளில் கூட யாழ் இந்து கல்லூரி அணிக்காக தன்னுடைய மிக சிறப்பான பங்களிப்பை வழங்கிய ஒரு வீரர் சுபர்ணன் களத்திலே இருக்கின்றார். அவரோடு விதுஷன் இணைந்து தற்பொழுது யாழ் இந்து கல்லூரி துடுப்பாடி கொண்டிருக்கின்றது. அந்த பந்தை ஆடாமலே விட்டுவிடுகின்றார். விக்கெட் காப்பாளர் ஊடாக மீண்டும் பந்து வீச்சாளரின் கைகளிலே பந்து. ஓட்டங்கள் வருகின்ற வாய்ப்புகளிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது 9வது பந்து பரிமாற்றம். சபேசன் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு அற்புதமான பந்து வீச்சு. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. 9 பந்து பரிமாற்றங்கள் வந்திருக்கின்றன. 44 ஓட்டங்கள் இதுவரை பெறப்பட்டிருக்கின்றன. மிகச்சிறப்பாக கூறிய ரசிகர்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மைதானத்தின் சகல புறங்களிலுமே.
ஸ்ரீநிதிஷன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். பந்து வீச ஏற்கனவே 2 இலக்குகளை சாய்த்த ஒரு வேகப்பந்து வீச்சாளர். உள் திருமுகை வெளி திருமுகை பந்துகளை லாபகமாக வீசக்கூடிய ஒரு வேகப்பந்து வீச்சாளரும் கூட. நல்ல திட்டமிடலோடு பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் ஸ்ரீநிதுஷன். தனது 5வது பந்து பரிமாற்றத்தை வீசிக்கொண்டிருக்கிறார். இதுவரை 2 இலக்குகளை வீழ்த்தியிருக்கின்றார். 14 ஓட்டங்களுக்கு அற்புதமாக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் ஸ்ரீநிதுஷன். கொழும்பு இந்துக்களினுடைய ஆரம்ப பந்து வீச்சாளர் மிக சிறப்பான திட்டமிடலோடு இந்த போட்டியில் பந்து வீசிக்கொண்டிருக்கின்றார். முக்கியமான 2 இலக்குகளையும் வீழ்த்திய ஒரு வீரராக அவருடைய பந்து வீச்சு இருக்கின்றது. இந்த வேளையிலே 10வது பந்து பரிமாற்றத்தின் 2வது பந்தினை வீசிக்கொண்டிருக்கிறார் நிதிஷன். அற்புதமாக வீசப்பட்ட பந்து திசையில் அடித்திருக்கின்றார். ஓட்டம் வருகின்ற வாய்ப்புகள் இல்லை. ஓட்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த களத்தடுப்பை அமைக்காது மிக இறுக்கமான ஒரு களத்தடுப்போடு சராசரியாக ஒரு ஓட்டத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாத வகையிலே மிக இறுக்கமான ஒரு களத்தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீநிதுஷன் மீண்டும் ஒரு அழகான பந்து வீச்சு. விக்கெட்டுகள் இடையிலே வேகமாக ஒரு ஓட்டம் கிடைக்கின்றது. சுபர்ணனுடைய துடுப்பிலிருந்து 12 ஓட்டங்களை அணியாக பெற்றுக் கொடுத்திருக்கிறார் சுபர்ணன். 45 ஓட்டங்களாக அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையை மாற்றம் பெற்றிருக்கிறது. விதிஷன் சுபர்ணன் ஜோடி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீநிதிஷன் நிச்சயமாக 5வது பந்து பரிமாற்றத்தை வீசிக் கொண்டிருக்கிறார். 15 ஓட்டங்களை கொடுத்து 2 இலக்குகளை இதுவரை சாய்த்திருக்கிறார். நல்ல அற்புதமான வியூகங்களை தன்னுடைய பந்து வீச்சிலே கையாண்டு கொண்டிருக்கிறார் என்றால் சொல்ல வேண்டும். அந்த இலக்குகளை சாய்ப்பதற்கான முயற்சி வெகுவாக இங்கே முயற்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் சுபர்ணனை நோக்கி மீண்டும் ஒரு அழகான பந்து வீச்சு. ஓட்டம் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. 10வது பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 4.66 என்ற ஓட்ட சராசரியோடு துடுப்பாடி கொண்டிருக்கிறார்கள் யாழ் இந்து கல்லூரி அணியினர். நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்ற யாழ் இந்து கல்லூரி அணியினர் முதலாவதாக துடுப்பாடுவதற்காக தீர்மானித்து தங்களுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களோடு களமிறங்கியிருந்தார்கள். 2 இலக்குகள் இதுவரை வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த பந்தையும் ஆடாமலே விட்டிருக்கின்றார். இருந்த பொழுதும் விக்கெட் காப்பாளருடைய கவனையினம் உதிரியாக 4 ஓட்டங்கள் யாழ் இந்து கல்லூரி அணிக்கு வலி சேர்க்க அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 49 உயர்ந்திருக்கின்றது. உண்மையிலேயே உதிரிகள் முறையிலேயே அந்த 4 ஓட்டங்களும் அணிக்கு வலி சேர்த்திருக்கின்றது. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது 10வது பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகச் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் நிதிஷன். நல்ல அளவுகளோடு வீசப்பட்ட பந்துகளை முன்னங்கால்களில் சென்று ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் யாழ் இந்தவனுடைய சுபாரன் மற்றும் விதிஷன் ஜோடி. மீண்டும் ஒரு அற்புதமான பந்து வீச்சு. தடுத்தாடி இருக்கின்றார் சுபர்ணன். ஊட்டம் எதுவும் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. 10 பந்து பரிமாற்றங்கள் இதுவரை நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 49 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளை இழந்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். அணித்தலைவரும் இடதுகை எதிர்ப்பாளர் பார்ஷியத்தினுடைய இலக்கு இறுதியாக இழக்கப்பட்டது என்பது குறிப்பிட வேண்டிய விடயம். நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்று துடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள் யாழ் இந்த கல்லூரி அணியினர். 10 பந்து பரிமாற்றங்கள் நிறைவிலே இதுவரை 49 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 2 இலக்குகள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் சுதர்ஷன் சுபர்ணன் 11 ஓட்டங்களோடும் விதிஷன் ஒற்றை ஓட்டத்தோடும் மீண்டும் பந்து வீச அழைக்கப்பட்டிருக்கின்றார் சபேசன். 2 பந்து பரிமாற்றங்களை வீசி 15 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கின்றார். உண்மையிலேயே கடந்த 10 பரிமாற்றத்திலே 2 பந்துகளை அளவு குறைந்து வீசினாலும் மீதி 4 பந்துகளை அதி அற்புதமாக வீசியிருந்தார். உண்மையிலேயே யாழ் இந்த கல்லூரி அணி வீரர்களுக்கு ஒரு சவால் கொடுக்கக்கூடிய ஒரு பந்து வீச்சாளராக இந்த தொடரிலே விளங்குவாரா பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் விதிஷனை நோக்கி சபேசன். ஷபேஷன் 3வது பந்து பரிமாற்றத்தை வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார் சுழல் பந்து வீச்சாளர். மிக அழகாக வீசியிருக்கிறார். அந்த பந்து ஓட்டம் வருகின்ற வாய்ப்புகள் இல்லை. ஆடு முனையிலே விதுஷன்
ஒரு ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு அற்புதமான பந்து வீச்சு தடுத்தாடி இருக்கின்றார். பாயிண்ட் திசையில் இந்த பந்து சீஸ் செய்யப்பட ஓட்டம் எதுவும் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. ஷபேஷன் தன்னுடைய 3வது பந்து பரிமாற்றத்தின் 3வது பந்து வீச்சை வீச ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றார். சற்று அளவு குறைந்த லெக் திசையிலே வீசப்பட்ட பந்து லெக் திசையிலேயே ஓங்கி அடிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு 4 ஓட்டம் சுபர்ணன் துடுப்பில் இருந்து கிடைக்கின்றது. 53 ஓட்டங்களாக ஓட்ட எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது. மிக அழகான ஒரு துடுப்பாட்டம். சற்று அளவு குறைந்து வீசப்பட வந்து லெக் திசையிலே ஓங்கி அடித்திருக்கின்றார் சுபர்ணன். மன்னிக்கப்படும் விதுஷன். 4 ஓட்டமாக அணிக்கு வெளிச்சேர்க்க 5 ஓட்டங்களாக சுபர்ணனுடைய சொந்த ஓட்ட எண்ணிக்கையும் உயர்ந்திருக்கின்றது. 53 ஓட்டங்கள் இதுவரை பகிரப்பட்டிருக்கின்றன. சபீஷன் அற்புதமாக பந்து வீசிக் கொண்டிருந்தாலும் மிகச்சிறப்பாக அந்த 4 ஓட்டங்களும் நினைப்பட்டு கொடுத்திருக்கிறார் விதிஷன். நல்ல அளவு குறைத்து வந்த பந்தினை மிட் விக்கெட் திசையை நோக்கி மிக வேகமாக விரட்டியிருந்தார் விதிஷன் என்றுதான் சொல்ல வேண்டும். மீண்டும் சபீஷன் நல்ல அளவோடு வீசப்பட்ட பந்து முன்னங்கால்களில் சென்று பந்தினை தடுத்தாடி இருக்கின்றார் விதிஷன். உண்மையிலே மிகச்சிறந்த பொறுமையான ஆட்டத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 11வது பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. யாழ் இந்து கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற போட்டி மிக சுவாரஸ்யமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் நல்ல அளவோடு வீசப்பட்ட வந்து தடுத்தாடி இருக்கின்றார். மீண்டும் சபேஷன் மீண்டும் ஒரு அற்புதமான பந்து வீச்சு. 11வது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 53 ஓட்டங்கள் 2 இலக்குகள் இழந்து 4.82 என்ற ஓட்ட சராசரியோடு கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட் ஸ்காப்ரோ ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269 CK செந்தூரன் 416-400-8383 Kennedy Convention Center. பன்னிரண்டாவது பந்து பரிமாற்றத்தை வீசுவதற்கான முயற்சிகள் யார் வீசுவது என்ற ஆலோசனைகளோடு கொழும்பு இந்து கல்லூரி அணி தங்களுடைய திட்டமிடலை மேற்கொண்டிருக்கிறார்கள். 14வது ஆண்டாக இந்துக்களின் மாபெரும் போர் என அழைக்கப்படுகின்ற யாழ் இந்து கல்லூரி மற்றும் கொழும்பு இந்து கல்லூரி அணிகள் மோதுகின்ற போட்டி 2025ஆம் ஆண்டுக்கான போட்டிகள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்திலே ஆரம்பித்திருக்கின்றது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் பிரஷீத் பவனன் சிறப்பான ஒரு ஆரம்பத்தை வழங்கியிருந்தார்கள். 20 ஓட்டங்களோடு பிரஷீத் ஆட்டமிழந்து வெளியேறியிருக்கின்றார். பவானன் 12 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருக்கின்றார். தொடர்ந்து அணியிலே சுபர்ணன் மற்றும் விதுஷன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நன்றி மனோராஜ் மற்றும் தர்ஷிகன். வர்ணனையில் உமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் உமேஷ். வணக்கம் ரவி. நிதுஷன் பந்து வீச அழைக்கப்பட்டிருக்கிறார். சுபர்ணன் எதிர்கொள்கிறார். நிதுஷன் ஏற்கனவே 2 இலக்குகளை கைப்பற்றியிருக்கிறார். கைப்பற்றப்பட்ட இந்த 2 இலக்கும் மிகவும் பெருமதியான இலக்குகள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை அவர் கைப்பற்றியிருந்தார். மிகவும் வேகமாக துடுப்பாடக்கூடிய இடதுகை ஆரம்ப துடுப்பாட்ட வீரரை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் நேர்த்தியான பந்து வீச்சுகளை வைரவர் கோவில் முனையிலிருந்து வீசிக் கொண்டிருக்கிறார்.
இன்று காலையிலே நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்று துடுப்படுத்தாட தீர்மானித்திருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் வேகமாக ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். அணி 53 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. 2 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருக்கின்றன. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் ஸ்கோர் போட்டில் ஒரு பெரிய ரன்ஸை போட்டு அந்த ப்ரெஷரை எடுக்கிறது கொள்றதுக்காண்டி இருப்பாங்க. ஆட்டமிழப்புக்கான கோரிக்கை ஏற்கனவே 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கின்ற ஸ்ரீநிதுஷன் நடுவர் அது ஆட்டமிழப்பு இல்லை என அழைத்திருக்கின்றார். வெளியே விழுந்து உள்நோக்கி சென்ற பந்து மிகச் சிறந்த ஒரு பந்து. காலை வேளை முதல் மிகச் சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கின்றார் ஸ்ரீநிதுஷன். ஒரு உயரமான வேகப்பந்து வீச்சாளர். ஒரு முனையில் இருந்து தொடர்ச்சியாக காலை முதலாக பந்து வீசி கொண்டிருக்கின்றார். வைரவ கோயில் முனையிலிருந்து மிகவும் நேர்த்தியாக வீசி கொண்டிருக்கிறார் நிதுஷன். மிகவும் ப்ரெஷர் சிச்சுவேஷனை அங்காலேருந்து அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்கால ஸ்பின்னர்ஸ் அட்டாக்கிங் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் இலக்குகள் சாய்க்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த கல்லூரியினுடைய ஓட்டப்பரிதி வேகம் மிக முக்கியமாக இந்த இருநாள் போட்டி என்பதை பொறுத்தவரையில் உயர்ந்த அளவிலே இருக்கின்றது. 53 ஓட்டங்கள் 12வது ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கையில் என்பது இந்த போட்டியினுடைய போக்கினை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கு. மிக வேகமாக ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். அதிலும் குறிப்பாக களத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 துடுப்பாட்ட வீரர்கள் சுபர்ணன் மற்றும் விதுஷன் இந்த பருவ காலத்திலேயே ராஜாங்கம் நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம் வழங்குகின்ற 1 கிலோ தங்க நகைகளை வெல்லப் போவர்கள் யார்? எமது அனைத்து வாடிக்கையாளர்களையும் ஒன்றிணைத்து எமது ஸ்தாபனத்திலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் 2 வைர மோதிரத்தை வெற்றியாளருக்கு கொடுத்து வருகின்றோம். கனடா வரலாற்றில் எவரும், அதாவது உலக வரலாற்றிலே தங்க நகை 1 கிலோ வாடிக்கையாளர்களுக்கு பகிர்ந்தளித்ததில் நாங்கள் முதலிடம் வகிக்கின்றோம். எமது ஸ்தாபனம் 25வது வெற்றி ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் முகமாக மார்ச் 25ஆம் தேதி குலுக்கல் முறையில், அதாவது $5000 $3000 மீண்டும் சுபர்ணன் தடுத்தாடி கொண்டிருக்கிறார். நிதுஷன் பந்து வீசி கொண்டிருக்கிறார். வீசப்பட்ட 4 பந்துகளும் எந்தவித ஓட்டத்தையும் யாழ்ப்பாணம் கல்லூரி அணிக்காக பெற்றுக் கொடுக்கவில்லை. இந்துக்களின் சமர் போட்டியினை நீங்கள் நேரடியாக லங்காஸ்ரீ தமிழ்வின் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி, த பெப்பரே டிவி முகநூல், யூடியூப் மற்றும் இணையதளம், ARV லோஷன் ஸ்போர்ட்ஸ் முகநூல் மற்றும் யூடியூப், அனலை எக்ஸ்பிரஸ் டிவி கனடா, நட்சத்திர டிவி கனடா, NBCM மீடியா, கிரிக்கெட் அலர்ட்ஸ் முகநூல், டிடி பிளே ஐரோப்பா முழுவதுமாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் ஒரு பந்து தடுத்தாடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீநிதுஷன் வீசிய 5 பந்துகளிலும் எந்த விதமான ஓட்டங்களும் விட்டுக் கொடுக்கவில்லை. மறுமுனையில் இருக்கக்கூடிய சுபர்ணனினை சிக்கலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றார். மிகவும் நேர்த்தியாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார் சுபர்ணன். சுபர்ணனை பொறுத்தவரையிலே நிதானமாக துடுப்படுத்தாடக்கூடிய சிறந்த துடுப்பாட்ட வீரர் ஸ்ரீநிதுஷன். இந்த பந்து பெருமாத்தினுடைய இறுதி பந்தினை வீசுவதற்காக மீண்டும் நேர்த்தியான முறையிலே தடுத்தாடி இருக்கிறார் சுபர்ணன். 53 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்புக்கு 12 ஓவர்கள் நிறைவில். புதிய பந்து வீச்சாளர் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார் டி ஜதுஷன். இதுவரையில் அந்த முனையிலே பந்து வீசிக் கொண்டிருந்த சபேஷனுக்கு பதிலாக ஜதுஷன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஜதுஷன் மற்றொரு சுழற்பந்து வீச்சாளர்.
நெருக்கமான களத்தடுப்பு விதுஷனிற்கு. முதலாவது பந்தையே கணிக்க தடுமாறியிருக்கிறார். ஆனாலும் அந்த பந்து எல்லை கோட்டை நோக்கி நகர்கின்றது. துடுப்பு மட்டையினுடைய விளிம்பில் பட்ட அந்த பந்து 4 ஓட்டங்களாக மாறி இருக்கின்றது இந்து கல்லூரி அணியினருக்கு. விதுஷனின் துடுப்பிலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த 4 ஓட்டத்துடன் விதுஷனினுடைய துடுப்பாட்ட எண்ணிக்கை 9 அதிகரிக்கிறது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய ஓட்ட கணக்கு 57 அதிகரிக்கிறது 3 இலக்கு நஷ்டத்திற்கு. அங்கே களத்தடுப்பில் ஏற்பட்ட கவலையினம் காரணமாக ஒரு 4 ஓட்டம். மேலும் ஒரு பந்து சற்று வேகமாக வீசி இருக்கின்றார் ஜதுஷன். நேரடியாக இலக்கினை நோக்கி நேர்த்தியாக தடுத்தாடி இருக்கின்றார் விதுஷன். ஓட்டங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏதும் இல்லை. தொடர்ந்து 3வது பந்தினை வீசுவதற்காக ஜதுஷன் தயாராகி கொண்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு 4 ஓட்டத்துக்கான ஒரு சந்தர்ப்பம். அங்கே ஒரு 4 ஓட்டம் கிடைக்கப்படுகிறது. விதுஷனின் தொடர்பிலிருந்து கிடைக்கப்பெறுந்த 4 ஓட்டத்துடன் அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 61 அதிகரிக்கிறது. 2 இலக்கு நட்சத்திற்கு களத்தில் விதுஷன் 13 ஓட்டத்துடனும் சுபர்ணன் 11 ஓட்டத்துடனும் தொடர்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நடைபெற்றுக் கொண்டிருப்பது 12வது பெண்ணில் பரிமாற்றம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினை பொறுத்தவரையில் துடுப்பிலே அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற அத்தனை பந்துகளில் அநேக பந்துகள் 4 ஓட்டங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த போட்டியின் ஆரம்பம் முதலாக 4 ஓட்டங்களிலே அவர்கள் ஓட்டங்களினை கூடிய பாகம் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். களத்திலே அணியின் தலைவர் தேஷ்கர், பந்து வீச்சாளர் ஜதுஷனுடைய உரையாடலுக்கு பின் நேரடியாக துடுப்பு மட்டையில் படாது செல்கின்ற பந்து. இந்த ஓவரில் இதுவரையில் 8 ஓட்டங்கள் விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 4 பந்துகள் வீசி முடிக்கப்பட்டிருக்கின்றன. நிதானமாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார் விதுஷன். இந்த பந்தை தடுத்தாடி இருந்தார். எந்தவித ஓட்டமும் அவருக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஜதுஷன் இலக்கினை நோக்கி வீசிய பந்தினை தடுத்தாடுகின்றார் விதுஷன். 13 ஓவர்கள் நிறைவில் 61 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்புக்கு யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி அணி. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட் ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTAயில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. CK செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center. பந்து வீசுவதற்காக மீண்டும் நிதுஷன் அழைக்கப்பட்டிருக்கிறார். எந்தவித ஓட்டத்தையும் கடந்த பந்து பரிமாற்றத்தில் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. அது ஒரு மேடின் பந்து பரிமாற்றமாக அமைந்திருந்தது. களத்தில் சுபர்ணன் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார். மிகவும் நேர்த்தியான முறையிலே அந்த பந்தை தடுத்தாடி இருந்தார். தொடர்ந்து ஸ்ரீநிதுஷன் ஒரு முனையிலிருந்து பந்து வீசி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 2 விக்கெட்டுகளை சாய்த்தவர் வலது கை. லெக் திசையிலே வீசப்பட்ட அந்த பந்து லாவகமாக தட்டி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுக்கின்றார் சுபர்ணன். சுபர்ணனுடைய தொடர்பிலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த ஒரு ஓட்டத்துடன் சுபர்ணனின் ஓட்ட கணக்கு 12 அதிகரிக்கும் வதையோடு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய ஓட்ட கணக்கு 62 அதிகரிக்கிறது 2 இலக்கு நசத்துக்கு. ஆஃப் திசையில் வீசப்பட்ட பந்து லாவகமாக தட்டிவிட்டு இருக்கின்றார் சுபர்ணன்.
எல்லை கோட்டிலே சிறந்த களத்தடுப்பு கொழும்பு இந்து கல்லூரி வீரரிடமிருந்து 2 ஓட்டங்களை மீதப்படுத்தி இருக்கின்றார் என்றே சொல்ல வேண்டும். எல்லைக்கோட்டு கரையில் மிகவும் நேர்த்தியான ஒரு களத்தடுப்பை வெளிப்படுத்தியிருந்தார். ஆம், நீங்க மிகவும் நேர்த்தியான களத்தடுப்பு. மிகவும் நேர்த்தியான களத்தடுப்பு ஒன்று. பந்தினை சரியாக கணித்திருந்தார். அந்த போதும் அங்கே வீரர் வாதைக்குள்ளாகி இருக்கின்ற ஆயிரத்தி 1982 முதல் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்துக்களின் சமரிலே 7 முறை இந்துக்களின் சமர் வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் நிறைவடைந்திருக்கிறது. 3 முறை கொழும்பு இந்து கல்லூரி அணியினரும் 3 முறை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினரும் இந்த இந்துக்களின் சமரிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த 14வது இந்துக்களின் சமரனை பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு போட்டி அமையப் போகிறது என்று. இங்கே வீரர் வெளியே மாற்று வீரருக்காக இங்கே மாற்றப்படுகிறார். புதிய வீரர் உள்ளே செல்வார் என எதிர்பார்க்கிறோம். உபாதைக்கு பின்னதாக தொடர்ந்தும் போட்டி ஆரம்பமாக காத்திருக்கின்றது. 14வது ஓவர் வீசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இந்துக்களின் சமர் கிரிக்கெட் போட்டியினுடைய நேரலைக்கான பிரதான அனுசரணையாளர்களாக கனடாவின் தங்க சுரங்கம் நியூ ரங்கன்ஸ் ஜுவல்லரி இணைந்திருக்கின்றனர். 747 ஆட்டோ பார்ட்ஸ் கனடா உரிமையாளர் திரு குமார் அவர்கள், அதே வேளை இணை அனுசரணையாளர்களாக கெனடி கன்வென்ஷன் சென்டர் திரு CK செந்தூரன், திரு சுகந்தன், MM மோஷன் பிக் திரு மிதுலன் பஞ்சலிங்கம், செல் சிட்டி மொபைலிட்டி திரு உதயன், ரீமெக்ஸ் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏஜென்ட் சிந்து சுதாகரன் ஆகியோர் இணை அனுசரணையாளர்களாக இணைந்திருக்கின்றனர். தொடர்ந்தும் ஸ்ரீ நிதுஷன் அந்த ஓவரினுடைய 4வது பந்தினை வீசுவதற்காக நேர்த்தியான முறையில் அதனை தடுத்தாடினார் விதுஷன். எந்தவித ஓட்டங்களும் அங்கே கிடைக்கப்பெறவில்லை. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்தை பொறுத்தவரையிலே முதலாவதாக துடுப்படுத்தாடுவது என்பது மிகவும் இலகுவான விடயம். எதிரணிக்கு அதிக ஓட்டங்களை இலக்காக வைத்து முதலாவது இன்னிங்ஸிலே லீட் பண்ணுவது என்பது மிகவும் இலகுவான விடயம். அப்படி லீட் பண்ணும் பொருட்டு அந்த போட்டியிலே வெற்றி பெறுவதும் அந்த அணிக்கு சாதகமாக அமையும். அதனை கருத்தில் கொண்டு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று தங்களுடைய நிலைப்பாட்டை துடுப்படுத்தமாக தீர்மானித்திருந்தார்கள். நிதுஷன் மிகவும் சிறந்த பந்துகளை இங்கே வீசிக்கொண்டிருக்கிறார். எந்தவித ஓட்டமும் அங்கே கிடைக்கப்பெறவில்லை. விதுஷன் மிகவும் நிதானமாக அதனை தடுத்தாடியிருந்தார். களத்தில் இருக்கக்கூடிய இந்த சுபர்ணன் மிக முக்கியமான வீரர். வெறுமனே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு மாத்திரமல்ல, இந்த வடமாகாணத்தினுடைய கிரிக்கெட்டுக்கு என்று கூட குறிப்பிட்டு சொல்லலாம். ஜுத் சூப்பர் லீக் போட்டிகளிலே தம்புள்ளை அணியினை பிரதிநிதித்துவம் செய்து ஆடி இருக்கக்கூடிய வீரர். மேலும் ஒரு வருடம் இந்த பெரும் சமரிலே களம் காண காத்திருக்கின்றவர். 14 ஓவர்கள் நிறைவில் 64 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர்.
பந்து வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் யதுஷன். திடல் முனையிலிருந்து எதிர்கொள்ள தயாராகிறார் சுபர்ணன். யதுஷனை பொறுத்தவரையில் கடந்த பந்து பரிமாற்றத்தினை இதே முனையில் இருந்து வீசியிருந்தார். வலது கை சுழற்பந்து வீச்சாளர். 4 ஓட்டங்கள் அந்த ஓவரிலே பெறப்பட்டிருக்கின்ற நிலையிலே இந்த பந்து பரிமாற்றத்திலே ஓட்ட வேகத்தினை கட்டப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது யதுஷனிற்கு. கிட்டத்தட்ட ஒரு ஓவரிற்கு 5 என்கின்ற சராசரியிலே ஓட்டங்களினை குவித்துக் கொண்டிருக்கின்றனர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். 64 ஓட்டங்கள் வெறுமனே 14 ஓவர்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன. ஜதுஷன் வெளியே வீசி இருக்கக்கூடிய பந்து தடுத்தாடி சுபர்ணன் அகன்று சேர்ந்த பந்தினை அந்த களத்தட்பாட்ட வீரர் லாவகமாக தடுத்திருக்க ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. தொடர்ந்தும் சுபர்ணன் தயாராக ஜதுஷன் மேலும் ஒரு பந்தினை முன் சென்று தடுத்தாடுகின்றார் சுபர்ணன். யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி மைதானம் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு மிகவும் சிறந்த மைதானமாக அமைந்திருந்தது. கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற இந்துக்களின் சமர் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கடந்த ஆண்டும் சிறந்த பந்து வீச்சாளரை சுழற்பந்து வீச்சாளர் வசமானது. ஆனால் இந்த ஆண்டு கொழும்பு இந்து கல்லூரியினுடைய ஆரம்ப பந்து வீச்சாளர் மிகவும் நிதானமான பந்துகளை வீசியிருந்தார். அதன் தாக்கம் இங்கே திடல் முனையிலிருந்து வீசக்கூடிய சுழல் பந்து வீச்சாளர்களிடம் தெரிகிறது. யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி அணியினர் ஓட்டங்களை பெறுவதற்கான முனைப்பில் அங்கே தொடுப்படுத்த ஆடிக்கொண்டிருப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது. சுபர்ணன் அடித்தாட முற்பட்ட அந்த பந்து மிட் ஆஃப் திசையில் இருக்கக்கூடிய அந்த களத்தடுப்பாட்ட வீரனுடைய தடுப்பில் பட்டிருக்கின்றது. மீண்டும் அதே திசையிலே 4 ஓட்டங்கள் பெறுவதற்கான வாய்ப்பான எல்லை கோட்டிலே அந்த பந்தினை தடுத்திருக்கின்றனர் கொழும்பு இந்து கல்லூரி அணியினர். இலக்குகளை மிக வேகமாக 2 ஓட்டங்கள் அங்கே பகிரப்பட்டிருக்கிறது. பகிரப்பட்ட அந்த 2 ஓட்டத்துடன் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 66 அதிகரிக்கிறது. 2 இலக்கு நஷ்டத்துக்கு. களத்தில் சுபர்ணன் 14 ஓட்டத்துடனும் விதுஷன் 15 ஓட்டத்துடனும் துடுப்பாடு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நடைபெற்றுக் கொண்டிருப்பது போட்டியினுடைய 15வது பந்து பரிமாற்றம். ஜதுஷனை பொறுத்தவரையில் கடந்த பந்து பரிமாற்றத்துடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையிலே இந்த பந்து பரிமாற்றத்திலே அவர் ஓட்டங்களை விட்டுக் கொடுத்த வேகம் குறைவாக இருக்கின்றார். அந்த இறுதி பந்திலும் மிக வேகமாக ஓடி ஒரு ஓட்டத்தினை சேகரித்திருக்கின்றனர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். நிறைவுக்கு வருகின்றது 15வது ஓவர். 67 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்புக்கு யாழ் இந்து கல்லூரி அணியினர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினை பொறுத்தவரையில் முதலாவதாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பரிஷித் 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஆட்டம் இழந்திருந்தார். 27 பந்துகளிலே பாவனனை பொறுத்தவரையில் 12 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பாவனன் முதல் 4 ஓட்டங்களையும் இந்த கல்லூரிக்காக பெற்றுக் கொடுத்தார். களத்தில் இருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான வீரர்கள் சுதர்சன், சுபர்ணன் மற்றும் விதுஷன் ஆகிய வீரர்கள் தலா 15 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து துடுப்பாட்டத்துக்கு ஆடிக்கொண்டிருக்கின்றனர். கொழும்பு இந்து கல்லூரியினை பொறுத்தவரையில் இன்றைய நாள் காலை முதல் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வலதுகை வேகப்பந்து வீச்சாளர் ஸ்ரீ நிதுஷன் 7 ஓவர்கள் வீசியிருக்கின்றார். 2 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கின்றார். 18 ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து ஒரு உயரமான வலதுகை வேகப்பந்து வீச்சாளர் ஸ்ரீ நிதுஷன் கூடுதலாக இன்ஸ்விங்கர் பந்துகளை வீசிக்கொண்டிருக்கின்றார். 2 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கின்றனர். இப்போது மிக முக்கியமான விடயம், மேலும் ஒரு பந்து இலக்கினை நோக்கிய இன்ஸ்விங்கர் பந்து தட்டிவிட்டு ஒரு ஓட்டத்தினை பெற்றுக்கொள்கின்றார் சுபர்ணன். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி மைதானம் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு மிகவும் சாதமாக அமைந்திருந்தது. இருந்தாலும் இன்று ஸ்ரீ நிதுஷன் தன்னுடைய சிறப்பான வேகப்பந்து வீச்சு பிரதியினை இங்கே நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார். 2 ஆரம்ப துடுப்பாட்ட ஜோடிகளையும் கைப்பற்றியிருந்தவர். மிகவும் நேர்த்தியான பந்துகள் மூலம் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி அணிக்கான பிரஷர் சிச்சுவேஷனை அவர் அங்கே மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்.
நாணய சுழற்சியில் கொழும்பு இந்து கல்லூரி அணி தோற்றிருந்தாலும் அவர்கள் பந்து வீச்சை மிகவும் நேர்த்தியான முறையிலே பந்து வீசி கொண்டிருக்கிறார்கள். 16வது பந்து பரிமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 68 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் 2 இலக்கு நஷ்டத்திற்கு. மீண்டும் அங்கே களத்தடுப்பில் ஏற்பட்ட கவலையினம் காரணமாக 4 ஓட்டங்கள் கிடைக்கப்பெறுகிறது. விதூஷனினுடைய தொடுப்பிலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த 4 ஓட்டத்துடன் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 72 அதிகரிக்கிறது. களத்தில் விதூஷன் 19 ஓட்டங்களுடனும் சுபர்ணன் 16 ஓட்டத்துடனும் துடுப்பாடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நடைபெற்றுக் கொண்டிருப்பது போட்டியினுடைய 16வது பந்து பரிமாற்றம். யாழ் இந்து கல்லூரியை பொறுத்தவரையில் இந்த பேசிக்ஸ் என்று சொல்வார்கள், அந்த விடயத்திலே மிக தெளிவாக இருக்கிறார்கள். இலக்கினை நோக்கி வீசப்படுகின்ற பந்துகளை தடுத்தாடுகிறார்கள். இலக்குக்கு வெளியே வீசப்படுகின்ற பந்துகளை அடித்தாடி 4 ஓட்டங்களாக அல்லது 1-2 ஓட்டங்களாக மாற்றி ஓட்ட எண்ணிக்கையை பெறுவதிலே அவர்களுடைய நோக்கு முழுமதாக இருக்கின்றது. சிறப்பான பந்து வீச்சை அங்கே ஸ்ரீநிதூஷன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 2 ஆரம்ப துடுப்பாட ஜோடிகளை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 14வது இந்து காலின் சமர் 3 முறை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி, 3 முறை கொழும்பு இந்து கல்லூரி அணி, 7 முறை போட்டி வெற்றி தோல்வி என்று முடிவடைந்திருக்கிறது. 2025 யார் வசமாகிறது என்பதை பார்க்க இங்கே அந்த இன்ஸ்விங் முறை மூலமாக அந்த பந்து வந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அங்கே இலக்குகளுக்கிடையே மிக வேகமாக ஒரு ஓட்டம் பகிரப்படுகிறது விதூஷனினுடைய துடுப்பிலிருந்து. இந்த இந்து கல்லூரி சமரனை பொறுத்தவரையில் உமேஷ் 2019க்கு பின்னர் இந்து கல்லூரி கொழும்பு அணியினர் இதுவரையிலே வெற்றியதனையும் பெறவில்லை. ஆனால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினரை பொறுத்தவரையில் இறுதியாக இடம்பெற்ற 2 சமர்களிலும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஆக இந்த போட்டியிலும் வெற்றி வருகின்ற பட்சத்திலே அவர்களுக்கு இது 3வது தொடர்ச்சியான வெற்றியாகும். இந்த ஓவரினுடைய இறுதி பந்தினை வீசுவதற்காக ஸ்ரீநிதூஷன் தடுத்தாடுகின்றார். சுபர்ணன் நிறைவுக்கு வருகின்றது 16வது ஓவர். 73 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர்.
களத்தில் ஆட்டமிழப்பு விதுஷன் ஆட்டமிழந்திருக்கின்றார். இது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய 3வது விக்கெட் இழக்கப்பட்டிருக்கின்றது. சுதர்சன் சுபர்ணன் ஆட்டமிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய 3வது விக்கெட் இழக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ 19 தான் வருவான் HQ.
Santosh, 1 for 1604.4 overs. We had a slight technical glitch, and now sincere apologies for that glitch, and now let's enjoy the game of cricket. Full toss, possibly attempted slow one, floated up, but the batsman couldn't catch on it, pushes it straight to the middle of field. No damage done, no runs, 4.5 overs, 1 for 16 to Santosh, 79 for Jaffna Hindu in 18.5 overs. Good line, good length. Keeping the batsman getting pushed into the cover region. No run. Good end to the over by Santosh. 16 for 1. Good end to the over by Santosh. 16 of 1. 79 for 3. Jaffna Hindu of 19 overs. They're scoring at a good rate, but also lost 3 wickets. Probably I would say since the start of the day, Jaffna Hindu is slightly ahead of the game right now, but Colombo Hindu College Colombo. They're trying to pull it back. They pulled it back so far a little bit with 3 wickets, and the score remains on 79 for 3. To give a background, the history of the 14th Battle of the Hindus. The Battle of the Hindus started way back in 2002. Sorry, the first episode of the Battle of the Hindus started way back in 1982, and then it was played in 83 as well. But after the 83 riots and also the political instability we've had in the country, the matches were discontinued, didn't happen, and then again it was resumed in 2005, and again there was a pause from 2005 to 2013, and then ever since 2013 the match has been going on continuously. Until, of course, in the year 2020 and 21, there was no matches played because of the COVID. That was down the leg side. Poor piece of keeping as well. Bamboozled everyone. That's 4 runs, 4 extras. The score moves on to 83 for 3 freebies. A gift by Deshkar. The right arm leggy skipper of Hindu College Colombo. Pulling it down the leg side. It was possibly a attempted googly or slider. Didn't turn. Just went on with the arm and foxed everyone. And 4 extra runs. So this has been a stop-start affair. It has had 3 stoppages so far in the history of the game. But having said that, the two schools have been really persevering in terms of making this happen. And right now it's continuing and it's doing very well so far. It's a good delivery, a lot of turn for Deshkar. Bounce, a bit of spongy bound, and turned quite sharply. A very experienced campaigner, Deshkar. I think he won the Best Bowlers Award in the 2023 episode. 2024, he was slightly off colour. That's short, far too short. Pushed into the cover region. Again, the batter missed out. Srivatsan going on the back foot, but playing straight to the fielder. No damage done, but it's a very, very short delivery. 1.5 overs by Deshkar so far. So far, he's given away 5 runs. Very important for the skipper to bowl very well. It's tossed up. Wide outside the off stump, driven towards the deep mid-off region. No run. And the score remains on 83 for 3. இருபது பதுவரி மாற்றங்கள் நிறைவிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் 3 இலக்குகளை இழந்து 83 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். களத்திலே ஸ்ரீவஸ்தன் மற்றும் விதூஷன் ஆகியோர் தொடர்பு ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். விதூஷன் 37 பந்துகளிலே 22 ஓட்டங்களையும் ஸ்ரீவஸ்தன் 11 பந்துகளிலே 4 ஓட்டங்களையும் பெற்ற வேளையிலே களத்தில் தொடர்பு ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த பந்து பெருமாற்றத்தை வீசுவதற்காக சந்தோஷ் அழைக்கப்பட்டிருக்கின்றார். சந்தோஷ் ஏற்கனவே 5 பந்து பரிமாற்றங்கள் பந்து வீசி 16 ஓட்டங்கள் விட்டு கொடுத்து 1 இலக்கினை வீழ்த்தியிருக்கின்றார். விதூஷனால் தடுத்தாடப்பட்டிருக்கின்றது. விதூஷன் நேர்த்தியான முறையில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். 38 பந்துகளை எதிர்கொண்டு 22 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்.
எந்தவித ஓட்டங்களும் பெறப்படவில்லை விதுஷனினால். It's a no ball. The score moves on to 84 for the loss of 3 wickets. Sorry. Yep, 84 for 3. The scorecard so far, Parishit skipper. Kodabhishek, ball 3 in position for 20. Bhavanan. Kosarvish, ball 3 in position for 12. Sudarshan Subarnan, LBW ball Santosh for 16. Vidushan not out 22. Srivatsan not out 4. And it's 84 for the loss of 3 wickets. It's a very, very good delivery. Bit of lift and bounce. Looks quite sharp over there. Very nicely bowled. Slightly fuller in length, but it just took off. And the batsman judged it very well and left very well indeed. Yep, this principal of Jaffna Hindu College on the screens. Now it's Santosh once again. Santosh has been bowling well in patches. He has dished out a few short deliveries as well, but he's bowled some good areas also. But I think it's again very important to keep it nice and tight. Cut out on all the loose deliveries. And Jaffna Hindu has been really punishing on the loose balls. 84 for 3 in 20 overs, 20.3 overs. There are the teachers, I presume, possibly the parents and teachers on the screens. Good to see them on the ground supporting the children of both schools. Again, 84 for loss of 3 wickets. For those who are interested in a bit of international cricket, Sri Lanka continuing from 229 for 9 yesterday. They bundled out for 257. Kusal Mendis scoring a magnificent unbeaten 85. And Australia batting second at 37 for the loss of 2 wickets. They've just now lost the wicket of Manus Labuschagne for 4. They've already lost the wicket of Travis Head and Manus Labuschagne. It seems that another loud appeal at the Gold Cricket Stadium for the third wicket as well. It has gone up for review. But anyway, back to Jaffna Hindu College ground. Santosh continuing with his over. His 6th over, 5.5 over so far. Again, that's down the leg side, floated. A bit of inward movement. A quiet inquiry by the wicket keeper for a caught behind. But no damage done, possibly brushing the pads, but nothing. Nice colourful cheer for the boys, possibly the parents and the family members. It's a good delivery, right on the money. Honing in on the middle and off stump. Doing pretty well, the batter. Looking to sell your gold? At New Ranganath Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Ranganath Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough, or call 647-702-2159. New Ranganath Jewelry, where trust meets value. Visit us today. டேஷ்கரினால்
Teshkar in நியூ ரங்கனா தங்கச் சுரங்கம் வழங்குகின்ற 1 கிலோ தங்க நகைகளை வெல்லப்போவர்கள் யார்? எமது அனைத்து வாடிக்கையாளர்களையும் ஒன்றிணைத்து எமது ஸ்தாபனத்திலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் 2 வைர மோதிரத்தை வெற்றியாளருக்கு கொடுத்து வருகின்றோம். கனடா வரலாற்றில் எவரும், அதாவது உலக வரலாற்றிலே தங்க நகை 1 கிலோ வாடிக்கையாளர்களுக்கு பகிர்ந்தளித்ததில் நாங்கள் முதலிடம் வகிக்கின்றோம். எமது ஸ்தாபனம் 25வது வெற்றி ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் முகமாக மார்ச் 25ஆம் தேதி குலுக்கல் முறையில், அதாவது $5000, $3000, $2000 ஒவ்வொரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அனைத்து வாடிக்கையாளர்களையும் குலுக்கல் முறையில் வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு 1 கிலோ தங்க நகைகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். எமது இந்த வெள்ளி விழாவை முன்னிட்டு அனைத்து வாடிக்கையாளர்களும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் எமது ஸ்தாபனத்துக்கு வாருங்கள். தங்க நகை கொள்வனவு செய்யும் பொழுது உங்களுடைய பெயர்கள் மற்றும் விவரங்கள் எமது ஸ்தாபனத்திலே அனைத்து விதமான தொடர்புகள், அதாவது உங்கள் சகல விவரங்களையும் நீங்கள் போட்டு குலுக்கல் முறையில் உங்களை நாங்கள் வெற்றியாளர் ஆக்குவோம். இந்த கனடா வரலாற்றில் வாடிக்கையாளர்களுக்கு முதலாக எமது வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் ஒரு சந்தோஷமான இந்த நல்நாளில் ஒரு வெற்றிகரமான இந்த ஆண்டை நாங்கள் பதிக்கின்றோம். எனவே அனைத்து விதமான தங்க நகைகளும் துபாய், சிங்கப்பூர் நகைகள் விலையிலே பெற்றுக்கொள்ள ஒரு அரிய வாய்ப்பையும் உங்களுக்காக தருகின்றோம். ஸ்ரீவத்சனால் மிட் ஆஃப் திசையில் அடிக்க தடப்பட வந்து எந்தவித ஓட்டமும் பெறப்படவில்லை. யாழ்ப்பாணம் மேற்கு கல்லூரி அணியினர் 3 இலக்குகளை இழந்து 89 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். களத்திலே ஸ்ரீவஸ்தன் மற்றும் விதுஷன் அருமையான களத்தடுப்பு. ஸ்ரீவத்சன் இலகுவாக அதனை லீவ் செய்திருக்கிறார். ஆஃப்ஸ்டமுடைய வீசப்பட்ட பந்து யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி அணியினர் 3 இலக்குகளை இழந்து 89 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். $89 for the loss of 3 wickets into College Colombo. It's a good delivery. Again straight, middle and leg stump.
middle and leg, angling in a little bit, hurrying the batsman. Santosh, I think in the middle of a better spell. He started not so good, but right now he's come back pretty well. He's in the middle of a good spell, building some dot ball pressure, keeping it nice and straight. But Jaffna Hindu right now sitting pretty at 89 for 3 with a lot of batting to come. And Srivatsan and Vidushan going on pretty nicely. Srivatsan just starting with a 5. Oh, that's full toss down the leg side. A single. The score moves on to 90 for the loss of 3 wickets. Yep. Some sister school, I guess the girls from the Hindu Ladies College, the sister school of Jaffna Hindu, they are there to support their friends. They're there to support their partner school, the brother school. Good to see a lot of color coming in to support the boys in the form of parents, the sister schools, and the well-wishers and so on. So it's nice, good atmosphere over here. Again, a good delivery, nice and tight. He's got the length back. He's got the length back a little bit better. Earlier on, he was slightly on the shorter side, but managed to push it up further. He's keeping it nice and tight. Ideally, he should have bowled at a fuller length at the start of the day in order to get some wickets. But right now, but he couldn't do that. But right now, he's managed to pull it back, and he's sort of bowling it nice and tight. Vidushan batting very well, looking technically sound. It's again good delivery. Played towards the deep mid-off region. A quick single. A very quick single indeed. Score moves on to 91 for the loss of 3 wickets in 23 overs. Kennedy Convention Center பல ஆண்டுகளாக உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் Kennedy Convention Center 1199 Kennedy Road Scarborough ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க Kennedy Convention Center GTA யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269 CK செந்தூரன் 416-400-8383 Kennedy Convention Center. And 91 for 3 after 23 overs. Jaffna Hindu College after opting to bat. Yuvraj, the left arm off spin bowler, into his first over. Vidushan has been batting really well. It has been a sensible innings, 27 off 50. Srivasantan from the other end has managed to pick up 6 runs from 18 deliveries. A change in bowling from the temple end or the Kovil end. Left arm spin of Yuvraj into his first over. That's nicely bowled, angled in, seeing a little bit of drift, possibly just a little bit of straightening as well. It's a good line, good length to start off with. Deshkar, who had bowled 3 overs, note for 10, again looks slightly off colour. So he has taken himself out of the attack and has brought in the left arm spinner, looking for a breakthrough. 27 in 52 deliveries, Vidushan and Srivatsan on 6. That's again a good delivery, a hint of turn. Pitched around off stump, middle and off. And the ball deviating ever so slightly. But again, good forward defense. 91 for the loss of 3. Okay, lovely delivery. Seems to be getting a little bit of drift in, isn't it, with the left arm spinner? Maybe just a little bit of an angle and then sort of get straightening it up.
It has been a great over so far. No runs considered. Yuvraj has been on the line. Very good delivery. A bit of outside edge. The batsman crosses over a single that completes the 24th over. It's 92 for the loss of 3 wickets. Starting the 25th over, Santosh. Full length delivery outside the off stump, driven beautifully through covers, down to the middle of boundary for 4 runs. Beautiful shot from Vidushan. He has been in for quite a lot of time now, and he's seeing the ball really well. Seeing the ball outside the off stump, full length delivery, quickly launching out a beautiful shot. Pierce the gap between covers and short mid off, down to the boundary for 4 runs. Vidushan has been batting really well since he walked into the crease. He needs to convert this score into a big one. He needs to capitalize. Once again, nicely pushed down to the mid-off region for a single, taking the score up to 97 for the loss of 3 wickets. Around this, the match wouldn't have been possible for the if not for the efforts of the sponsors. I would like to sort of recognize the title sponsor, which is First Capital, who was sponsoring the whole game, and of course there are other sponsors as well. But along with that, we also have quite a few sponsors who has made this the live telecast possible, with sponsors such as. That's a beautiful delivery, outswinging delivery, making the batsman draw in front and beating his outside edge. The title sponsor for this live telecast is from Canada. Canada Win Tanga Churangam, New Rangana's Jewelry Canada. 747 Auto Parts, Mr. Kumar from 747 Auto Parts Canada, Mr. Kumar. And the associate sponsors, Kennedy Convention Center, Mr. C.K. Senduran and Mr. Sugandhan. M Motion PLC, M Motion PIC, Mr. Midulan Panjalingam. Celtel Mobility, Mr. Udayan. Remax Royal Properties Agent, Sindhu Sudhakaran. Thank you very much for all the sponsors to chipping in and making this even possible, as well as to get a good live telecast going across the globe, where the entire Tamil cricketing fraternity, including the old boys of the respective schools, as well as others, who could sit back at their homes or at their workplaces or in their mobile devices and enjoy a good game of cricket. That's a quiet inquiry by the keeper. I guess whenever the ball goes down the leg side, I think there is a habit of making an inquiry. I guess that's because in one-day cricket, they just try to hoodwink the umpire in order to get into get a wide ball, or rather in order to prevent them from calling it as a wide. But they should remember that in Test match cricket, in innings cricket, in red ball cricket, it's still not a wide even if it goes down the leg side. So I guess the players have become a bit habitual in seeing such things, and hence you see these inquiries coming up. Absolutely spot on, because it's a game between the உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம், நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. New Rangana's Tanga Surangam, Markham and Steels, 6055 Steels Avenue East, C102.
25 overs done for the day. It's 97 for the loss of 3 wickets. I'd rather say it has been a quite decent start by the Jaffna batsman, who elected to bat first after winning the toss. We have Yuvraj from the Temple End, who is starting his second over. Left arm off spinner. That's a poor delivery. Full toss onto the legs and beautifully guided down to the 5-leg boundary. That'll be easy runs for Vidushan, and he's in absolute perfect touch, and he would definitely want a second invitation for that. Iran, I think Vidushan has been batting very well. He's been smart enough to put all the bad deliveries away and then survive those or keep quiet with the smaller with the better ones. I think this has been the story of the day so far, where Hindu College Colombo has bowled some good deliveries, but there've been far too many ranked long hops or bad deliveries, which are boundary balls, and I don't think the Jaffna Hindu boy missed out on any. They literally punished almost all the bad deliveries, and that's where the score is up to 101 for 3 in 25 overs. It's going at a good clip. 4 runs and over in red ball cricket is pretty decent indeed. Yeah, that's slightly shorter. Went against the spin, to be honest. But still, it was slow turn, and hence no damage done. Srivatsan seems to be struggling a little bit. He's not getting his fluency, the required fluency, but Vidushan has been doing pretty well. 38 of 60 deliveries, has batted very well, looked very composed and poised, and he has a good head on his shoulders. So 38 of 60 deliveries, good going, 102 for 3. There we go again, that's outside the off stump, cut away for 4 runs, literally, yes it is, that's 4. That's very well played. Not a bad delivery, not too much of a bad delivery, but slightly outside the off stump, and a hint of width on offer, and just really cast on it, and 4 runs. That's Srivatsan getting into the act. Yuvraj, after bowling a wonderful first over, has turned out to be a little bit under pressure in this over. It was a bit short, not wide as the batsman would like, but he made sure that he beautifully paced it between the short third man fielder and the slip cordon down to the third man boundary for an easy boundary, taking the score up to 106 for the loss of 3 wickets, and that's a welcome boundary for Srivasantan, because he was struggling a little bit, but that would definitely boost up his momentum. Yuvraj is getting a bit of turn, even in the boundary ball. It was not too far outside the off stump, but I think the turn took it out. Turn gave the width, and also the turn was very slow turn indeed. So it allowed Srivatsan to rock on the back foot, watch the ball, and then take the ball out of the keeper's gloves and then put it past the slip and third man for 4 runs. That's a good delivery. That completes the 26th over. It's 106 for the loss of 3 wickets. Looking to sell your gold? At New Ranganath Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Ranganath Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough, or call 647-702-2159. New Ranganath Jewelry, where trust meets value. Visit us today. And I was at Colombo Hindu. But like all over. Raganang, Trinity Gilgis, because Nang is in St. John's. Sorry, we went to Colombo Hindu. 106 for the loss of 3 wickets. We have Deshkar, who is into his 4th over, and Vidushan unbeaten on 38. I'm really enjoying his batting, and that has been beautifully punched through the covers, short wide. You cannot expect anything apart from that. It has been a lovely shot through the cover regions for 4 more. Yeah, that's again another bad delivery by Deshkar, and again duly put away. Vidushan rose to the occasion, just told punch through the cows for 4 runs. Deshkar has been fairly disappointing so far. I think he's been all over the place. The figures doesn't suggest that, but he's not bowling to his best, because we've seen him bowling very well a couple of years ago,
He's a brilliant leg spinner, but he seems to be looking absolutely off color. But it's skipper, maybe the pressure of captaincy, the pressure of the fact that they've lost twice to Jaffna Hindu. But it's again that's another. That was again a bad delivery, but I think the batter was way too eager and just got the top edge. Was that a drop chance? Not really. I mean, that would be the last thing that Vidushan and the Jaffna team would require, because he's batting really well, unbeaten on 42. I'm really enjoying his batting today. He's been really sensible, and that was one of the shots, I would say, he played with uncertainty. Let's see what happens there. That hit the helmet of the silly point. I think it's good for somebody to. I'm hoping that there'll be concussion protocols will be followed. Yeah, we did see a couple of fielders and others running into the grounds. That was hit hard right onto his helmet, but luckily. And the fielder seems good. Yeah, and normally you say that when you get hit on the helmet, it's that shot and pulled down to the deep mid to get bounded. 4 more. This is really, really poor bowling from Deshkar. 2 short deliveries, and that has been easily put away down to the boundary for 4 more from Vidushan. He's 46 now. He's inching on to a wonderful and well-deserved half century. Yeah, that's right. I mean, that's again poor bowling. 1 shot on the offside, then another short one down the leg side. Rank long hop. There we go. Look at it. Very, very bad delivery. It's very poor indeed. Too poor to be honest. And that's 4 runs. Deshkar looking absolutely off color so far. But it's again for Colombo, it is very important. But as you said, Vidushan is looking very, very good. He's looking. That's again another short one. Another short one. But hit straight to the fielder. That was lucky. That was absolutely lucky for Deshkar. That should have been put anywhere, but it just was hit straight to the field at short mid wicket, and luckily for him, no more boundaries. One for the loss of 3 wickets after 27 overs. Jaffna Hindu College opting to bat after winning the toss. Sri Vasantan, he's on 10, and Vidushan unbeaten on 46. We have Yuvraj starting a fresh over. Very good delivery, loud appeal, but I'm sure that's drifting down the leg side. Umpire stands still. Yuvraj. He's flighting the delivery. He's inviting the batsman. He's looking for turn. He's floating it up. Very good delivery. Very, very good delivery indeed. But I think the batter nicely judged it. Left it, hoping for the turn. In case if it had come on with the arm, that would have been in trouble. But it was a very, very good delivery. Nice loop, nice flight. Good length as well, and good line also. This is very, very interesting. That's down the leg side. It's again another 4. Sorry, that's a single. That's down the leg side. This has been the problem with the Colombo Hindu boys. They bowled some good deliveries, but they've also bowled a fair bit of bad deliveries. So that means they're unable to sort of sustain the pressure on the batters to buy a wicket. It's just that they bowl a few good deliveries and then a bad one, and that takes the entire pressure off. So it's very Jaffna Hindu right now sitting pretty, I would say, 115 for 3 in 27 overs. Once again, a very nice delivery. Floated and inviting the batsman to play forward. And Vidushan, obviously, after spending such a long time on field, obviously he knows how to handle it well. Yuvraj, I love his pace. He's bowling at a decent pace so that he gets a lot of turn and bounce, floating the delivery right in front of the eyes of the batsman.
Yeah, I guess when you consider the spinners nowadays, they're used to firing it around, but this guy is bowling traditional, good red ball stuff. It's down the leg side, literally fired into the hand, into the batsman pads. It was very good running. This is what batters should be doing when they are a bit under pressure. So that completes 28 overs. It's 1-1-6 for 3. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. So now the weather is looking very, very hot indeed. But again, I think though it's hot, the atmosphere is very good. Like, it's quite buzzing, electrifying. And actually, it sort of makes the fielders and the players feel a little better. That's a good delivery. Deshkar changing ends. Trying his luck from the other end. Let's see whether we can do something over here. I think the first delivery was pretty decent one. So he will be hoping that the Colombo Hindu folks will be hoping that he'll be having a good spell on this side. Once again, a quick run, and I think he's gone. He's gone. Yep. That's poor bit of communication between the batters. We just need to figure out who the batter that was out, but it was a brilliant effort by the Colombo fielders, and it was really unwanted. When both of these batters they were batting really well, and it was really unwanted and unrequired. It's an unfortunate incident. Let's see who's the batter. It's out. Poor communication between the batters. He was nowhere in the frame while the wickets were broken down, and it was quite an easy decision for the umpire. That's Srivatsan, the batter, got run out. That was poor. There was no run at all. It was the striker's call. There was no run at all, and it was absolutely, there was no communication at all. It's not even a miscommunication. There was no communication, literally. And the batter has to run back. That damage is done. It's an easy stumping or easy run out for Deshkar. That's a breakthrough, that's a lucky breakthrough for the Colombo Hindu boys. But the Jaffna Hindu, they'll be really ruining for the dismissal. They've been batting very well. The partnership has been building pretty nicely. That's 117 for the loss of 4 wickets in 28.2 overs. The new batter in is Nitish. With that nation, means something new. It's a turning point in this match. Nitish, a young player, very good batsman. I think Deshkar seems to have found his radar a little bit from this end. Earlier, I think he was struggling. But this end, I think this over has been far better than what it was before, the fifth over from Deshkar. Exactly, has really improved, especially after the fall of that wicket. The body language of the Colombo Hindu College team, it has gone up and they are really into it now. And I'm sure they will try to work through this. If they get Vidushan right now, I would say that would be a great win for the Colombo boys before lunch. Once again, that has been pushed down to the deep mid-wicket region, and they cross over a single, taking the score up to 118 for the loss of 4 wickets, and we are done with the 29th over. Looking to sell your gold? At New Ranganath Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast?
New Runganeus Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough, or call 647-702-2159. New Runganeus Jewelry, where trust meets value. Visit us today. 118 for the loss of 4 wickets after 29 overs. The Jaffna College, I would say they might be pretty happy after winning the toss and electing to bat first. We have Yuvraj. That's a loud appeal. And the umpire says no. It was very close. I just thought it might be pitching outside leg stump. And that will be an interesting replay to see. I think that looked very close, possibly on leg stump. Let's see how it goes. Let's see. It's outside the leg stump, possibly just outside the leg stump. The fielders are making an inquiry from the umpire. We're just curious to figure out. And that's given out. Oh, that's given out. I'm not sure what happened, actually. I'm not very sure what happened. Yep. But unfortunately, Vidushan has been given out for 49. That's an interesting to see. I don't know what happened because I thought it was an appeal for LBW, and it was not given out. It was given not out, and the umpire had to consult with the leg umpire. I'm just trying to figure out was it a stump or an LBW. Just let's wait for the replay. Okay, I'm not sure whether it was given out as an LBW or was it given out for an outside edge. It wasn't off the edge. I mean, maybe it was an inside edge into the pad. Like to see that again. Would like to see that replay again. That's a very good knock by Vidushan. Unfortunately dismissed for 49, missing out on a big match half century. But I would really like to see the replay again. I really hope that we can have another look at it. That's a bit amazing, to be honest. No, that's not very clear whether it was off the edge or not. I mean, the batsman started walking away, and maybe that convinced the fielders to make an appeal again. I'm still not very sure what it was. Yep. We would like to get another front-on view and see whether we could make anything out of it. But that was quite bizarre. But it seems that they've been. Let me check. Probably it has been given as caught out. Let's see. We have the new batsman. Jnanakaran Laksigan. The new batsman in is Jnanakaran Laksigan. 118 for the loss of 5 wickets. We were just talking about getting Vidushan wicket just before lunch, and as the doctor ordered, we have his wicket. It seems that Vidushan has been given out caught sub Pratikshan of the bowling of Yuvraj. So it's caught and not LBW. So I guess there might have been an inside edge onto the pads and then taken. Oh, that's a beautiful delivery. Yuvraj has been bowling very well. I think except for his second over, second possibly third over, I think he's come back very nicely. Sorry, second over. He's come back. He's bowled very well. He's troubled the batters. He's probably the one who's looked like getting a wicket. I'm really enjoying the pace that he's bowling. He's bowling with a proper sense. He knows how the pitch is working right now. And there is a replay of that catch again. I guess possibly off the edge to the pads and then popped up. That's another beautiful delivery. Beating the inside edge. Yuvraj has been bowling really well. Really impressive. A very slow run up and a short run up. And floating it and throwing it right up to the batsman. Once again, a beauty. Such a beauty. I mean, for a new batsman, you can't ask for more. It's 118 for the loss of 5 wickets after 30 overs. Kennedy Convention Center பல ஆண்டுகளாக உங்கள் நன்மதிப்பை பெற்ற
CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட் ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர். GTAயில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. CK செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center. Deshkar back into the attack, starting off with a short delivery. Oh, poor bit of fielding. Very poor bit of fielding from the Colombo boys there again. And the batsman managed to grab a quick single and take the score up to 119 for the loss of 5 wickets. We have Lakshigan on strike again. 2 new batsmen in the crease, and this would be the ideal time for the Colombo boys to maybe creep through and try and maybe grab another wicket before lunch. So there was somebody who was inquiring about from me, like why do we say why am I saying batter instead of batsman? I think sometime back, if I remember right, ICC in fact made a generic term because we don't when in female in women's cricket we don't say batswoman. So in men's cricket we should not be saying batsman as well. So that's why I've been using the term batter instead of batswoman or a batsman. So I guess that's what is ICC ruled us. Maybe we did the change maybe about a year ago. So just thought I'll give that clarity. So we use the term batter, not batsman or batswoman. That's another good delivery, floated up, really testing the 2 new batters, and very good point brought up with regards to the batsman and the batter. So yeah, once again short. When we are having 2 new batters in the crease, the bowlers should really try to attack and get the fielding close, maybe get couple more fielders right in front of the batter's eyes, increase the pressure, try to make him play a false shot. I guess that's the reason as to why they're not doing that, because Deshkar is still, he's trying to find his feet, but he's still a bit off, so he probably needs a little bit of protection in the deep. But whereas I think at least when Yuvraj is bowling, I believe they should be attacking more. One for the loss of 5 wickets. Lakshigan yet to get off the mark. And has been beautifully flicked down through the mid-wicket region. It's running down to the boundary. And just stopped before the boundary. And the crossover single that completes over number 31. It's 1-2-3 for the loss of 5 wickets. Looking to sell your gold? At New Runganas Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Runganas Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough, or call 647-702-2159. New Runganas Jewelry, where trust meets value. Visit us today. 31 overs done. 1-2-3 for the loss of 5 wickets. We have 2 fresh batters, and we have Yuvraj starting in again from the temple end. Beautiful bowling, floated up, a quick single. Very sensible batting from Nitish, taking up the total up to 1-2-4 for the loss of 5 wickets. I guess they should have a bit more closing fielders, few more fielders when Yuvraj is bowling. He's getting appreciable turn. He's bowling pretty well, nice and tight. He's found his radar right. He's getting a lot of turn as well. So they should possibly do a bit more crowding. They should crowd the batter. Well, I would really like to see a forward short leg, at least, because it's exactly turning into the batter.
It's always good to have forward short leg, and ideally silly point as well, but at least a forward short leg should be there. I guess the Colombo Hindu is really missing a trick there. They really are missing a trick. Or if the line of attack is going to be slightly outside the off stump, they should possibly have a silly point as well. Once again, looking at that replay, beautiful bowling, really beautiful bowling. I'm really impressed, and I'm really enjoying this man's bowling. He's really taking the attention of everyone over here in Jaffna. Bowling with a nice rhythm and groove as well. That's a good delivery. Sharp spin again. He's getting appreciable turn. The only thing is that it's a bit of a spongy bounce. If he can get it to shoot a little bit more, he can put any batter in trouble. If you try to figure out the key feature of his success, the pace of his bowling, he's bowling it at a very decent slow pace, where it would really help him to gain a lot of bounce and turn, which is really making the life hard for the batsman. Correct. And he's bowling good areas as well, I think, except for the second over, as I said before. He's bowled very nice areas. At least he seems to be having a clear thought in his mind as to what exactly he wants to do. Initially, in the second, third over, he was actually trying to do a few more things, but now I think he's settled down into a particular plan, and he's sort of executing the plan to perfection. Once again, beautifully bowled, and that completes over number 32. It's 1-2-4 for the loss of 5 wickets. Do we have one more over for lunch, before lunch? Yeah, that's lunch at the Jaffna Hindu College ground at the Battle of the Hindus, 14th Battle of the Hindus, 124 for 5, Jaffna Hindu. I think Jaffna Hindu will be pretty happy with what they are right now. Though they would have loved to lose a couple of wickets less. But for Colombo Hindu, they pulled it back a little bit by those 2 late wickets. 124 for the loss of 5 wickets in 32 overs. To give you the scorecard, Jaffna Hindu won the toss and elected to bat first. Seemingly a good decision so far. Parikshit, the skipper, opened the batting with Bhavanan. Bhavanan was the first to go at the score of 12. He was caught by Santosh, caught by Sarvish, bowled by Sri Nidushan for 12. It was a good start. They had a positive start between Bhavanan and Parikshit. Sudarshan Subhanan, experienced campaigner. He is a provincial player as well, and he plays for the under-17 and under-19 provincials. Subarnan, a good all-rounder, LBW of the bowling of Santosh for 16. Parikshit was the third to go, the wicketkeeper and captain, caught by Abhishek of the bowling of Sri Nidushan for 20. Vidushan and Srivatsan put on a good partnership before that unfortunate run out, a complete miscommunication. They really made a hash of it. Srivatsan run out for 11. Vidushan, magnificent batting, magnificent innings, punished all the loose balls, and really bowled really batted very well for his 49. Unfortunately given out. We'll probably have a chat with the umpires later on to see as to what exactly has happened. There was an appeal for LBW, but ultimately he was given out, caught at slips, possibly a good decision. The batters at the wicket, Nitish on 3 and Jnanakaran Laksigan on 2, with 11 extras. 124 for the loss of 5 wickets in 32 overs. Santosh opened the bowling along with Sri Nidushan. Santosh 8 overs, 1 maiden, 1 for 24. Sri Nidushan 8 overs, 1 maiden, 2 for 24. Both the bowlers were punished earlier for some poor bowling, but later on they came back very nicely. Sabeshan 3 overs, not for 19. Yadushan 2 overs, not for 11. Deshkar 6 overs, not for 24. Looked a little off colour, the skipper, but he'll certainly come back as well. And then Yuvraj bowled. I thought we bowled absolutely beautiful, magnificent bowling indeed. 5 overs, 1 maiden, 1 for 13. He bowled with a lot of poise, a lot of control, good rhythm.
and got some sharp turn as well. He's the only bowler I would say, like, batted, who sort of bothered, troubled the Jaffna Hindu batters. So right now at lunch, 124 for 5, and we'll see you in about 30 to 40 minutes time. Thank you. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம், நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. CK செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center. Looking to sell your gold? At New Ranganath Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Ranganath Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C102, Scarborough, or call 647-702-2159. New Ranganath Jewelry, where trust meets value. Visit us today.
உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. CK செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center. Looking to sell your gold? At New Runganas Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Runganas Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C102, Scarborough, or call 647-702-2159. New Runganas Jewelry, where trust meets value. Visit us today.
உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. CK செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center. Looking to sell your gold? At New Runganas Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Runganas Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough, or call 647-702-2159. New Runganas Jewelry, where trust meets value.
உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற C.K. செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. C.K. செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center. Looking to sell your gold? At New Ranganath Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Ranganath Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough, or call 647-702-2159. New Ranganath Jewelry, where trust meets value. Visit us today.
உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட் ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. CK செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center. Looking to sell your gold? At New Ranganath Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Ranganath Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough, or call 647-702-2159. New Ranganath Jewelry, where trust meets value. Visit us today.
உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாக உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. CK செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center. Looking to sell your gold? At New Ranganath Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Ranganath Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East.
பாதிய இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருக்கின்றோம். யாழ் இந்து கல்லூரி மற்றும் கொழும்பு இந்து கல்லூரி அணிகள் முதுகொண்ட இந்துக்களின் சமர சுற்று போட்டியோடு ஆர்வமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 34வது பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 127 ஓட்டங்களுக்கு 5 இலக்குகளை இணைந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் களத்திலே நிதிஷ் மற்றும் ஞானகரன் லக்ஷிகன் ஆகியோர் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 6 மற்றும் முறைய 4 ஓட்டங்களோடு களத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் கொழும்பு இந்து கல்லூரியினுடைய யுவராஜ். பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் இடது கை சுழல் பந்து வீச்சாளர் யுவராஜ். இதுவரை 6வது பந்து பரிமாற்றத்தை வீசிக் கொண்டிருக்கின்றார். 16 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கின்றார். ஒரு இலக்கு சாய்க்கப்பட்டிருக்கின்றது. லெக் திசையிலே வீசப்பட்ட அந்த பந்து எல்லைக்கோட்டை நோக்கி ஆடியிருக்கின்றார் நிதேஷ். எல்லைக்கோட்டில் அந்த பந்து சேகரிக்கப்பட நிறைவுக்கு வருகின்றது 34வது ஓவர். 131 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள் இழந்திருக்கிறது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில். கொழும்பு இந்து கல்லூரி அணியினுடைய தலைவர் தேஷ்கர் தொடர்ந்தும் பந்து வீசி கொண்டிருக்கின்றார். தேஷ்கரனை பொறுத்தவரையில் இந்த பருவ காலத்திலே கொழும்பு இந்து கல்லூரியினுடைய மிக பிரதானமான பந்து வீச்சாளர். கூடுதிய பாகம் விக்கெட்டுகளை சாய்த்திருக்கக்கூடிய ஒருவர். அடித்தாடப்பட்டிருக்கின்றது அந்த பந்து. மிக துல்லியமாக அடித்தாடி இருந்தார் நிதிஷ் என்று நினைக்கின்றேன். 133 ஓட்டங்கள் இதுவரை பெறப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி மிகச் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்து கல்லூரிய மத்திய வரிசை துடுப்பாட்ட வரிசை மிக பலமாக தங்களுடைய இடைப்பாட்டத்தை அங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் தேஷ்கர் ஆட்டமிழப்புக்கான சந்தர்ப்பம் அந்த இலக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. நான் இருக்கிற நிலையத்தில் ஆடிக்கொண்டிருந்த நிதிஷ் ஆட்டமிழந்திருக்கின்றார். மிகச்சிறப்பான ஒரு களத்தடுப்பு வியூகத்தின் மூலம் அந்த இலக்கினை சாய்த்திருக்கின்றார்கள் கொழும்பு இந்து கல்லூரி அணியினர். மீண்டும் அந்த காட்சி உங்களுக்காக. களத்தடுப்பாட்ட வீரர்களுடைய கைகளில் பட்டு சென்ற பந்தினை சிலிப் திசையில் இருக்கக்கூடிய வீரர் லாபமாக சேகரித்திருக்கிறார். வீழ்த்தப்படுகின்றது 6வது விக்கெட் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பொறுத்தவரையில். குறிப்பாக முதல் 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தப்பட்ட பின்னர் மிக நிதானமாக ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஓட்டம் வரும் 5க்கு அண்மித்ததாக இருந்தது. தற்பொழுது அது வெகுவாக குறைந்து 4க்கு அண்மித்த நிலையில் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. புதிய துடுப்பாட்ட வீரர் பிரீமிகன் இந்த பருவ காலத்திலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பொறுத்தவரையில் சதம் பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு வீரர், விக்கெட் காப்பாளர். ஞானகர் லக்ஷிகனோடு இணைந்து துடுப்படுத்தாட கலந்து கொண்டிருக்கின்றார் பிரீமிகன். 132க்கு 6 இலக்குகளை இழந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தங்களுடைய முதலாவது இன்னிங்ஸிலே. தேஷ்கர் 8வது பந்து பரிமாற்றம் வீசிக் கொண்டிருக்கிறார். இதுவரை 27 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு இலக்கினை சாய்த்திருக்கின்றார். கடந்த பருவகாலம் கூட தன்னுடைய சூழல் மூலம் இந்த சுற்றுத்தொடரிலே ஆதிக்கத்தை செலுத்திய ஒரு பந்து வீச்சாளர் என்பது குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம். மீண்டும் தேஷ்கர் களம் நுழைந்திருக்கிற பிரீமிகனை நோக்கி பந்து வீச இருக்கின்றார். வீசங்கை விக்கெட்டை சுற்றி வருகிற திசையிலே வலதுகை மட்டியாளரான பிரீமிகனை நோக்கி அந்த அடுத்த பந்து வீச்சினை வீசுவதற்காக தயாராக இருக்கின்றார். இரு முனைகளிலும் சுழற்பந்து வீச்சாளர்கள் அறிமுகப்படுத்ததன் பின்னதாக கொழும்பு இந்து கல்லூரி அணி இந்த போட்டியிலே தங்களுடைய ஆதிக்கத்தினை அதிகரித்திருக்கின்றது என்று நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். தேஷ்கர் இலக்கு நோக்கி வீசிய பந்தினை முன் நகர்ந்து தடுத்தாடுகின்றார் பிரீமிகன். நல்ல அளவோடு வீசுகிற பந்துகளுக்கு முன்ன கால்களில் நகர்ந்து தங்களுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறப்பான சுழல் பந்து வீச்சாளர்களுடைய அந்த பங்களிப்பு. மீண்டும் அளவு குறைத்து வீசப்பட்ட பந்து அங்கே டீப் லெக் திசையில் ஓங்கி அடிக்கப்பட்டிருக்கின்றது. ஒற்றை ஓட்டம் மாத்திரம் கிடைத்திருக்க 133 ஓட்டங்களாக அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றம் கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி லக்ஷியன் இந்த பந்தினை எதிர்கொள்ள காத்திருக்கின்றார். அடித்தாடி இருக்கின்றார். லோங்கோன் திசையிலே அந்த பந்து சேகரிக்கப்பட ஒரு ஓட்டம். ஒற்றை ஓட்டம் மாத்திரம் கிடைத்திருக்க 134 ஓட்டங்களாக அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றம் பெற்றிருக்கின்றது. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது 35வது பந்து பரிமாற்றம். தேஷ்கர் வீசிக்கொண்டிருக்கிறார்.
நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் அந்த பந்து செல்ல 134 ஓட்டங்கள் 6 விக்கெட் இழப்புக்கு நிறைவுக்கு வந்திருக்கின்றது 35வது ஓவர். உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. மீண்டும் பந்து வீச ஜுவராஜ் அழைக்கப்பட்டிருக்கின்றார். லாக்ஸிகரை நோக்கி நல்ல அளவோடு வீசப்பட்ட பந்து ஓங்கி அடிக்க முற்பட்டிருந்தார். பந்து துடுப்பிலே இணைந்து கொள்ளவில்லை. ஒரு இடதுகை மட்டியாளருக்கு இடதுகை சுழல் பந்து வீச்சாளர் வீசுகின்ற சந்தர்ப்பம் ஒன்று மிக அற்புதமானது. மீண்டும் யுவராஜ் லக்ஷிகரை நோக்கி வீசுகின்ற அடுத்த பந்து வீச்சு ஸ்வீப் முறையில் ஆட முற்பட்டார். நேரடியாக போல்ட் செய்யப்பட்டிருக்கின்றார். லாக்ஸிகன் ஸ்வீப் முறையில் ஆட முற்பட்ட வேளை போல்டு முறையில் நேரடியாக ஆட்டமளித்திருக்கின்றார் யுவராஜ். அற்புதமாக அடுத்த இலக்கினையும் சாய்த்திருக்கிறார். 134 ஓட்டங்களுக்கு 7வது இலக்கியம் இழந்திருக்கிறது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி. நேரடியாக இலக்கை நோக்கி வீசப்பட்ட அந்த பந்தினை அடித்தாட முற்பட்டிருந்தார் அந்த துடுப்பாட்ட வீரர். நேரடியாக இலக்கினை தகர்க்கப்பட்டு ஆட்டமிழந்திருக்கின்றார். 7 விக்கெட்டுகள் இழுக்கப்பட்டிருக்கின்றன. ஆட்டமிழந்திருக்கக்கூடிய வீரர் லக்ஷிகன் 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் கல்லூரி அணிக்காக. இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது 36வது பந்து பரிமாற்றம் வீசிக் கொண்டிருக்கின்றார் ஜோராஜ். இதுவரை 7வது பந்து பரிமாற்றத்தை வீசிக் கொண்டிருக்கின்றார் ஜோராஜ். 18 ஓட்டங்களுக்கு 2வது இலக்கினையும் சாய்த்திருக்கின்றார். இந்த போட்டிகளினை நீங்கள் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வாயிலாகவும், அதேவேளை த பெப்பரே இலக்கம் 1 டயலாக் தொலைக்காட்சி சேனல் இலக்கம் 62 நூடாகவும் இந்த போட்டிகளை நீங்கள் நேரடியாக கண்டுகளிக்க முடியும் என்பதனை உங்களுக்காக ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதேவேளை பல்வேறுபட்ட வலைத்தளங்களூடாக ஐரோப்பிய தேசத்திலும் கனடா தேசத்திலும் காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த போட்டிகள். புதிய துடுப்பாட்ட வீரர் பிரீத்திகன், இடதுகை துடுப்பாட்ட வீரர் பிரீத்திகன் மற்றும் பிரீமிகன் ஆகியோர் களத்தில். பிரீத்திகன் ஒரு இடதுகை துடுப்பாட்ட வீரர் களம் இணைந்திருக்கின்றார். இடதுகை சுழல் பந்து வீச்சாளர் யுவராஜினுடைய பந்தினை எதிர்கொள்வதற்காக யுவராஜ் லாவகமாக பந்தினை வெளியே வீழ்த்தி உள்நோக்கி திருப்பி இருக்கின்றார் இடதுகை பந்து வீச்சாளர். யுவராஜ் 3 பந்துகளினை வீசியிருக்கின்றார். ஒரு இலக்கினை இந்த ஓவரிலே சாய்த்திருக்கின்றார். 2 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கின்றார். குறிப்பாக பந்து பரிமாற்றம் இரு முனைகளிலும் சுழற்பந்து வீச்சு ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் தற்பொழுது மதிய போஷண இடைவேளையின் பின்னர் 2 இலக்குகளை சாய்த்திருக்கின்றனர் இந்து கல்லூரி கொழும்பு அணியினர். தொடர்ந்தும் யுவராஜ் விக்கெட்டிற்கு வெளியே வீழ்த்த பந்து அடித்தாடி இருக்கின்றார் பிரீத்திகன். களத்தட்டுப்பாடல் தவறுவிட லெக்கோட்டை நோக்கி செல்கின்றதான் 4 ஓட்டமாக மாறி இருக்கின்றது அந்த பந்து. மதிய போஷண இடைவேளைக்கு பின்னதாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் பெற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது 4 ஓட்டமாக அது அமைந்திருக்கின்றது. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 138 உயர்ந்திருக்கின்றதாம். இலக்கிற்கு மிக வெளியே வீசப்பட்ட அந்த பந்து களத்தடுப்பாட்ட வீரனுடைய தலையில் அந்த பந்து பட்டு தெரித்திருக்கின்றது. 4 ஓட்டம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினை பொறுத்தவரையில். மிக பலமாக ஓங்கி அடிக்கப்பட்ட அடி ஒன்று லாங் ஆஃப் திசைகளிலே அழகான 4 ஓட்டங்களும் நடைபெற்றுக் கொடுத்திருக்கிறது. 138 ஓட்டங்களாக அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. மத்தியஸ்தர் சுதேஷ்குமார் அவர்கள் அந்த களத்தட்டுப்பாட்டு வீரரை பரிசோதித்திருக்கின்றார். களத்தை விட்டு அந்த களத்தட்டுப்பாட்டு வீரர் வெளியேறி இருக்கின்றார்.
கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட் ஸ்காப்ரோ ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269 CK செந்தூரன் 416-400-8383 Kennedy Convention Center. இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது 37வது பந்து பரிமாற்றம் 139 ஓட்டங்களுக்கு இலக்குகளை இழந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாண வீட்டு கல்லூரி அணிகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பிரீமிகன் மற்றும் பிருத்திகன் ஜோடி ஒரு ரன் அவுட் சந்தர்ப்பத்தை நழுவ விட்டிருக்கின்றார்கள். பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் டேஷ்கர் 30 ஓட்டங்களுக்கு ஒரு இலக்குகளை இதுவரை சாய்த்திருக்கின்றார். பிருத்திகன் 4 ஓட்டங்களோடும் பிரீமிகன் 2 ஓட்டங்களோடும் களத்திலே. வீசப்பட்ட பந்து ஒரு அகல பந்தாக அமைந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் இடம்பெறும் வீசப்பட்ட முதலாவது அகலப்பந்து இதுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தேஷ்கருடைய பதவி அது அகலப்பந்து வீசப்பட்டிருக்கு. 140 ஓட்டங்களாக அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. மீண்டும் தேஷ்கர் பிருத்திகரை நோக்கி வீசுகின்ற அடுத்த பந்து வீச்சு ஒரு பிடியெடுப்புக்கான சந்தர்ப்பம் இல்லை. முயற்சிக்க தவறி இருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். 141 ஓட்டங்களுக்கு 7 இலக்குகளை இழந்திருக்கின்றார்கள். பிரீமிகன் 2 ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கின்றார். பிரீமிகனை நோக்கி பந்து வீச தேஷ்கர் தயாராக இருக்கின்றார். கொலம்பிந்து கல்லூரி அணியினுடைய அணித்தலைவர் தேஷ்கர்.
இதற்கு முந்தைய பந்தினை லெக் திசையிலே மிக அகலமாக வீசியிருந்த யுவராஜ் இந்த பந்தினை அதற்கு எதிர் திசையிலே ஆஃப் திசை நோக்கி மிக அகல பந்தொன்றாக வீசியிருக்கின்றார். 4 ஓட்டங்கள் உதிரிகளாக கிடைத்திருக்கின்றது. ஓட்டங்கள் நிறைவுக்கு வருகின்றது அந்த பந்து பரிமாற்றம். 153 ஓட்டங்கள் 7 விக்கெட் இழப்பிற்கு 38 ஓவர்கள் நிறைவில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். தேஷ்கர் பந்து வீச யுவராஜ் தேஷ்கர் பந்து வீச ஆரம்பித்திருக்கிறார். 39வது பந்து பரிமாற்றம் லாங் ஓப் திசைகள் மிக அழகாக பிரீமிகன் ஒரு 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதிக அற்புதமான ஒரு அடி என்று தான் சொல்ல வேண்டும். மிக வேகமாக ஆடியிருந்தார். 157 ஓட்டங்களுக்கு 7 இலக்குகளை இழந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியுடைய வீரர்கள். மீண்டும் தேஷ்கர் பிரீமிகனை நோக்கி வீசுகின்ற அடுத்த பந்து வீச்சு மீண்டும் அங்கு ஓப் திசைகளிலே எல்லை கோட்டருக்கு அந்த பந்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டி ஓட்டம் ஒரு கிடைத்திருக்க 158 ஓட்டங்களாக அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றம் பெற்றிருக்கின்றது. காலை முதலாக மிக தெளிவாக ஆடிக்கொண்டிருக்கின்றார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். இலக்கிற்கு வெளியே வீசப்படுகின்ற அந்த பந்துகளில் ஓட்டங்களை பெற்றுக் கொள்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக கூடிய பாகம் 4 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கின்றார்கள். தற்பொழுது மீண்டும் 4 ஓட்டங்கள் சென்றதுக்கு பிற்பாடாக இந்த 2 துடுப்பாட்ட வீரர்களுடைய ஓட்டம் பெறுகின்ற வீதம் அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் என்று சொல்வார்கள் அது அதிகரித்திருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு பந்தினை அடித்தாடி இருக்கின்றார் பிரீத்திகன். ஒரு ஓட்டம் கிடைக்கப்படுகின்றது. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 159 உயர்ந்திருக்கின்றது. லாங் ஆஃப் திசை நோக்கி அந்த பந்து ஒரு ஓட்டத்தினை பெற்றுக்கொள்கின்றனர் யாழ் இந்து கல்லூரி அணியினர். தொடர்ந்தும் அணியின் தலைவர் தேஷ்கர் பிரீத்திகன் இலக்கு நோக்கி வீசப்பட்ட பந்தினை முன்னகர்ந்து தடுத்தாடுகின்றார். மேலும் ஒரு பந்து நேரடியாக இலக்கு நோக்கி முன்னகர்ந்து தடுத்தாடுகின்றார் பிரீத்திகன். நிறைவுக்கு வருகின்றது 39வது ஓவர். 160 ஓட்டங்கள் 7 விக்கெட் இழப்பிற்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். Looking to sell your gold? At New Runganas Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Runganas Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough,
or call 647-702-2159. New Runganea's Jewelry, where trust meets value. Visit us today. ஆரம்பிக்க இருக்கிறது 40வது பந்து பரிமாற்றம். 160 ஓட்டங்களுக்கு 7 இலக்குகளை இழந்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி அணியுடைய வீரர்கள். பிரீமிகன் மற்றும் பிருத்திகன் ஆகியோர் களத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பிரீமிகனை நோக்கி பந்து வீச அபிஷேக் தயாராகிறார். அபிஷேக்கின் முதலாவது பந்து பரிமாற்றம். ஃபைல் லெக் திசைகளில் சுயமுறையிலே ஆடியிருந்தார். அழகான 4 ஓட்டங்களுடன் நடைபெற்றுக் கொடுத்திருக்கின்றார் பிரேமிகன். 164 ஓட்டங்களாக அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றமடைந்திருக்கிறார். சந்தித்த முதல் பந்தையை 4 ஓட்டங்களாக மாற்றி அமைத்திருக்கின்றார் பிரேமிகன். 164 ஓட்டங்களாக அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றம் கண்டிருக்கின்றது. மிகச்சிறப்பாக பிரேமிகன் ஜோடி ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியில் இந்த மத்திய வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அணியுடைய ஓட்டு எண்ணிக்கை அதிகரித்து செல்வதில் மிகவும் லாபகமாக கவனம் செலுத்தி வருகின்றார்கள். அதை முறியடிக்கும் முகமாக கொழும்பு இந்த கல்லூரியினுடைய அணித்தலைவர் பந்து வீச்சாளர்களை மாற்றம் செய்த வண்ணமே இருக்கின்றார். மீண்டும் அபிஷேக் வீசுகின்ற பந்து மீண்டும் அந்த பந்து ஃபிளிக் செய்யப்படுகின்ற ஸ்கொயர் லைக் திசைகளில் ஃபிளிக் செய்யப்படுகிற பந்து எல்லை கொண்டு சீர் செய்யப்பட்டிருக்கிற ஒற்றை ஓட்டம் மாத்திரம் முடித்திருக்க 165 ஓட்டுகளாக அணியுடைய ஓட்டு எண்ணிக்கை மாற்றம் கண்டிருக்கின்றது. மேலும் அபிஷேக்கினுடைய பந்தினை எதிர்கொள்ள இடதுகை துடுப்பாட்ட வீரர் பிருத்திகன் தயாராக இருக்கின்றார். பிரீத்திகன் மற்றும் பிரீமிகன் இணை மிகச்சிறந்த ஒரு இணைப்பாட்டம் ஒன்றினை காட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினருக்கு. 124 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள் என்கின்ற நிலையிலே தொடங்கிய மதிய போஷணைக்கு பின்னரான ஆட்டம் 165 ஓட்டங்கள் என்கின்ற நிலைக்கு நகர்ந்திருக்கின்றது. நேரடியாக இலக்கை நோக்கி வீசப்பட்ட பந்து அபிஷேக் பிரீத்திகரை நோக்கி வீசுகின்ற அடுத்த பந்து வீச்சு. நல்ல அளவோடு வீசியிருந்தால் ஒற்றை ஓட்டம் மிக வேகமாக அந்த ஒற்றை ஓட்டம் பகிரப்பட்டிருக்கிறது. களத்தினுடைய 167 ஓட்டங்களாக அடியினுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றம் கொண்டிருக்கின்றது. மீண்டும் அபிஷேக் பிரீமிகனை நோக்கி பந்து வீசக்க தயாராக இருக்கின்றார். பிரீமியனுடைய பந்து வீச்சிலே ஏற்கனவே ஒரு 4 ஓட்டங்களை அடித்திருக்கிறார். மீண்டும் அபிஷேக் வீசுகின்ற பந்து இலக்குக்கு வெளியே வீசப்பட்ட ஒரு பந்தை அடித்தாடி இருக்கின்றார் பிரீமிகன். மிட் ஆஃப் திசையில் இருந்த களத்தடுப்பாட்ட வீரருடைய தடுப்பில் பட்டு பந்தில் ஓட்டம் வருவதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. மிக வேகமாக அடித்தாடப்பட்ட பந்து மேலும் ஒரு பந்து மிக வேகமாக ஓட்டத்தினை பெற்றுக் கொள்கின்றனர் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள். அந்த ஒற்றை ஓட்டத்துடன் நிறைவு வருகின்றது 40வது ஓவர். 167 ஓட்டங்கள் 7 விக்கெட் இழப்பிற்கு யாழ் இந்த கல்லூரி அணியினர். உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. மறுபடியும் யுவராஜ் வருகிறார் பந்து வீசுவதற்காக.
இம்முறை முனை மாற்றி பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். 8 மாற்றங்களில் 2 இலக்கினை வீழ்த்திய வீரர். மதிய உணவு இடைவெளிக்கு பின்னர் தொடர்ச்சியாக விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது அடித்தாடும் மனநிலையில் யாழ் இந்து கல்லூரி வீரர்கள் வந்திருக்கிறார்கள். பலத்த ஆட்சேபனை நடுவர் செவிசாய்த்துக் கொள்ளவில்லை. ஓட்டம் எதுவும் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. நடைபெற்றுக் கொண்டிருப்பது 41வது பந்து பரிமாற்றம். ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் பிரேமிகள் மற்றும் பிரித்திகன் ஜோடி 10 ஓட்டங்களோடு பிரேமிகள் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். யுவராஜ் வீசிய பந்து மீண்டும் யுவராஜ் திசையில் ஒரு ஓட்டம் கிடைக்கின்றது. தொடர்ச்சியாக விக்கெட்டுகளுக்கு இடையிலும் எல்லை தாண்டிய ஓட்டங்களுமாக மிக வேகமாக இந்த ஓட்ட எண்ணிக்கைகளை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாழ் இந்து கல்லூரி துடுப்பாட்ட வீரர்கள் பிரீமிகன் அற்புதமான 2 வீரர்கள், இடதுகை வலதுகை துடுப்பாட்ட வீரர்கள் மிக அற்புதமான ஒரு இணைப்பாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இடம்பெற்றுக் கொண்டிருப்பது 41வது பந்து பரிமாற்றம். வீசிக் கொண்டிருக்கிறார் யுவராஜ். 27 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளை சாய்த்திருக்கிறார் யுவராஜ். மேடம் யுவராஜ் பிரீத்திகனை நோக்கி நல்ல அளவோடு வீசப்பட்டு வந்து திசையில் அடித்திருக்கின்றார். ஓட்டம் வருகின்ற வாய்ப்புகள் இல்லை. கவர் திசையினுடைய களத்தடுப்பாளர் அற்புதமாக அந்த பந்தை சீர் செய்ய யுவராஜ் ஆடாமலை விட்டிருக்கின்றார் பிரீத்திகன். 41வது பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 168 ஓட்டங்களுக்கு 7 இலக்கினை இழந்திருக்கிறார்கள் யாழ் இந்து கல்லூரி. இம்முறை அடித்து ஆடியிருக்கின்றார் கவர் திசையிலே களத்தடுப்பாளர் மிக சிறப்பாக அந்த பந்தை சீர் செய்ய 41வது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட் ஸ்காப்ரோ ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269 CK செந்தூரன் 416-400-8383 Kennedy Convention Center. கவர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து எந்தவித ஓட்டங்களும் பெறப்படவில்லை. களத்தில் பிரேமிகன் மற்றும் பிரீத்திகன் ஆகியோர் தொடர்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அபிஷேக் அடித்தரப்பட்ட பந்து மிட்விக்கே திசையினூடாக ஒரு ஓட்டங்கள் கிடைக்கப்பெறுகிறது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 169 உயர்கிறது. பிரேமிகன் ஜோடி அதிரடியாக திருப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி சார்பாக அடுத்தடுத்து 2 இலக்குகள் இழந்த நிலையிலும் கூட தொடர்ச்சியாக ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேரே அடிக்கப்பட்ட பந்து எந்தவித ஓட்டங்களும் பெறப்படவில்லை. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி 7 இலக்குகளிலிருந்து 169 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். மேலும் ஒரு ஓட்டங்கள் மிட்டோன் திசையினூடாக கிடைக்கப்பெறுகிறது. அது அருமையான களத்தடுப்பு. இரண்டு ஓட்டங்கள் கிடைக்கப்பெறுகிறது. கிடைக்கப்பட்ட 2 ஓட்டங்களுடன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 171 உயர்கிறது. அது ஒரு 4 ஓட்டங்களாக இல்லை. அபிஷேக் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். 2வது பந்து பரிமாற்றத்தை கொழும்பு இந்து கல்லூரி அணிக்காக வீசிக் கொண்டிருக்கின்றார் அபிஷேக். 172 ஓட்டங்கள் இதுவரை யாழ் இந்து கல்லூரி. நல்ல அளவோடு வீசப்பட்ட பந்து ஓட்டம் வருகின்ற வாய்ப்புகள் இல்லை.
நிறைவுக்கு வருகின்றது 42வது பந்து பரிமாற்றம். 172 ஓட்டங்களுக்கு 7 இலக்குகளை இழந்திருக்கிறார்கள் யாழ் இந்து கல்லூரி அணியினர். யுவராஜ் அழைக்கப்பட்டிருக்கிறார். பிரீத்திகனை நோக்கி பந்து வீச யுவராஜ் அழைக்கப்பட்டிருக்கிறார். 10வது பந்து பரிமாறத்தை வீசிக் கொண்டிருக்கிறார். யுவராஜ் 2 இலக்குகளை இதுவரை வீழ்த்தியிருக்கிறார். 27 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து. துடுப்பாட்ட வீரர்களை பொறுத்தவரையிலே ஒரு விசேடமான தன்மை உண்டு. 2 பேருமே சகோதரர்களாக இருக்கின்றார்கள், பிரீத்திகன் மற்றும் பிரீமிகன். அங்கே ஒரு ஆட்டமிழப்புக்கான வாய்ப்பு. அங்கே ஒரு ஆட்டமிழப்பு. பிரீத்திகன் ஆட்டமிழந்து செல்கின்றார். யுவராஜனுடைய பந்து வீச்சிலே பிரீத்திகன் ஸ்லிப் முறையிலே ஆட்டமிழந்து செல்கின்றார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி தன்னுடைய 8வது இலக்கினை இழந்திருக்கின்றது 172 ஓட்டங்களுக்கு. தொடர்ச்சியாக கொழும்பு இந்து கல்லூரி அணியினர் இப்போ பந்து வீச்சிலே ஆதிக்கம் செலுத்தி வருகின்றார்கள். தொடர்ச்சியாக ஆஃப்டர் லஞ்ச் இடைவெளிக்கு பின்னரே 3 இலக்குகளை கொழும்பு இந்து கல்லூரி அணியினர் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். 14 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்த வேளையிலே ஸ்லிப் திசையில் எப்படி கொடுத்து ஆட்டம் இழந்திருக்கின்றார் பிரீத்திகன். அற்புதமாக ஆடிக்கொண்டிருந்த இடதுகை துடுப்பாட்ட வீரர். நல்ல ஒரு இணைப்பாட்டம். 2 வீரர்களுமே விக்கெட்டுகளுக்கு இடையில் அதிகளவான ஓட்டங்களை குவித்த வண்ணம் இருந்த வீரர்கள். துரதிருஷ்டவசமாக பிரீத்திகன் ஸ்லிப் திசையிலே எப்படி கொடுத்து ஆட்டம் இழந்து வெளியேறியிருக்கிறார். பிரீத்திகன் இடத்தை நிரப்ப அபிவர்ணன் அழைக்கப்பட்டிருக்கிறார். 9வது இலக்க துடுப்பாட்ட வீரர். தொடர்ச்சியாக யுவராஜ் சிறப்பான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக 3 இலக்குகளை அவர் கொழும்பு இந்து கல்லூரி சார்பாக கைப்பற்றியிருக்கின்றார். அற்புதமான ஒரு சுழற்பந்து வீச்சாளராக இந்த போட்டியிலே மெலிந்து கொண்டிருக்கின்றார் யுவராஜ். 10 பந்து பரிமாற்றங்கள் 27 ஓட்டங்கள் 3 இலக்குகளை சரித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக பிரீத்திகனுடைய இடத்தை நிரப்புவதற்காக அபிவர்ணன் அடைந்திருக்கின்றார். இவரது வலதுகை துடுப்பாட்ட வீரர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி துடுப்பாட்டத்திலே சற்று நெருக்கடியான நிலையிலே களம்பவத்திருக்கின்றார் அபிவர்ணன். மறுமுனையிலே பிரீமிகன். அங்கே ஒரு ஆட்டமிழப்பு. தான் சந்தித்த 1வது பந்திலேயே ஸ்லிப் முறையிலே ஆட்டம் செல்கின்றார் அபிவர்ணன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தன்னுடைய 9வது இலக்கை இழந்திருக்கின்றது. யுவராஜ் அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக 2 இலக்குகளை அடுத்தடுத்ததாக யுவராஜ் கைப்பற்றியிருக்கின்றார். தனது வந்து வீச்சு பாணிக்கு ஏற்ற வகையில் இந்த களத்தடுப்பு வியூகங்களை அமைத்து தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை வீழ்த்தியவனம் இருக்கின்றார் யுவராஜ். மிக அற்புதமாக இன்றைய தினம் தனது பந்து வீச்சை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வந்த வேகத்திலேயே அபிவர்ணன் ஃபேமிலியை நோக்கி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார். ஓட்டங்கள் எதையும் பெறாது ஆட்டமிழந்து வெளியேறி கொண்டிருக்கின்றார் அபிவர்ணன். அபிவர்ணனின் இடத்தை நிரப்ப 10வது துடுப்பாட்ட வீரர், 11வது இலக்க துடுப்பாட்ட வீரர் எஸ் ஹரிஹரன். பார்க்கலாம் யுவராஜ் தன்னுடைய 5வது இலக்கினை கைப்பற்றுவாரா என்று. அவர் 9.3 பந்து பரிமாற்றத்தை பந்து வீசி 27 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 4வது இலக்கினை கைப்பற்றியிருக்கின்றார் யுவராஜ் அவர்கள். தொடர்ச்சியாக தன்னுடைய சுழல் பந்து வீச்சின் மூலம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியுடைய துடுப்பாட்ட வீரர்களை நிதானம் முடக்க செய்திருக்கின்றார் யுவராஜ் அவர்கள்.
யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய 11வது இலக்கு வீரராக இணைந்திருக்கிறார். இடதுகை துடுப்பாட்ட வீரர் ஹரிஹரன். ஜுவராஜ் தன்னுடைய ஹெட்ரிக் இலக்கினை வீழ்த்துவாரா? தொடர்ச்சியாக இணைந்திருந்து பார்க்கலாம். ஹட்ரிக் இலக்கினை வீழ்த்தக்கூடியவாறு களத்தடுப்பு வியூகம் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம். ஜுவராஜ் இல்லை, ஆடாமலை விட்டுவிடுகின்றார் ஹரிஹரன். யாழ் இந்து கல்லூரியினுடைய 11வது இலக்க வீரர் ஹரிஹரன் அந்த பந்தை ஆடாமலை விட்டிருக்கின்றார். ஓட்டம் எதுவும் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. 172 ஓட்டங்கள். அல்லளவோடு வீசப்பட்ட பந்து ஸ்லிப் திசையிலே ஆடியிருக்கின்றார். ஓட்டம் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. களத்தடுப்பாளர் மிக வேகமாக அந்த பந்தை சீர் செய்ய 5 பந்து வீச்சுகள் இதுவரை வீசியிருக்கின்றார். இந்த பந்து பரிமாற்றத்திலே ஜுவராஜ் தொடர்ச்சியாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பந்து வீச்சிலே சற்று விதமாக பந்துகளை சுழற்றி சில நேரங்களிலே வேகமாகவும் மெதுவாகவும் பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார். ஸ்பின் பந்து வீச்சாளர்களே அந்த வெரைட்டி ஆஃப் ஸ்பின் என்று அழைக்கப்படுகின்ற அந்த 6 பந்துகளையும் 6 விதமாகவும் 6 வேகத்துடனும் வீசக்கூடிய ஒரு அசாத்திய திறமை ஜுவராஜிடம் இருக்கிறது. அவர் கொழும்பு இந்து கல்லூரிக்கு அணிக்காக 4 இலக்குகளை இந்த இந்துக்களின் போரிலே கைப்பற்றி இருக்கின்றார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் 43 பந்து பரிமாற்றங்களில் 9 இலக்குகளை இழந்து 172 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். களத்திலே பிரீமியன் மற்றும் கரிகரன் ஆகியோர் தரப்பில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். வது பந்து பரிமாற்றத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார் டெஸ்கர். இதுவரை ஒரு இலக்கை சாய்த்த வீரர். கொழும்பு கல்லூரியினுடைய அணித்தலைவரும் கூட டெஸ்கர் அழைக்கப்பட்டிருக்கின்றார் 44வது பந்து பரிமாற்றத்திற்காக. பிரீமிகன் களத்திலே 19 பந்துகளிலே 12 ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு வீரர். அற்புதமான பணியை தனது அடிக்காக செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். பிரீமிகன் கூட யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சார்பிலே மிக சிறந்த பருபர்களை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர். அங்கே ஒரு ஆட்டமளப்புக்கான சந்தர்ப்பம் சிலிப் திசையினூடாக 1 ஓட்டங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. பிரீமியனோட துடுப்பிலிருந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய ஓட்ட எண்ணிக்கையானது 9 இலக்குகளானது 172 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். பிரீமிகன் ஒரு அடித்தாடக்கூடிய துடுப்பாட்ட வீரர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அணிக்கு சார்பாக பல்வேறு போட்டிகளிலே தன்னுடைய அசாத்திய துடுப்பாட்ட திறமையின் மூலம் பல்வேறு வெற்றிகளை ஈட்டிருக்கக்கூடிய ஒரு வீரர் பிரீமிகன். இன்றைய மாபெரும் இந்துக்களின் போரிலே பிரீமிகன் தனித்து நின்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினை வெற்றி பாதைக்கு இட்டு செல்வாராக என்று பார்ப்போம். டேஷ்கர் அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பந்து லெக் ஸ்பின் திசையினூடாக லெக் ஸ்பின்னினை அவர் ஓப் ஸ்டம்புக்கு அருகாமையில் வீசிக் கொண்டிருக்கிறார். அதனை ஒரு லெக் ஸ்பின் பவுலர்கள் அதனை விக்கெட்டில் எடுப்பதற்கான ஒரு உத்தியாக அதனை பிரயோகித்துக் கொள்வார்கள். அவருடைய வேகத்தையும் சற்று கூட்டி குறைத்து வீசிக் கொண்டிருக்கிறார் அணித்தலைவர் டேஷ்கர் அவர்கள். டேஸ்கர் மிக அற்புதமாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். துடுப்பிலே இணைந்து கொள்ளாத வகையில் அவருடைய பந்து வீச்சுக்கு வீச்சு தன்னுடைய பந்திலே வேறுபாடுகளை மேற்கொண்டு அந்த பந்தை வீசிக்கொண்டிருக்கிறார். அடித்து ஆடுவதற்கான சகல முயற்சிகளும் பிரீமிகனால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த வேளையிலும் கூட அற்புதமான பந்து வீச்சை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் அணித்தலைவர் டெஸ்கர். மீண்டும் டெஸ்கர். நீண்ட காத்திருக்கு பின்னர் அந்த எல்லை தாண்டிய ஒரு ஓட்டம். இல்லை, அது ஒரு பிடி எடுப்பாக அமைந்திருக்கின்றது. பிரீமிகனுடைய இலக்கு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அற்புதமான ஒரு பிடியெடுப்பு. 6 ஓட்டங்களுக்கு செல்லும் என்ற நினைப்போடு அனைவரும் இருந்த வேளையில் அந்த களத்தடுப்பாளர் மிக வேகமாக தன்னுடைய செயற்பட்டு அந்த விக்கெட்டை வீழ்த்தி இருக்கின்றார். 172 ஓட்டங்களுக்கு சகல இலக்குகளையும் இழந்திருக்கின்றார்கள். முதலாவது இன்னிங்ஸில் ஜப்னா ஹிந்து காலேஜ் அணியினர் 43.5 பந்து பரிமாற்றங்களிலே 172 ஓட்டங்கள்.
சகல விக்கெட்டுகளையும் இழந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி முதலாவது இன்னிங்ஸிலே பெற்றிருக்கிறார்கள். 14வது இந்துக்களின் போர் என்று அழைக்கப்படுகின்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணிக்கும் கொழும்பு இந்து கல்லூரி அணிக்கான இந்த மாபெரும் இந்துக்களின் போரிலே நாணயச்சுற்றில் வெற்றி பெற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணித்தலைவர் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்திருந்தார். அதற்கமைய துடுப்பாட்டத்தில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் 43.5 பந்து பரிமாற்றங்கள் நிறைவிலே 172 ஓட்டங்களுக்கு அனைத்து இலக்குகளையும் இழந்திருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் மிக நிதானமாக துடுப்பாட்டத்தை தாடிக்கொண்டிருந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினர் உணவு இடைவெளிக்கு பின்னராக தொடர்ச்சியாக இலக்குகளை இழந்த வண்ணமே இருந்தனர். இறுதி இலக்காக பிரீமிகன் 12 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அவருடைய இலக்கில் வீழ்த்தப்பட்ட பின்னர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் 172 ஓட்டங்களுக்கு அனைத்து இலக்குகளை இழந்திருக்கின்றார்கள். That's the end of the that's the end of the first innings. Just to give a summary in English, that's the end of the first innings of Jaffna Hindu College. They bowled out for 172. They went for lunch at about 124 for 5, and they were sitting pretty. But then as soon as they came back, they collapsed, and they lost the last 5 wickets for just 48 runs. Thanks to some brilliant bowling by Yuvraj and also Deshkar, who was making a good comeback. So the scorecard: Parikshit, Kot Abhishek, bowled Srinidhusan 20, Bhavanan, Kot Sarvish, bowled Srinidhusan 12, Subarnan, LBW bowled Santosh for 16, Vitushan, Kot Pratikshan, bowled Yuvraj for 49, Srivatsan run out for 11, and that's where I think things started going south, and after that they lost Vitushan as well. Nitish, the first to go after the break, Kot Yadav bowled Deshkar for 8, Lakshigan bowled Yuvraj for 6. Premikan, Kot Yadushan, that was a brilliant catch. Bowled Deshkar for 12. Preethigan got off to a brilliant catch. Kot Yadav bowled Yuvraj for 14. And Abhivarnan caught Harsha Mutumina, who came back from that injury where he had a head injury, but he came back and took that brilliant catch in the deep off the bowling of Yuvraj for note. Harry Heron not out note. With the bowling, Santosh and Srinidhusan didn't have a good start, but they came back very well. 1 for 24 and 2 for 24 respectively of 8 overs. Sabeshan bowled 3 overs, not for 19. Yadushan 2 overs, 8 dot balls, 11 runs for no wickets. Deshkar 10.5 overs, 39 runs for 2 wickets. Decent comeback from him after going for a lot of runs. Yuvraj, I thought the pick of the bowlers. He was magnificent right throughout, and he got 10 overs, 4 for 27. He was simply brilliant. He really turned the game for the Colombo Hindu boys. And Abhishek, 2 overs for 7 runs and extras. Fall of wickets, 1 for 21, 2 for 36, 3 for 74. Jaffna Hindu had a few good partnerships going. For the third wicket, there was a 38-run partnership, and for the fourth wicket, there was a 43-run partnership. But that partnership was broken with that unfortunate run out, and then after that, they lost the wicket of Vidushan as well. And then ever since lunch, they've really collapsed. 132, 134 again for the 8th wicket. There was a 38-run stand, but at the score of 172, they lost the rest of the 3 wickets. And that was again thanks to some brilliant bowling by Yuvraj, who was the bowler of the innings so far. So the top scorers, just to summarize again, top scorers for Jaffna Hindu: Vidushan scored 49, and the openers have scored a bit of runs as well. So that's it for the time being. We will come back for the Colombo Hindu College Colombo innings to start. It'll resume in another 5 minutes time.
உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. CK செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center. Welcome back. The umpires are back in the ground for the first innings of the Hindu College Colombo in pursuit of the 172 runs scored by the Jaffna Hindu. Jaffna Hindu started off very well, but a good comeback, a very strong comeback by Colombo Hindu boys. I think we should both commend both the teams. They have, Jaffna Hindu batted very well. Vidushan and co really batted well for the 172. But I think Colombo Hindu really pulled back with the fielding and they took some stunning catches. And also the bowling of Yuvraj. I thought Yuvraj was magnificent. He really pulled the game back and along with the fielding. The Colombo Hindu batters are in the ground right now, being escorted by the fans with the school flags. But you'd rather prefer, the boys staying out of the playing area, the pitch, the outsiders. But having said that, the passion sort of takes over sometimes. Good to see the passion coming in. Good to see the Colombo Hindu boys traveling all over from Colombo, coming for this match. The old boys coming over from Colombo. I'm told that even yesterday, the night, one of the trains, one of the whole compartment was occupied by the Colombo Hindu parents. So it was good to see them traveling over. I guess this is the only big match where the big match is being played across two different provinces. Whereas all the other big matches in cricketing circles, it's always within the same province. It could be it Royal Thomaian or same district, Royal Thomaian or Trinity St. Anthony's or Anand and Nalanda, St. Sebastian's, Prince of Wales. All these matches are within the same. In fact, even in Jaffna, St. John's Central, all these matches are within the same district, with the same province. But this is possibly the only big match which is played across different provinces. This is played across 400 kilometers. So to speak. So between the Colombo Hindu College Colombo is based right in the middle in the heart of Colombo, and of course the Jaffna Hindu, the famous Jaffna Hindu College in Jaffna. So hats off, kudos to everyone for putting this together despite the distance. It's actually wonderful to see boys from two different provinces mixing together, playing competitive cricket. And the people coming over from Colombo as well as from Jaffna. In fact, there are some who have come from overseas as well, just specifically for this event, which is absolutely wonderful to see. Straight away seems to be an attacking field by Jaffna Hindu. Looks like. Yeah, we're about to start proceedings, and looks like we are going to start with a spinner. Yeah, Sudarshan Subarnan is actually a very experienced player. He came in one down as well, and he's a wonderful spin bowler. He can operate with the new ball. He's in the provincial under-19 squad as well. So
good to see. Of course, the opening batters for Colombo, Hindu College Colombo with T. Yadushan and Midushikan. Midushikan, I know, is a very experienced player, and same goes with Yadushan as well. Good to start off with. It has been a lovely afternoon and a lovely day of cricket. Very nice weather. And we are coming to you live from the Jaffna Hindu College cricket grounds. And you can catch us live on Papare 1, available on Dialogue channel number 62 as we speak. The Colombo Jaffna College have scored their first boundary. Beautiful shot, and Yadushan starts off with the boundaries 4 without loss. And also you could catch us live on properatv.com and on our YouTube channel Propere Live as well. That is slightly streaky, and of course the batter would like to say that it was intentionally opened the face of the bat. I think it took the outside half of the bat, went past the slips. The new ball, the brand new cherry, a red cherry, took it away, and that's 4 runs. First runs of the bat to Yadushan, and the first runs on the board for the Hindu College Colombo boys. That's a good delivery on target by Sudarshan. After that boundary considered, we have an attacking field, a forward short leg, a leg gully, and a couple of slips. Once again, defensively played by Yadushan. Hindu College winning the toss today, decided to bat first. Once again, a beautiful delivery on target. Sudarshan has been a wonderful bowler to start off the innings. Right arm off spinner. Down the leg side, trying to sweep it off, and that concludes the first over for Colombo Hindu College. It's 4 without loss. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 Steels Avenue East, C102. You can watch the Battle of the Hindus on the following platforms: Lankasri and Tamilwin websites, IBC Tamil TV, the Papre TV, Facebook plus Facebook and YouTube and website as well, ARV Loshan Sports, Facebook and YouTube, Anla Express TV Canada, Nachatra TV Canada, NBCM Media Facebook, and Crick Alerts in Facebook. And the live streaming brought to you with the sponsorship of New Rangana's Jewelry Canada, 747 Auto Parts Canada, the owner of 747 Auto Parts Canada, Mr. Kumar, co-sponsored by Kennedy Convention Center, Mr. C.K. Senduran and Mr. Sugandan, M Motion PIC, Mr. Midhulan Panjalingam, Celtel Mobility, Mr. Udayan, Remax Royal Properties Agent, Sindhu Sudhakaran. The second over to start, Hariharan, the pacey right arm slinger. He did very well in the last in the last episode of the big match. I think he was the best bowler. He was really hot to handle at that time. Let's see what happens. Yes, indeed, he just starts with a pacey delivery, slightly outside the off stump, so no harm, no damage done. But you could really see the intention of him. He just wanted to sort of come in and bang it short, hit the deck hard, and take the ball away. There's going to be a testing spell. Two experienced campaigners in the bowling for Jaffna Hindu, which is Subarnan and Hariharan. Subarnan has all the experience in the world, playing in the provincial structure as well. And I'm told that he is also part of the 40-member squad for the 2026 Under-19 World Cup. There are 3 from Jaffna Hindu and 3 from St. John's College. Jaffna are in the squad, along with 3 in the pool. Once again, that's a lovely delivery.
Really well bowled by Hariharan. He's really showing his pace up to the batsman, and we can look how the batter has been pressurized. All the fielders walking up to the batter. That was a lovely delivery, beating the outside edge. Couldn't ask for a better delivery to start off with from a fast bowler. That would surely up his level of confidence. You could see the difference in the bowling when the Colombo Hindu boys opened the bowling. They were slightly all over the place, but you could see that Subarnan and Hariharan, they are bang on target. That shows the experience they have, the level of cricket they played. Okay, having said that, that's the commentator's curse. It was wider. I think he was trying for that wide Yorker, or maybe the full length delivery, which went awry. Right outside the off stump, but the batsman was not batter was not interested. So hence, it just goes to the wicket keeper. I believe the wicket keeper is Premigan. It's really a greater sight to see. A lot of slingers coming around from the country following the action of our legendary fast bowler Lasith Malinga, and it's actually a tribute to him as well. Youngsters following his lovely action, developing themselves. Yeah, we already have one boy played in the Sri Lanka under-19 team as well, in the Sri Lanka in the under-19 Asia Cup, which was couple of months back. A boy from St. John's College, Jaffna, Kugadas Madhulan. He was an absolute slinger, and I think he performed really well. So you're right. After Lasith Malinga, we've got Til Tushara, and in fact Nuwan Tushara. Not Til Tushara. Sorry, Nuwan Tushara, and now we have these two as well. I'm sure there are plenty more in the system. But Ishan Malinga is not a slinger. Exactly. Though Lasith Malinga was, yeah. But Hariharan really impressed me even the last time. Even the first look at him now, he is. That's a slow one. That was slightly slower. It didn't come. It didn't come as fast as it was expected. It just died down on the batter and on the keeper as well. So Hariharan really making his mark so far. Right on the money, right on target. There and thereabouts. He's making the batsman play, except for that one delivery. That's good bowling to start with. It's a good competition. Bidushigan is an experienced campaigner. Again, he's played. This is his third big match, if I'm not mistaken, and he's done very well. He's a very experienced campaigner. So let's see what Bidushigan can do. Once again, bang on target. Good delivery and a maiden from Hariharan. That concludes over number 2. Yep. Colombo are 4 without loss. There was a good stop by Premigan, and again Premigan is also part of the 40-member squad for the Sri Lanka for the under-19 World Cup in 2020. Kennedy Convention Center பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் Kennedy Convention Center 1199 Kennedy Road, Scarborough. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க Kennedy Convention Center GTAயில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269 CK செந்தூரன் 416-400-8383 Kennedy Convention Center. Hindu College, after winning the toss today morning, they decided to bat, and they were bowled out for 172, while Vidushan, being the high scorer, managed to grab up 49 runs under his belt, and Yuvraj being the pick of the bowlers by picking up 4 wickets. Yeah, Yuvraj bowled really well. I mean, he was really impressive as well. Even though, as you said in the morning itself, he bowled at good pace. I mean, the right pace, the right areas, got the ball to turn, and really troubled the batsman. I think he was by far the pick of the bowlers. Absolutely, and we do have a change in bowling. Vidushan, the right arm fast bowler, has been brought into the attack. Yadushan on strike. A wide delivery to start off with. The first wide of the match. I think they just brought in Subarnan as a surprise element. I know Subarnan has the ability to bowl with the new ball as well, so they tried their luck. They just brought in as a surprise element, but now they've gone back to the conventional way of bowling. They brought in Vidushan, the right arm pacey. He looks quite tall and lanky. If he can get his radar right, he can be quite handful as well.
That was on target. Good length, good line. Vidushan. After that wide delivery, he bowled in his first delivery. Hindu College, Colombo, a 5 without loss, trailing by 167 more runs. What do you think of the 172 they've scored? I think they were sitting pretty at about 116 for 3, and then sort of collapsed to 172 for to all out. But do you really think that score is good enough as a first inning total in this ground? That was a beautiful delivery. That was an absolute tempter. It was an absolute tempter. It really tempted the batsman to go for that booming drive, and that late movement he got off. That was beautiful to watch. That was absolutely lovely indeed. It just angled in on a perfect line, perfect length, and that late movement really put the batsman under trouble. That was raw pace, to be honest, and I really loved the body language of the Jaffna fielders. Like after every delivery, they are just walking up to the wicket, looking into the eyes of the batter, bringing him under pressure. It's really good body language by the Jaffna fielders. Straight down the leg side. Jaffna Hindu bowlers are showing a lot of good composure. They're bowling nice areas, nice lines, nice lengths. They bang on target. They're not giving any freebies. And I guess the Hindu College Colombo boys, they're content in a survival mode rather than going after runs, which is okay, which makes sense. Coming back to the point where the scorecard of Hindu College Jaffna, they could have done far more better after a brilliant start. By the time they had lunch, and they really collapsed after lunch, and they were bowled out for 172 runs, they could have surely gone past the 200 mark. Yeah, really after being at 116, 118 for 3, they would have hoped for about a score of around 220, 230 minimum. But they really folded up to 172. But I think right throughout their knock, they showed positive intent. But I think after that lunch break, maybe I don't know what they ate, but after the lunch break, Yadav really took them apart with that 4-wicket haul. Pardon me, it's Yuvraj. Yuvraj really and he was on a hat trick at once, but I guess that went to begging. But later on, of course, in the very next over, the last man was dismissed, so it was all good. 172 all out, and Midushigan, very experienced campaigner, yet to open his account. Yadushan, again a senior player. He's now about to Midushigan is about to take guard to the bowling of Vidushan, the left-handed batter. Let's see what he can do. Vidushan is having a good pace, I would say. After that first delivery, he bowled wide outside the off stump. He has come back really strong, throwing it really hard. A good run-up, tall player. That's beautifully driven through the covers, down to the cover boundary. First boundary for the Colombo Hindu College. That is not an ideal delivery. Full wide outside the off stump, and the batter beautifully placed it between backward point and point down to the deep point boundary for 4 runs. Full outside the off stump, asking to be hit, and the batsman really put it away nicely into the gap. He picked the gap to perfection. That was absolutely wonderful indeed. The score moves on. So that's Midushigan opens the account with that lovely boundary. And if Midushigan can stay on for a while, he is really going to take it to the bowlers. But 10 without loss. Nicely left alone outside the off stump. That concludes over number 3. It's 10 without loss.
Looking to sell your gold? Right arm slinger Hariharan is back in action after a successful maiden test over and the additional strike. Got him. That's one of the best deliveries you could bowl to a batter. Brilliant, straight, on target, trying to drive down the ground, and it's been cleaned up by the slinger. Lovely bowling. Yep, that's absolutely brilliant, and that's exactly what we saw last time as well. Even this time, we're seeing the same thing: bang on target, pacey delivery. You miss, I hit, and that's it. It was really full, honing in on the middle stump, and the batsman made the mistake of going for an expansive drive and pays the penalty. That was lovely bowling, and I think this was coming. So that's the first wicket down for Hindu College. Colombo, Vidushan bowled for 5, and Hindu College Colombo 10 for the loss of 1 wicket. Line swing. The new man in is Santosh, the guy who opened the bowling, now coming in at number 3, and the pivotal position of number 3. Normally you say that your best batter comes in at number 3, so let's see what Santosh can do. But Hariharan is on absolute fire. First over was maiden, second over, very first delivery, bang on target, right at the stumps, and that was clean bowled. That was magnificent. Being a tall batter, I would love to see a Yorker from Hariharan. Absolutely, that's the same delivery that I was talking about. Brilliant by Hariharan. Wonderful delivery to welcome a new batsman, especially a tall lad. He would really find it hard to go down to face a Yorker delivery, first ball up front. So you got what you wanted. So you Absolutely. Yeah, correct. I mean, and that's what you could expect. You can expect Yorkers and the short rising deliveries from Hariharan. I've seen him before, and he's going to dish you out in plenty. He's going to make you happy. He has been absolutely on fire, Hariharan. Once again, such a lovely delivery. Beaten for pace, complete pace outside the off stump. First up a Yorker to follow up with a lovely delivery sitting outside the off stump, rising up, and the batter had no clue where it was travelling towards. And as you can see, all the players, all the fielders around the batter walking up to him, giving a bit of an eye contact, pressurizing the new batter. This is really good play by the Hindu College Jaffna fielders around the batter. Once again on target. This is absolutely brilliant from Jaffna Hindu College. They are really enjoying this. They are really enjoying the few opening overs. And we could see a conversation happening between the batter and one of the closer fielders.
should be a friendly conversation. This is what we expect. A bit of heat and a bit of friendly conversations around, which would keep the play really interesting. I guess that was more like, how was the lunch tasted today? Was it was it salty or was it spicy? Nothing more than that. And that's still 5. I mean, Hariharan is yet to concede a run. It's going to be his second consecutive maiden. He's been really unplayable, to be honest. He's been absolutely pacey, right on the money. Hasn't given away anything to the batsman except for that one delivery which was left alone. But other than that, Hariharan has been spot on, and he's been sort of steaming really hot. Such a lovely day to have a game of cricket with lots of spectators walking in this afternoon. Once again, a nice delivery to end the 4th over. Jaffna Hindu College have done a brilliant job. It's 10 for 1. Looking to sell your gold? At New Ranganath Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Ranganath Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough, or call 647-702-2159. New Ranganath Jewelry, where trust meets value. Visit us today. We have the spinner Sudarshan Subranan, who started proceedings from the temple end for Jaffna Hindu College. The right arm off spin bowler, and really good fielding attack by the Jaffna Hindu College. Well, 4 fielders in front of the batter's eye. That's really impressive, and really attacking captaincy from the captain of Jaffna Hindu College. Once again, driven nicely towards covers, and Medishikan crosses over an easy single, taking the total up to 11 for the loss of 1 wicket. Hindu College, Colombo still trailing by 161 runs. Santosh yet to open his account. Beautifully bowled without a run. I'm really loving the captaincy of the Jaffna Hindu College. He's been really well attacking the batter, especially the new batter. 4 fielders around the batter. Good attack. Again, a good line and length by Subarnan. Subarnan, I've seen Subarnan over the years, and he's grown up very well, and he's been bowling brilliantly as well. He's improved as a cricketer quite a bit by leaps and bounds. What happened there? That was. I think that was overthrows. The ball crossed the boundary, but let's see. The umpires have called it as dead run, no runs. Yeah. Subarnan has been a very impressive player, impressive cricketer. His bowling skills have been absolutely wonderful. He bowls a little bit of those fastish off-break stuff. He also gives in a little bit of an overspin to in order to get a bit more bounce and pace of the delivery. He's not the typical type who will be really sort of tossing it on above your eye lines, but he will actually bowl at you at pace to get that zip and turn. Oh, that was lovely. That was beautiful delivery. That went on with the arm, I suppose. I don't think it turned. It just went on with the arm. It was possibly an overspin there.
Yeah, that was a lovely delivery. 5 overs done. Hindu College Colombo 11 for the loss of 1 wicket. Looking to sell your gold? At New Ranganath Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Ranganath Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough, or call 647-702-2159. New Ranganath Jewelry, where trust meets value. Visit us today. Hariharan back in action after completing 2 maiden overs. That's first runs off Hariharan's bowling. That was slightly off the radar, towards the hip, and Midhusigan just waiting for it to arrive until he just turned his wrist onto the onside for a couple of runs. The score moves on to 13 for the loss of 1 wicket. That was back of length, placed with the mid-wicket region and crossing over for a couple of runs. Midhusigan takes his personal tally up to 7, while the team total is up to 13 for the loss of 1 wicket. You can catch us live on Papare TV1, channel number 62 on Dialog TV, and live on YouTube, Papare TV channel and paparetv.com as well. 14வது இந்துக்களின் மாபெரும் துடுப்பாட்ட சமரிலே எங்களுடன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய புகழ் புகுத்த பழைய மாணவர் எங்களுடைய ரங்காண்ணா எங்களுடன் இணைந்திருக்கிறார். அடிக்கடி நாங்கள் உங்களை பிக் மேட்சில் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த முறை 2025 பிக் மேட்சுக்கும் நீங்கள் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்க. இந்த மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் சம்பந்தமாக எங்களோட சிறிய உங்களை பகிர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னால் சிறப்பாக இருக்கு. கொழும்பு இந்த கல்லூரி சங்கமம் இணைந்து நடத்துகின்ற இந்த போட்டியிலே பிக் மேட்சிலே இந்த பலர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இது ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிக் மேட்சாக கருதப்படுறது. எப்படி கொழும்புலே ஒரு சென்ட் தாமஸ் ராயல் மேட்சை பார்க்குறார்களோ அதே மாதிரியான ஒரு தோற்றத்தினை வடக்கிலே, குறிப்பாக வடகிழக்கிலே இந்த யாழுந்துக்கரையும் பம்பை கொள்ளிச்சுக்குமான மேட்சை பார்க்குறார்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையில் தெரியும். ஆனால் அதற்கும் உண்மையில் ஜஃப்னா அண்டு பப்ளிக் வச்சுக்க பிக் மேட்சுக்கும் சென்ட் ஜான்ஸ் இதெல்லாம் பார்க்க கூட வந்து இந்த மேட்சுக்கு வந்து இருக்கிற காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு கொழும்புல இருக்கிற ஒரு பாடசாலையும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாடசாலையும், அது வெஸ்டர்ன் ப்ராவின்ஸும் அதே மாதிரி நொதர்ன் ப்ராவின்ஸும் ஒரு பிக் மேட்சாக கலந்து கொள்கிற ஒரு பிக் மேட்சாக தான் இதை பார்க்குறாங்க. உண்மையில் ராயல் நீங்கள் எடுத்துக்கிட்டால் அது ஒரே ப்ராவின்ஸுக்குள் நடக்கிற ஒரு போட்டியாக தான் பார்க்குறார்கள். ஆனால் இது வந்து 2 ப்ராவின்ஸுக்கு இடையிலே நீண்ட காலமாக இந்த மேட்ச் நடந்து வருகிறது. யாழ்ந்து கல்லூரி இப்படியான மேட்சுகளை ஆனந்தா கொலிச்சோடும் விளையாடி வருகிறது. அது மாதிரி கண்டி தர்மராஜ் கொலிச்சோடும் அண்மையில் விளையாடி இருந்தது. ஆனால் இந்த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்டை பார்த்தீங்கன்னா தெரியும், பல வியாபார நிறுவனங்கள் கூட தங்களுடைய நிதியுதவியை இந்த மேட்சுக்கு வழங்குவதற்கான காரணம் இது வடகிழக்கு மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபல்யமான ஒரு பிக் மேட்ச் ஒன்று. அதை விட உங்களுக்கு தெரியும், யாழ்ந்து கல்லூரியும் கொழும்பு கல்லூரியும் நீண்ட காலமாக, அதாவது 83க்கு முன்பும் இந்த விளையாட்டை நடத்தியிருந்தது. அது மீண்டும் இதை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி விசேஷ விடயம் என்ன சொன்னால், பலர் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்தும் பலர் இங்கே காலமே வந்து என்ன தெரியும், லண்டன், கனடா என்று பல நாடுகளில் இருந்தும் இதில் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதான் ஒரு விசேஷ நிகழ்ச்சி. இதை விட பாடசாலை மாணவர்கள் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள், அதே போன்ற வடகிழக்கு சேர்ந்த மக்களும் பலர் கலந்து கொண்டு அவர்கள் மிகவும் சுவாரஸ்யமாக கலந்து வருகிறார்கள். நன்றி ரங்கண்ணா. 14வது இந்துக்களின் சமர் ஆட் சைட் போகும்னு சொல்லி நாங்களும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு பாடசாலை வெற்றி பெறலாம், சமநிலையில் முடிவடையலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நன்றி.
A bit of an injury for the Jaffna Hindu fielder. We really hope that there's nothing serious and the play can continue. We'd like to see the replay if possible, and let's see what happened there. ஆறாவது பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எஸ் கரிஹரன் வீசிக் கொண்டிருக்கின்றார். அதிவேகமாக பந்து வீசக்கூடிய ஒரு வீரர். ஏற்கனவே ஒரு இலக்கினை வீழ்த்திய ஒரு வீரர். அதிவேகமான பந்து வீச்சாளர் ஹரிஹரன் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். 20 ஓட்டங்களை இதுவரை ஒரு இலக்கினை இழந்து பெற்றிருக்கின்றார்கள் கொழும்பு இந்து கல்லூரி அணியினர். கொழும்பு இந்து கல்லூரி சார்பிலே மிதுஷிகன் 13 ஓட்டங்களை இதுவரை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். சந்தோஷ் ஓட்டம் எதுவும் வராமல் களத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு. தடுத்து ஆடுகின்றார். ஓட்டம் எதுவும் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. நிரூபிக்க வருகின்றது ஆறாவது பந்து பரிமாற்றம். கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாக உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட் ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269 CK செந்தூரன் 416-400-8383 Kennedy Convention Center. Yep, that's the end of over number 6. The score is on 20 for the loss of 1 wicket. Subarnan has been bowling very well. 2 overs, he's given away only 5 runs. He's to operate from the Kovil end. Sudarshan Subarnan, the experienced right arm off spinner from Jaffna Hindu College. Was there a chance by any chance? He was deceived on the flight. He just came down the track for an expansive drive and potentially missed stumping as well. A tough one, but certainly a missed opportunity. Good bowling by Subarnan. Mithusikan, experienced campaigner. He was trying to go after the bowler and put some pressure. But a chance goes a begging. Let's see what the replay says. Again, a lovely delivery. Went wide of the crease, angled the ball in a little bit, and then taking it away. Good bowling. He's using the width of the crease. There we go. Beautifully bowled. That was slightly tossed up above the eye line, angled across. Angled in and then taken away. That's a good delivery. Very, very good delivery. Looked close. Possibly going on with the arm, or was there an inside edge? There we go. That was slightly high. Possibly slightly high. It just went on with the arm. Didn't turn at all. Didn't straighten. It's nicely bowled by Subarnan. Subarnan is really troubling the batsman now. The batters now. He's been there and there about bowling that good line, good length, good pace, mixing it up a little bit, and really putting the batters under the cosh. Again, bit of a tentative batting by Midhusigan. He's not too sure whether to come forward or whether to go back. He's just playing it from the crease, and that's exactly what Subarnan has done so far. He's managed to confuse the batsman, but the batter with his
Excellent off spin. That is outside the off stump and turning away. Happily left alone. 20 for the loss of 1 wicket. That's a maiden over. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 Steels Avenue East, C102. Hariharan to continue from the scoreboard end, from the pavilion end. Again, good pace, good bounce, and the batter doesn't have any answer at all. Santosh has faced 12 deliveries so far, yet to open his account. But again, this is an innings match. This is a test match. This is a 2 innings game. There's no hurry at all. The name of the game. There's plenty of time left in today's play as well as the whole of tomorrow. There's a lot of time left, so they can actually, the batters can afford to take their time and then play a long innings. That is down the leg side. Slightly wider as well. See the principal of Hindu College Colombo, Mr. Nagendra, and the senior staff enjoying a good game of cricket, and they're there to sort of morally support and be there with the teams as well. This is over number 8 in progress. Hariharan in the middle of a good spell. 8 for 1 of 3.2 overs so far. It's again nicely played. That's 4 runs. That's very, very well played indeed. That was short, sharp, but the batter rode the bounce. Santosh equal to the task. Played a wonderful back foot drive to the point region for 4. He just went on his toes, rode the bounce, stood tall, and just punched it through the point and cover region for 4 runs. To the point region for 4 runs. At 24, Santosh opens his account with a good boundary. Hariharan has gone for his first boundary, I suppose. 1 for 12 of 3.2 overs. Hindu College Colombo still trailing by 148. Again, nicely played on the back foot. Outside the off stump, probably could have driven it square of the wicket. He did go for it, but couldn't get the gap, and no runs scored, no damage done. 7.4 overs, 24 for 1. We are in the 14th annual bat encounter, which is the Battle of the Hindus between Jaffna Hindu College and Hindu College Colombo. This is the one and only big match which is played across across 2 provinces. The big match of two schools who are sort of 400 kilometers apart, and that itself is a big achievement. That was wider outside the off stump, much more wider. Looks, just wondering whether Hariharan is starting a little bit. He seems to have a little bit of steam. Maybe the weather is taking its toll. It's steaming hot right now here. Earlier it was nice and pleasant, but now it's really, really hot indeed. And that certainly is going to take a toll on the batters. On the fielders, on the players, and they really need to make sure that they are really hydrated. And I'm hopeful that the reserve players, the bench members will be with their water cans, water bottles on the boundary lines. Again, short, but this time much straighter. Hurrying the batter onto the back foot, but no damage done. 24 for 1 of 8 overs. I'm handing over to the commentaries to my Tamil co-commentators. Thank you.
14வது ஆண்டாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் கொழும்பு இந்து கல்லூரி அணிகளுக்கு இடையிலான இந்துக்களுக்கு இடையிலான மாபெரும் போரினுடைய போட்டிகள் 2025ஆம் ஆண்டுக்கான போட்டி இன்று தினம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. தற்பொழுது கொழும்பு இந்து கல்லூரி அணி துடுப்பாடிக் கொண்டிருக்கிறது. பந்து வீச்சிலே சுவர்ணன் இறங்கி இருக்கின்றார். 4 பந்து பரிமாற்றங்களை வீசி 5 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஒரு பந்து வீச்சாளர். நடைபெற்றுக் கொண்டிருப்பது 9வது பந்து பரிமாற்றம். மதுஷிகன் ஆடும் முனையிலே மதுஷிகன், ஆடாத முனையிலே சந்தோஷ். கொழும்பு இந்து கல்லூரி சார்பிலே களத்திலே மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து தடுத்தாடுகின்றார். ஓட்டம் எதுவும் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. மிக அற்புதமான நிதானமான ஒரு துடுப்பாட்டத்தோடு 3வது வீரராக களமிறங்கிய வீரர் சந்தோஷ் அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவரோடு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் மிதுஷிகன் அந்த பந்தையும் தடுத்தாடுகின்றார். ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பு, அங்கே ரன் அவுட் செய்யக்கூடிய வாய்ப்பு. ஆம், அவுட். மிக அற்புதமாக ஆடிக்கொண்டிருந்த வீரர் மிதுஷிகன் ரன் அவுட் முறையிலே ஆட்டம் இழந்திருக்கின்றார். இதுவரை மிக பொறுமையாக ஆடிக்கொண்டிருந்த வீரர் அற்புதமான ஒரு கள்ளத்தடுப்பு, நேரடியாக அவருடைய எருகை விக்கெட்டை தகர்க்க ரன் அவுட் முறையிலே மிதுஷிகன் ஆட்டமிழந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறார். 2வது இலக்கு சரிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு இந்து கல்லூரியினுடைய இலக்கு 24 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்த வேளை பிரித்திகளுடைய துல்லியமான எருகை மூலம் அந்த ரன் அவுட் முறையில் ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. மிதுஷிகன் ஆட்டமிழந்திருக்கின்றார். 13 ஓட்டங்களோடு ஆரம்ப இணைப்பாட்ட ஜோடியாக களமிழந்த மிதுஷிகன் ஆட்டமிழந்திருக்கின்றார். 24 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகள் இவரை சரிக்கப்பட்டிருக்கின்றன. 9வது பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பந்து வீசிக்கொண்டிருக்கின்றார் சுதர்சன் சுபர்ணன். மிகச்சிறப்பாக 4வது பந்து வீச்சு பரிமாற்றத்தை வீசிக்கொண்டிருக்கின்றார். 5 ஓட்டங்களுக்கு தன்னுடைய பந்து வீச்சில் 1வது இலக்கு அங்கே சாய்த்திருக்கின்றார். சந்தோஷோடு இணைந்து துடுப்படுத்த ஹர்ஷா முத்துமின களமிழந்திருக்கின்றார். கொழும்பு இந்து கல்லூரி அணியினர் தங்களுடைய 2வது இலக்கை இழந்திருக்கின்றார்கள். 148 ஓட்டங்கள். இதுவரை அவர்கள் பின்தங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஹர்ஷா முத்துமின் இணைந்திருக்கின்றார். பார்க்கலாம் சந்தோஷோடு இணைந்து அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கைகளை நிமிர்த்தி செல்வாரா? அற்புதமான காலநிலையோடு இன்றைய போட்டிகள் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. யாழ் இந்து கல்லூரி மைதானத்திலிருந்து சுபர்ணன் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். ஹர்ஷா முத்துமினா புதிய துடுப்பாட்ட வீரர், 4வது இலக்க வீரராக களமிறங்கியிருக்கின்றார் ஹர்ஷா மிதுமினா. மிக நிதானமான ஒரு துடுப்பாட்டம், அற்புதமான ஒரு பந்து வீச்சு, ஓட்டம் வருகின்ற வாய்ப்புகள் இல்லை. மீண்டும் ஒரு அற்புதமான பந்து வீச்சு, தடுத்து ஆடி இருக்கின்றார். 9வது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 24 ஓட்டங்கள், 2 இலக்குகளை இழந்திருக்கின்றார்கள் கொழும்பு இந்து கல்லூரி அணியினர். இந்துக்களின் சமர் அனைத்தையும் நேரடியாக பார்வையிடக்கூடிய தளங்கள் லங்காஸ்ரீ மற்றும் தமிழ் விண்ணொலி தளங்கள், ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி, த பப்பரே டிவி பிளஸ் பப்பரே முகநூல் மற்றும் அவர்களுடைய பப்பரே யூடியூப் தளம் மற்றும் பப்பரே இணையதளம் ஆகியவற்றினூடாக நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அதே வேளையில் ARV Loshan ஸ்போர்ட்ஸ் முகநூல் மற்றும் யூடியூப் தளம் ஊடாகவும், அனலை எக்ஸ்பிரஸ் தொலைக்காட்சி ஊடாக கனடாவில் இருப்பவர்களும், நட்சத்திரா டிவி ஊடாக கனடாவில் இருப்பவர்களும், NBCM மீடியா முகநூல் ஊடாகவும், கிரிக் அலர்ட்ஸ் முகநூல் ஊடாகவும், டிடி பிளே
முகநூலூடாக ஐரோப்பா முழுவதுமாக இன்றைய போட்டிகளின் நேரலைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இந்துக்களின் சம்மர் கிரிக்கெட் போட்டியின் நேரலைக்கான பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கனடாவின் தங்க சுரங்கம் நியூ ரங்கனாஸ் ஜுவல்லரி கனடா மற்றும் 474 ஆட்டோ பார்ட்ஸ் கனடா. உரிமையாளர் திரு குமார் ஆகியோருடைய பிரதான அனுசரணையோடு இன்றைய நேரலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 10வது பந்து பரிமாற்றம் ஆரம்பமாக இருக்கிறது. கரிகரன் பந்து வீச ஆரம்பித்திருக்கின்ற உதிரிகள் வகையில் ஓட்டம் ஒன்று இணைந்திருக்க 25 ஓட்டங்களாக அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றம் கண்டிருக்கிறது. சந்தோஷ் 4 ஓட்டங்களோடு முகர்ஷா மற்றும் என ஒரு பந்தை சந்தித்த வேளையோடும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக 5வது பந்து பரிமாற்றத்தை கரிகரன் வீசிக்கொண்டிருக்கின்றார். 12 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு இலக்கினை சாய்த்திருக்கின்றார். சந்தோஷ் மொத்தமின இணைப்பாட்டம் தங்களுடைய அணியினுடைய ஓட்டு எண்ணிக்கைகளை அதிகரித்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். பவல் கொழும்பு இந்து கல்லூரி மற்றும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணிகளுடைய இந்துக்களின் சமருடைய முதலாவது நாள் நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். ரசிகர்களின் உற்சாக கோலாகலமாக மைதானமங்கம் ஒலித்திருக்க போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீண்டும் கரிகரன் பந்து வீச ஆயத்தமாக இருக்கின்றார். அளவு ஊராய்த்து உண்மையிலேயே கரிகருடைய பந்து வீச்சுகள் ஒரு தாக்குதல் பாணியிலே அமைந்திருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் ஓட்டம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. 26 ஓட்டங்களாக அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றம் கொண்டிருக்கின்றது. துடுப்பாட்ட வீரர்களை அச்சுறுத்தும் பாணியிலே ஹரிஹரன் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு. சற்று அதிவேகமாகவும் வீசக்கூடிய ஒரு வீரராக இந்த போட்டித் தொடரிலே ஹரிஹரன் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். சற்று அளவு குறைந்து வீசப்பட்ட பந்து, வேகமாக வீசப்பட்ட பந்து துடுப்பாட்ட வீரரினுடைய துடுப்பை ஏமாற்றி நேராக விக்கெட் காப்பாளர் ஊடாக பந்து வீச்சாளர் கைகளில் பந்து. ஃபேமிலியின் முனையிலிருந்து பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் ஹரிஹரன். ஆடு முனையிலே ஹர்ஷா முத்துமின, ஆடாத முனையிலே சந்தோஷ் ஆகியோர் களத்தில் இருக்கிறார்கள். 3வது விக்கெட்டுக்கான இடைப்பாட்டம் மைதானத்திலே கொழும்பு இந்து கல்லூரி சார்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு அளவு குறைந்த பந்து வீசு, ஆடாமலே விட்டுவிடுகின்றார் முத்துமினா. ஓட்டம் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. 4 பந்து பரிமாற்றங்கள், 4 பந்து வீச்சுகளை இதுவரை வீசியிருக்கின்றார் எஸ் ஹரிஹரன். சற்று நிதானமான துடுப்பாட்ட பாணியோடு இன்றைய போட்டியை தற்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள் கொழும்பு இந்து கல்லூரி. ஆரம்பத்தில் அதிவேகமாக ஓட்டங்களை குவிக்க முயற்சித்த போதும் தொடர்ச்சியான 2 விக்கெட்டுகள் அவர்களுடைய ஓட்ட எண்ணிக்கையை சேர்ப்பதிலே சிறு தடங்களை ஏற்படுத்திவிட சற்று நிதானமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். மீண்டும் அடித்தாட முயன்றார்கள், துடுப்பில் இணைந்து கொள்ளவில்லை. ஓட்டம் பெறுகிற வாய்ப்புகள் இல்லை. முதலாவது இன்னிங்ஸில் யாழ் இந்து கல்லூரி சீசையை நோக்கி 46 ஓட்டங்கள் இன்னும் தேவைப்படுகின்றது கொழும்பு இந்து கல்லூரிக்கு. மீண்டும் அந்த பந்தை ஆடாமலே விட்டிருக்கிறார் முத்துமினா. ஓட்டம் வருகின்ற வாய்ப்புகள் இல்லை. 10வது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 26 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளை இழந்திருக்கிறார்கள் கொழும்பு இந்து கல்லூரி. இந்து கல்லூரிகளை பொறுத்தவரை யாதுஷர் ஒரு ஓட்டத்தோடும் யதுஷிகன் 2 ஓட்டங்களோடு 5 ஓட்டங்களோடும் யதுஷிகன் 13 ஓட்டங்களோடு மாற்றம் இழந்திருக்கிறார்கள். சந்தோஷ் 5 ஓட்டங்களோடும் ஹர்ஷா முத்துமின எந்தவித ஓட்டங்களும் இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 26 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகள் இழந்திருக்கிறார்கள். 10 ஓட்டங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பொறுத்த சுதர்ஷன் 4 ஓவர்கள் வந்து வீசி 5 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கின்றனர். ஹரிஹரன் 5 பந்து ஓட்டங்கள் வீசி 13 ஓட்டங்கள் ஒரு இலக்கினை சாய்த்திருக்கின்றார்.
விதிஷன் ஒரு 10 பெருமாட்டத்தில் வீசி 6 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கின்றார். 10 பெருமாட்டங்கள் நிறைவிலே 26 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகள் இழந்திருக்கிறார்கள் கொழும்பு இந்து கல்லூரி அணியினர். ஆரமாக இருப்பது 11வது 10 பரிமாற்றம். 10 பரிமாற்றத்தை வீச பாலத்தாட் அவ்வளவு கால முறையீடு ஒன்று நடுவர் நிராகரித்திருக்கின்றார். சுவர்ணன் பந்து வீச ஆரம்பித்திருக்கின்றார். க்ளோஸ் கோல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படியான ஒரு ஆட்டமுழுவுக்கான கோரிக்கை நடுவர் செவிசாய்த்துக் கொள்ளவில்லை. சந்தோஷ் அடித்து ஆடி இருக்கின்றார். 4 ஓட்டமாக அமைந்திருக்கின்றது. தனது அணிக்கான முதலாவது 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் சந்தோஷ். அந்த 4 ஓட்டங்களோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 30 உயர்ந்திருக்கின்றது. அடித்து ஆட முயன்ற பந்து 4 ஓட்டமாக சந்தோஷுக்கு அமைய 4 ஓட்டங்கள் அதிகரித்திருக்கின்றது. கொழும்பு இந்துக்களுடைய ஓட்ட எண்ணிக்கையில் மிக நிதானமாக ஆடி இருக்கின்றார். ஓட்டம் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. துடுப்பில் பந்து இணைந்து கொள்ளவில்லை. மீண்டும் சுவர்ணன். சுவர்ணன் சந்தோஷை நோக்கி மெமரை லெக் திசையிலே ஓங்கி அடித்திருக்கிறார் சந்தோஷ். 4 ஓட்டங்கள் கிடைத்திருக்கின்றது அவரது துடுப்பிலிருந்து. மிக அற்புதமான ஒரு துடுப்பாட்டம். அடித்து ஆட வேண்டிய பந்துகளை அடித்தும் அனைத்து ஆட வேண்டிய பந்துகளை அனைத்தும் அணியினுடைய தேவைக்கு ஏற்பட்ட வகையில் துடுப்பாடி கொண்டிருக்கிறார் சந்தோஷ். 34 ஓட்டங்களாக ஓட்ட எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது. சந்தோஷினுடைய சொந்த ஓட்ட எண்ணிக்கை 13 அதிகரித்திருக்கின்றது. கால் காப்பை நோக்கி வீசப்பட்ட அந்த பந்து லெக் திசையிலே ஓங்கி அடித்திருக்கிறார் சுவர்ணன். மீண்டும் சுவர்ணன் இந்த பந்து பெருமாட்டத்தில் 2-4 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கிறார் கொழும்பு இந்து கல்லூரி அணிக்கு. களத்தடவிலே சிறிய மாற்றங்கள் அணித்தலைவர் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். யாழ் இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவர் மிக நிதானமான ஒரு துடுப்பாட்டம். தடுத்து ஆடுகின்றார். ஓட்டம் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. நிறைவுக்கு வருகின்றது 11வது பந்து பரிமாற்றம். 34 ஓட்டங்கள் 2 இலக்குகளை இழந்து. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. பந்து பரிமாற்றங்கள் அளவில் 34 ஓட்டங்கள் 2 இலக்குகள் இழந்திருக்கின்றார்கள் கொழும்பு இந்த கல்லூரி அணியினர். ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் 13 ஓட்டங்களோடு சந்தோஷ் மற்றும் ஹர்ஷா மோத்துமீனா ஆகியோர். பந்து வீச அழைக்கப்பட்டிருக்கின்றார் விதிஷன். இதுவரை ஒரு பந்து பரிமாற்றத்தினை வீசி 6 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் விதிஷன். யாழ் இந்து கல்லூரியுடைய வேக பந்து வீச்சாளர் விதிஷன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். பந்து வீச பார்க்கலாம் விதிஷனுடைய பந்து பரிமாற்றத்தில் ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறுமா என்று. நல்ல அளவோடு வீசப்பட்ட பந்து ஒட்டி ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. 35 ஓட்டங்களாக அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை மாற்றம் பெற்றிருக்கிறது. ஹாஷா முத்துமீனா தன்னுடைய கணக்கை ஒட்டி ஓட்டத்தோடு ஆரம்பித்திருக்கின்றார். சந்தோஷ் 13 ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கின்றார். அங்கே ஒரு ஆட்ட வளர்ப்புக்கான பலமான முறையீடு இல்லை. நடுவர் நிராகரித்திருக்கிறார். டிப் முறையில் ஆடளவுக்கான ஒரு பலத்த முறையீடு நடுவர் நிராகரித்திருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும்.
உள் திரும்புகை பந்துகளை மிக லாபகமாக வீசிக்கொண்டிருக்கின்றார் விதுஷன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் கொழும்பு இந்து கல்லூரிக்கான இந்து கல்லூரி சமர் போட்டியோடு இணைந்திருக்கிறீர்கள். எங்களுடைய போட்டிகள் அனைத்தும் நேரலையாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன என்பதனை உங்களுக்கு இந்த இடத்திலே மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மீண்டும் கால் காப்புகளை நோக்கி வீசப்பட்ட பந்து மெடோன் திசைகளிலே சீர் செய்ய முயற்சித்தார்கள். இல்லை, எல்லை கோட்டை இல்லை, நெருங்கவில்லை, சீர் செய்திருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன். இரண்டு ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. 37 ஓட்டங்களாக அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. சந்தோஷ் 15 ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கிறார். விதுஷன் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஃபேமிலியன் முனையிலிருந்து எதிர்கொள்ள சந்தோஷ். 27 பந்துகளில் 15 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்த வீரர் சந்தோஷ் அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். அணிக்கு தேவையான ஒரு துடுப்பாட்ட பாணியை இந்த போட்டியிலே வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சந்தோஷ். விதுஷன் மைதானத்தினுடைய ஃபேமிலியன் முறையிலிருந்து பதினான்காவது ஆண்டாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. யாழ் இந்து கல்லூரி மற்றும் கொழும்பு இந்து கல்லூரி அணிகள் மோதுகின்ற இந்துக்களின் போர் 2025. ஆமாம், அந்த பந்தையும் ஆடாமலே விட்டு விடுகின்றார். விதுஷன் தன்னுடைய இரண்டாவது பந்து பரிமாற்றத்தை வீசிக் கொண்டிருக்கிறார். இதுவரை 9 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கிறார். இலக்குகள் எதனையும் இதுவரை சாய்க்கவில்லை. இன்னும் கொழும்பு இந்து கல்லூரி அணி இந்த இன்னிங்ஸை சமன் செய்வதற்காக 113 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். 8 இலக்குகள் கைவசம் இருக்கின்றது. அளவோடு வீசப்பட்ட பந்து தடுத்தாடி இருக்கின்றார் சந்தோஷ். ஓட்டம் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. அற்புதமாக விதுஷன் அந்த பந்தை வீசி இருக்கின்றார். முப்பத்தி 7 ஓட்டங்கள் 2 இலக்குகளை இழந்து 12வது ஓவரிலே துடுப்பாடி கொண்டிருக்கின்றார்கள் கொழும்பு இந்து கல்லூரி அணியினர். சற்று அளவு குறைந்து வீசப்பட்ட பந்து லெக் திசையிலே ஓங்கி அடிப்பதற்கான முயற்சிகளை எடுத்திருந்தார் சந்தோஷ். விக்கெட் காப்பாளருடைய கவனையினம் உதிரியாக ஒரு ஓட்டம் கிடைக்கின்றது கொழும்பு இந்து கல்லூரி அணியினருக்கு. 38 ஓட்ட எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது. மீண்டும் விதுஷன் மைதானத்தினுடைய ஃபேமிலியன் முனையிலிருந்து முத்துமினாவை நோக்கி விதுஷனை எதிர்கொள்ள முத்துமினா ஆடும் முனையில் ஆடாமலை விட்டு விடுகின்றார். ஓட்டம் வருகின்ற வாய்ப்புகள் இல்லை. நிறைவுக்கு வருகின்றது 12வது பந்து பரிமாற்றம். 38 ஓட்டங்கள் 2 இலக்குகள் நஷ்டத்திற்கு கொழும்பு இந்து கல்லூரி.
12 வந்து ஆட்டங்கள் இதுவரை நிறைவுக்கு வந்திருக்கின்றன. 38 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகள் இழந்திருக்கிறார். களத்திலே சந்தோஷோடு இணைந்து ஹர்ஷா மாத்துமினா ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஒற்றை ஓட்டத்தோடு விதிஷன் மீண்டும் வந்து விதிஷனுடைய பந்து பரிமாற்றத்தினை தொடர்ந்து அங்கே பந்து வீச அளிக்கப்பட்டிருக்கின்றார். நிதிஷ் ஒரு ஆட்டமிழப்பு கால பலத்த முறையீடு நடுவர் நிராகரித்திருக்கின்றார். பந்து வீச்சில் ஒரு மாற்றம். சுழல் பந்து வீச்சாளர் அழைக்கப்பட்டிருக்கிறார் நிதிஷ். இதுவரை வேகப்பந்து வீச்சாளர்களை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருந்த யாழ் இந்து கல்லூரி சுழல் பந்து வீச்சாளரை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. சற்று அளவு குறைந்து விக்கெட்டுக்கு வெளியே வீசப்பட்ட பந்து ஓப் திசையிலே 4 ஓட்டம் கிடைக்கின்றது. சந்தோஷ் அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். 19 ஓட்டங்கள் இதுவரை அணிக்காக குவித்திருக்கிறார். ஓப் திசையிலே விக்கெட்டுக்கு வெளியே அளவு குறைந்து வீசப்பட்ட பந்தை மிக அற்புதமாக அடித்து 4 ஓட்டத்தை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார் சந்தோஷ். மிக அழகான ஒரு துடுப்பாட்டம். அந்த 4 ஓட்டங்களுடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 42. அம்முறை தடுத்து ஆடி இருக்கின்றார். ஓட்டம் வருகின்ற வாய்ப்புகள் இல்லை. 32 பந்துகளை எதிர்கொண்டு 19 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காமல் ஆடிக்கொண்டிருக்கிறார் சந்தோஷ். மறுமுனையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் நிதிஷ். அற்புதமான பந்து வீச்சு. துடுப்பாட்ட வீரரை ஏமாற்றி நேராக விக்கெட் காப்பாளர் ரோடாக பந்து வீச்சாளர் கைகளில் பந்து. ஓட்டம் எதுவும் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. நிதிஷ் சந்தோஷி நோக்கி அற்புதமான ஒரு துடுப்பாட்டம், அற்புதமான ஒரு கலர் தடுப்பு. மிக அழகாக அந்த பந்தை சீர் செய்திருக்கிறார் யாழ் இந்து கல்லூரியினுடைய 14ஆம் இலக்க வீரர். ஓட்டம் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. மீண்டும் நிதிஷ் முழு அளவில் வீசப்பட்ட பந்து தடுத்தாடி இருக்கின்றார். ஓட்டம் வருகின்ற வாய்ப்புகள் இல்லை. 13 10 பரிமாற்றங்கள் நிறைவடைந்த நிலையிலே 42 ஓட்டங்கள் 2 இலக்குகளை இழந்து இன்னும் 130. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தேநீர் இடைவெளிக்காக ஆட்டம் நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே 13 10 பரிமாற்றங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. 42 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகள் விழுந்து வருகின்றன. களத்திலே சந்தோஷ் 19 ஓட்டங்களோடும் ஹர்ஷா முத்தும்பினா ஒற்றை ஓட்டத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கொலம்பு இந்து கல்லூரி அணி 130 ஓட்டங்கள் பின்தங்கி இருக்கின்றார்கள் என்பது நிதர்சனமாக இருக்கின்றது. இந்துக்களின் சமர் கிரிக்கெட் தொடரினுடைய பிரதான அனுசரணையாளர் கனடாவின் தங்கச் சுரங்கம் நியூ ரங்கராஸ் ஜுவல்லரி கனடா, 747 ஆட்டோ பார்ட்ஸ் கனடா உரிமையாளர் திரு குமார் அவர்கள். இதோடு எங்களுடைய இணைய அனுசரணையாளர்களை எடுத்துக்கொள்வோம். கெனடி கன்வென்ஷன் சென்டர் திரு CK செந்தூரன் அண்ட் திரு சுகந்தன்,
எம் மோஷன் பிக்சர் திரு மிதுலன் பாஞ்சலிங்கம், செல்டெல் மொபிலிட்டி திரு உதயன், ரீமேக்ஸ் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏஜென்ட் சிந்து சாகரன். எங்களுடைய இந்த சுற்று தொடரினை நீங்கள் லங்காஸ்ரீ அண்ட் தமிழ்வெல் வலைத்தளங்களிலும் ஐபிசி தமிழ் டிவி, த பப்பரே டிவி முகநூல், பப்பரே யூடியூப், பப்பரே வெப்சைட்களிலும் நீங்கள் பார்ப்பதோடு ARV Loshan ஸ்போர்ட்ஸ் முகநூல் மற்றும் யூடியூப் சேனலிலும் இரண்டாவது ரன் அவுட் முறையிலான சந்தர்ப்பத்துக்கான அந்த சந்தர்ப்பம் மிக சாத்தியமாக சந்தோஷ் அடித்தாட ஆரம்பித்திருந்த தருணம் அடுத்தடுத்து 4 ஓட்டங்களில் பெற்றுக் கொடுத்திருந்தார். அந்த வேளையில் உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. CK செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center. Looking to sell your gold? At New Ranganath Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Ranganath Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C102, Scarborough, or call 647-702-2159. New Ranganath Jewelry, where trust meets value. Visit us today.
உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம், நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற C.K. செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட், ஸ்கார்பரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. C.K. செந்தூரன் 416-400-8383. Kennedy Convention Center. Looking to sell your gold? At New Runganas Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Runganas Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough, or call 647-702-2159. New Runganas Jewelry, where trust meets value. Visit us today. ராஜாங்கம் நியூ ரங்கனா தங்கச் சுரங்கம் வழங்குகின்ற 1 கிலோ தங்க நகைகளை வெல்லப்போ Welcome back. The umpires are walking into the ground for the third and final session of the day. The score update so far: Jaffna Hindu won the toss, batted first, 172 all out. Parishit 20, Bhavan and 12, Sudarshan Subarnan 16, Vidushan a magnificent 49, batted very well indeed. Srivatsan 11, Nitish 8, Laksigan 6, Premigan 12, Preethigan 14, Abhivarnan note and Hariharan not out note. Santosh and Srinidushan opened the bowling for the Colombo Hindu boys. Santosh 1 for 24, Srinidushan 2 for 24 of 8 overs, both of them. Sabeshan not for 19, Yadushan not for 11, Deshkar the skipper 10.5 overs, 2 for 39. Yuvraj, the pick of the bowlers,
bowled really well, brought into the Hindu College Colombo back into the game after the lunch, especially 10 overs, 2 maidens, 4 for 27, and Abhishek not for 7. And after the post-lunch session, during the post-lunch session, the Hindu College Colombo batting, taking the lead of the wickets. Yadushan out for 5. Midushigan, the wicket keeper, the experienced Midushigan, out for 13. An unfortunate run out. Santosh not out 19, a very well compiled 19, and Harsha Muthumina not out on 1. Harsha Muthumina coming back after the injury on the field of play. Took a good catch as well and to dismiss the last batter, and now he's back with batting duties. 42 for 2. Subarnan bowled very well. 5 overs, 2 maidens, not for 13. Hariharan was red hot with the new ball. 5 overs, 2 maidens, 1 for 13. Vidushan 2 overs, not for 9, and Nitish 1 over, not for 4. The score 42 for 2. An interesting day on the cards. Interesting sessions play on the cards. Chasing a target of, in pursuit of 172 of Jaffna Hindu in the first innings. The Hindu College Colombo boys are 42 for 2, trailing by 130 runs. They'll be really itching towards eating into this deficit and probably bat till the end of the day until they come back tomorrow. The batters at the wicket, Santosh on 19 and Harsha Muthumina on 1. Santosh opened the bowling for Hindu College Colombo and now batting at number 3. And Harsha Muthumina, very, very experienced campaigner, possibly the star batter of Hindu College Colombo. Not out on 1. They were cut out. They have a job in their hands. They really know what needs to be done. And Hindu College and Jaffna Hindu will be really looking forward to taking a breakthrough and putting pressure on the Hindu College Colombo boys. Jaffna Hindu has an absolutely potent bowling attack with Hariharan in fine form. Subarnan yet to get into the wickets, but he has been bowling very well. He has been troubling the bat. He's troubled the batters right throughout his 5 overs. He's bowled a perfect line and length, and these two could be an ideal foil to each other. Of course, Vidushan, the lanky right arm pacey, who's going to start proceedings after tea from the pavilion end or the commentary box end. And to take guard, it's Santosh. Good attacking field. You could see straight away a fielder under the eye line of the batter. That's it. Very first delivery, and that's gone. Harsha Muthumina, pretty loose indeed. Outside the off stick. Went for a booming drive and caught a slips, and that's the big breakthrough. That's a massive breakthrough for the Jaffna Hindu. 42 for 3. Very first delivery off the tee. And Vidushan strikes. That was pretty loose. That's pretty loose. Actually, that's good captaincy. I think that fielder under the eye line of the batter really caused that problem, where he tried to open the face of the bat, and it caught the edge, and it's gone. That was absolute harakiri by Harsha Muthumina. But hats off to the skipper. Hats off to Parikshit for that aggressive field. And that's wicket number 3. A big breakthrough indeed. That's the 3rd wicket down for Colombo Hindu College, and the scorecards reads as 42 for the loss of 3 wickets after 13.1 overs. Eran, that was slightly wide outside the off stump. I think a bit of a loose nerve from the batter to spar at it, and I presume that fielder under the eye line really caused the trouble for him, and he sort of lost his concentration. Absolutely, that was a horrible shot to play right after tea, especially when you're back fresh after tea. You need to face a couple of deliveries to feel it on your bat, and right away throwing your bat out for a delivery that's coming outside the off stump right after tea while you have no proper concentration. That's completely the batter's fault, and Vidushan made sure that he really capitalized out of that opportunity, and now we have once again a fresh batter. The new batter is Srinidushan, and alongside with Santosh, who's really batting well, currently at 19 out of 35
deliveries. And looking at his stats, oh, that should be a second wicket. It's 2-2. This is real chaos for the Hindu College Colombo. The batter looks stunned a little bit. Maybe we could see a clear picture during the replays, but this is really good bowling from Jaffna Hindu College right after tea. They are really running through the batters of Colombo Hindu College. That was 2-2. That's an absolutely good delivery. Very wonderful delivery. Much better, in fact. It was on middle and off. There we go. Oh, I think that was off the hip. That was off the hip, and no bat involved. Unfortunate. But what a delivery that was. That was angled in and then straightened, went away. That was off the hip. Pretty unfortunate for the batter, and no wonder he was very surprised. But the umpire's call is final. So 42 for the loss of 4 wickets. All of a sudden, Colombo Hindu in deep trouble. And the hat-trick ball coming up as well. Oh, yes, that was a lovely delivery. Right on target. Good bounce. A movement away. Beaten for pace. But unlucky. And what a delivery to face first up. And Hindu College Colombo are 4 down for 42 after 13.2. They're doing all right at 42 for 2, but now all of a sudden, first 2 deliveries after tea and 2 wickets. 42 for 4 in deep trouble. But very unfortunate, by the way, the batter was. Absolutely, it was a beautiful delivery, brilliant. I mean, there's no question about it, but it was off the hip. It missed the bat completely off the hip, and a good catch by the keeper. Exactly, and the umpire was straight away put under pressure by all the fielders around the batter, and I believe the umpire was compelled to give it out. And we had a similar situation while Jaffna Hindu College were batting. There was a hat-trick while Yuvraj was bowling, if I'm not mistaken. That was wicket number 8 and 9. But now this is wicket number 3 and 4. So let's see what's going to happen for the 5th one. Sarvish, the new man in. And he's in the hot seat right now. Sarvish to face the red-hot Vidushan. That was down the leg side. A wasted delivery indeed. And a good chance to go for a hat-trick. Go on a begging. Down the leg side. Way down the leg side. Probably was looking for that glory ball, which wasn't coming there. Jaffna Hindu right on top. All over Colombo Hindu just after tea. 2 consecutive wickets. And it's very common to lose wickets after quite a long break. And it's the same thing that has happened to Colombo Hindu College as well. That was nicely played and a good run as well. A misfield, to be honest, but fairly well played. And Sarvish opens his account with a single. Santosh is still batting very well at 19. He's about to face his first delivery after tea. He should be very careful when facing this first delivery right after tea, because he needs to bring back that momentum and he needs to get his eye on the ball rather than throwing his wicket away just like his partners did from the other end. Hopefully Santosh might have a page out of that book to be taken so that he doesn't do that same mistake. As we speak, he just lashed one outside the off stump, but luckily that was nowhere near the bat. Yep, lucky escape there. A pretty loose shot again. I think, especially after losing those 2 wickets on the trot, you got to sort of put your heads down and then play it out, ride the momentum, play it out, and then settle down. Let things settle down, and then sort of go for your shots. But I guess the plan probably would have been after tea for go for shots. And that seems to have backfired, at least with Harsha Muttumina, and Santosh seems to be trying to follow suit. Let's see what happens. Once again, a delivery just outside the off stump, and that concludes over number 1 after tea. It's 43 for 4 after 14 overs. For those who are interested in international cricket, an update
from the Galle Cricket Stadium. Sri Lanka 257 all out today in the morning, and Australia, they were struggling a bit, but right now they are 201 for 3 with a 108 run, 110 run unbeaten partnership going on between Stephen Smith and Alex Carey. Carey on 51 and Stephen Smith on 80. Back to Jaffna Hindu. Let's see who's going to bowl. Is it Hariharan? Yeah, I think it's the slinger Hariharan who is going to come in. Hariharan bowled, had a very good first spell. He really troubled the batters with his pace. Yes, it is him. It's Hariharan. A slinger, fairly built, and generates good pace and bounce. And he can also be a skiddy bowler as well. He got that first wicket with a beautiful full length delivery, where the stumps went cartwheeling. Now let's see what he's going to do, and let's see how the Colombo Hindu boys are going to face the red hot Hariharan. Getting down the leg side. Probably a loose now after a good cup of tea. Not a very good delivery to start off with. Maybe he might come back stronger in his next delivery. It was just a warm-up delivery right after tea. And also we would like to welcome all our viewers. You may be joining from different parts of the world, different parts of the country. We are coming to you live from the Jaffna Cricket Ground of the Hindu College. And we are currently live streaming on Papara TV 1, channel number 62 on Dialogue TV, and YouTube channel Papara TV Live, and also available on Facebook and paparatv.com. That was a sharp, short delivery. Of course, left alone. No damage done. 43 for 4. I think Iran, I thought the weather is going to be very, very hot, but it isn't to be. I think it's gotten cooler a little bit. It's much more pleasant right now. Absolutely. I was expecting a much more hot, humid day here in Jaffna, but to be very honest, the humidity has been very low, and we are hardly sweating in Jaffna today. And I think it's a good sign, and it might be a comfort to the players as well. Yeah, absolutely. Yes, I think only towards just after the lunch it was a bit more hotter, but right now I think there's a cool breeze which is cutting across, and very nice atmosphere as well. Good support, good crowd support. You could see the fans of both the schools, the old boys, the youngsters, the kids, everyone up there. Hariharan goes for that swivel pull of sorts. Yes, that's a single. Played much finer. It went much finer than he thought, or than he intended to. Santosh opens his account with that single. Sorry, he's on 2 right now, and Sarvish on 2 right now, and Santosh on 19. Hariharan after tea, I really don't think he has picked his line and length right. He's still warming up a bit, but I think he needs to get his line and length fixed as soon as possible, because they should not cut loose while they have a new batter in the crease. They need to go really hard, and maybe a wicket of Santosh would be a really gift for the Jaffna Hindu College. Once again down the leg side. Yeah, I guess I mean after the 2 consecutive wickets, I would have expected to have a much aggressive field, but it looks like both these teams they're not on the attacking mode, to be honest. Even when Colombo Hindu College Colombo, even after they took those wicket 8 and 9 and consecutive overs, even for the last man number 10, they didn't put sufficient pressure on the player by having more close-in fielders. Very similarly, I think Hariharan is your prime attacking bowler. Bowls good pace and bounce. That's a very nice delivery. Inside edge, down to the final leg region. Just a single to conclude that over. We are done with 15 overs. $15 overs done. Hindu College Colombo 45 for the loss of 4 wickets, for the total of 172 posted by
Jaffna Hindu College, after winning the toss today morning, they elected to bat first, and Hindu College Colombo trailed by 127 runs. Currently 45 for the loss of 4 wickets. Santosh well settled, 20 of 39. And we have Vidushan coming back. Oh, that's a huge hike, full length delivery. A huge thrash from Santosh. I'm really worried about the way he has been batting after losing 2 quick wickets right after tea. That was never required and never expected from such an established batsman. Correct, that's right. 45 for 4. Santosh shouldn't be going for those shots. Probably, I think, again, as I said before, I mean, after during the tea break, there would have been a plan to go after the bowling, and Santosh seems to be trying for that, despite losing those 2 consecutive wickets. I mean, ideally, you should be really playing the situations better. You should be able to assess on your own. And that's a good shot towards the cover region, but no run. 45 for the loss of 4 wickets. That was short, wide. That was there to be hit. He just missed out on that. Probably a little bit squarer. A foot here and there on either side of the fielder, grabbing a boundary. That was there to be put away to the boundary. I mean, Santosh really missed out on that opportunity. I mean, those are the kind of deliveries that needs to go to the boundary rather than trying to hawk a delivery which may be full outside the off stump. It's nicely played down the leg side. That's 4 runs. Oh, that's a single, sorry. That was nicely played down the leg side. I mean, Jaffna Hindu will be really should be attacking a little more. Right now they have 2 slips, but probably they should have a fielder right under the eye line. They had that for Harsha Muthamina, but now for some reason they have taken it out for the new batter, for Sarvish. They should be attacking a little bit more with the pace, with good pace being bowled by Vidushan and also Hariharan on the other side. From the other end, you really should be sort of attacking. I mean, if you're looking for wickets, you need to attack a new batter. That's compulsory and it's very basic, but I'm really not sure why the Jaffna Hindu College captain is not attacking the new batter. He needs to at least get a couple of fielders. We do have 1 fielder who comes at forward short leg. That's a very good delivery, very, very good delivery outside the off stump, tempting, teasing the batsman to go for that drive, and there's still some movement, some cut being there. It just went away a little bit, and lucky not to get an edge. I'm not too sure why that fielder is on the onside, to be honest. The forward short leg or Silimidon sort of fielder. I mean, unless they want to pursue with a short ball tactic, or was it double bluff? Not too sure. Not very sure. Maybe they are trying to play a mind game with the batter. Maybe a short ball is around his next delivery. Let's see what's up from Vidushan. Once again outside the off stump, inviting the batter for that drive. 46 for 4 after 15.5. If you really ask me, I would like to. If that is the line and length he's going to bowl, I think if you really ask me, I think I would like to have 1 more slip and also somebody on the drive on the offside. Maybe a short extra cover. Exactly. Yeah, and especially for the new batter. Vidushan has been really brilliant, and he has been the pick of the bowlers for Jaffna Hindu College. Once again, that's down the leg side. And that concludes over number 16. Hindu College Colombo, 46 for the loss of 4 wickets. Hindu College Colombo still trail by 126 runs, and
Service on strike. That's a good delivery by Hariharan to start off his 7th over. He's taken one of the wickets to be fallen, 1 for 15. And once again, as we draw towards the evening, we would like to welcome all our viewers, maybe from which part of the country or the world you are joining with us. Especially we are coming to you live from Jaffna Cricket Grounds, the Hindu Cricket Grounds in Jaffna, and live streaming on Papare TV 1, channel number 62 on Dalak TV. And nicely played. That was 4 runs. That was there to be hit, and that was nicely played as well. 4 runs. Very well played by Santosh. Rode that bounce, rocked on the back foot, just punched it, just cut it towards the point region for 4. It was there to be hit, and it just 4. Beautiful shot by Santosh. It was short, wide. Not wide actually, it was short, but he made sure that he deliberately, beautifully cut it through that point region down to the deep point boundary for 4 runs. It was actually on the stumps. It was not wide, you're right. It was on the stumps. He just rode the bounce and then gave enough room to cut it through the point region for 4 runs. It was lack of pace, I guess. He had an ample time to rock onto the back foot and adjust himself and place it between the point fielders. And I'm still baffled with the current situation, right? They still don't have only one slip. I mean, I would really like to have another one, and possibly one in front on a short extra cover as well. Yeah, I mean, especially with the lines Hariharan is trying to bowl. If he wants to, I mean, the other option is like, you can actually have those closing cordons, a leg slip and a forward short leg and square leg, and then bowl a little bit more straighter. But if he's going to bowl outside the off stump, if they're really looking at taking wickets, they probably should be attacking a little bit more. It's nicely played. That's a good line and length. That's the line he should be bowling. Straight onto the stumps. Beautifully played by Santosh. He has been batting really well, 24 of 46. And I really am looking forward to Santosh. He should convert this into a big number, which would definitely help Hindu College Colombo to post a competitive total, comparing the total that Jaffna Hindu College did post today morning. Yeah, that's 50. Yeah, that's 50 up for the Hindu College Colombo boys. They're on 50 right now, and 50 for 4 in 16.4 overs. There we go. That's turned nicely towards the onside, a little bit too straighter. Goes towards the square leg region for a single. Sorry, fine leg region for a single. It's 51 for 4. Santosh moves on to 25. We've seen some good batting today as well. I mean, unfortunately, Vidushan couldn't convert his 49 into 50. Very unfortunate. And then now, of course, Santosh setting pretty on 25. Do you think Santosh can convert this into 50? He looks very settled down now, because the previous shot that he turned down towards fine leg, it was very clean. He was very comfortable turning that down, and I'm pretty sure he settled down after tee. He just slashed his bat out a couple of times, but now he looks to be very much settled down. That's another good delivery by Hariharan. And that completes over number 17. And Hindu College Colombo, 51 for the loss of 4 wickets. Looking to sell your gold? At New Ranganas Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Ranganas Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough, or call 647-702-2159. New Ranganas Jewelry, where trust meets value. Visit us today. .51 for the loss of 4 wickets. Hindu College Colombo, after 17 overs, they still trail by 121 runs. Jaffna Hindu College won the toss today morning and decided to bat first, and they were bowled out for 172 runs. We have Vidushan. It's a very good delivery. Yorker right on money. Santosh. He looks very calm and settled down right now. And he really needs to convert this into a big total to make sure that Hindu College Colombo ends up
in a strong position as they close play for the day. It has been a lovely weather here today in Jaffna. Brilliant day for cricket. We have a lot of spectators, school children of both schools, very actively supporting both their teams, hanging around since morning, supporting their players, which is really, that's been hiked over mid-wicket. That's single. But it was not timed very well, I guess. It was a short length delivery. He tried to pull it over mid-wicket, but unfortunately did not make proper contact. $51 for the loss of 4 wickets. Hindu College Colombo on 52 for 4, 17.3 overs. Again down the leg side, turned off his hips for a single. Oh, that's going to be that's second run, 2 runs indeed. 54 for 4. That's good running between the wickets. Sarvish nicely turned it towards the onside, towards the square leg region, and scampered for 2. Good understanding between the two batters as they crossed for that second run. They made sure that the wicket keeper could not reach that delivery even though he ran. So that's really good communication between the two batters, which would definitely help them to build the momentum. 54 for the loss of 4 wickets. We are in the 18th over of the Hindu College Colombo innings. Nicely played on the offside. Sarvish has settled down a little bit now after facing 12 deliveries. He's feeling the ball in the middle of his bat. He should definitely make sure to support his other batting partner, Santosh, who is batting really well on 26 of 49. And this partnership would be definitely crucial for Hindu College Colombo in order to increase their score, which would help them to go closer to this total of Jaffna Hindu College. That was a good delivery. That is a piece of delivery. A slow one. That was slow delivery. Well disguised slow delivery by Vidushan. It's a very interesting field. They have a slip, and possibly is that a gully or a wide second slip? Not really. Sorry, it's 2 slips, 3 slips, 2 slips a gully, literally, right? 2 slips a gully, a point, and a third man on the offside, point and a cover, an extra and mid off on the offside. That's again nicely played on the onside towards the mid-on region. They're looking for a single, but Kennedy Convention Center பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் Kennedy Convention Center 1199 Kennedy Road Scarborough ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க Kennedy Convention Center GTA இல் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269 CK செந்தூரன் 416-400-8383 Kennedy Convention Center. Yep. Changing commentaries. We've going to hand it over to our brethren for the Tamil commentaries, and we'll see you back in 30 minutes' time. நன்றி ஏரான் மற்றும் அருள்.
லக்ஷிகன் அழைக்கப்பட்டிருக்கின்றார் பந்து வீசுவதற்காக. தொடர்ச்சியாக அந்த முனையிலே பந்து வீசி கொண்டிருந்திருக்கக்கூடிய விதுஷனுக்கு பதிலாக லக்ஷிகன். மூன்று பந்துகளிலும் எந்த விதமான ஓட்டங்களும் விட்டுக் கொடுக்காத பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் லக்ஷிகன். லக்ஷிகனை பொறுத்தவரையில் ஒரு இடதுகை சுழற்பந்து வீச்சாளராம் லாவகமாக உள்ளே திரும்பி பந்தை புறம் தள்ளி வீசிக் கொண்டிருக்கின்றார். துடுப்பு மட்டையில் படாத பந்து விக்கெட் காப்பாளரிடம் சென்று சேர்கின்றது. 4 பந்துகள், எந்த விதமான ஓட்டங்களும் இல்லை. சந்தோஷ் 26 ஓட்டங்களை பெற்று மிக நிதானமாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர். மிக நேர்த்தியாக முன் நகர்ந்து அந்த பந்தினுடைய நேர்கோட்டிலே சென்று தடுத்தாடி இருக்கின்றார் சந்தோஷ். 3ஆம் இலக்கத்தில் களம் நுழைந்திருக்கக்கூடிய வீரர் சந்தோஷ். லக்ஷிகன் மேலும் ஒரு பந்து இலக்குக்கு நேராக வீழ்த்தி வெளித்திரும்ப நிறைவுக்கு வருகின்றது அந்த பரிமாற்றம். எந்த விதமான ஓட்டங்களும் அன்றி 54 ஓட்டங்கள் 4 விக்கெட் இழப்பிற்கு நிறைவுக்கு வந்திருக்கின்றது 19வது ஓவர். உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. இரு முனைகளிலும் சுழற்பந்து வீச்சினை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் அணியினுடைய தலைவர் பரீஷித். சுபர்ணன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். முன்னதாக மறுமுனையிலிருந்து பந்து வீசிக் கொண்டிருக்கக்கூடிய வீரர் சுபர்ணன் இந்த முறை முனை மாற்றி பந்து வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். முதலாவது பந்திலேயே எகிரி சென்ற பந்து துடுப்பு மட்டையில் 10 பிடியெடுப்பதற்கான சந்தர்ப்பம் சற்று கடினமானதும் கூட. சுபர்ணன் பந்தினை உயர்த்தி திருகுகின்றார். கூடுதலாக களத்திலே மிக நீண்ட நேரமாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தோஷ் எதிர்கொள்கின்றார் சுபர்ணனை. 55 ஓட்டங்கள் 4 விக்கெட்டுகளை இழந்து இந்து கல்லூரி கொழும்பு அணியினர். தொடர்ந்தும் சுபர்ணன் நேர்த்தியானதொரு பந்து, மிக கடினமான பிடியெடுப்பிற்கான வாய்ப்பு. மேலும் ஒரு ரன் அவுட் முறை மூலமான ஆட்டமிழப்புக்கான கோரிக்கை. நடுவர் சுதேஷ்குமார் அதனை மறக்கத்திருக்கின்றார். இந்து கல்லூரி கொழும்பு அணியினுடைய பழைய மாணவர்கள். மீண்டும் அந்த பந்தினை நாங்கள் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். சுபர்ணன் நிச்சயமாக அது ஒரு பிடியெடுப்பிற்கான வாய்ப்பு. வெள்ளி திரும்பி உட்திரும்பி வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்தும் சுபர்ணன் 4 ஓட்டம் சுபர்ணனிடமிருந்து. அது ஒரு மோசமான பந்து என்று குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஆஃப் திசையிலே கூடுதலான களத்தடுப்பு வியூகங்களை வகுத்துவிட்டு லெக் திசை நோக்கி வீசியிருக்கக்கூடிய அந்த பந்திற்கு சரியான பணித்தல் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார் துடுப்பாட்ட வீரர் சர்வீஷ். 4 ஓட்டமாக மாறி இருக்கின்றது. அது மிட் ஆன் திசையிலே. மேலும் ஒரு இலக்கு நோக்கி வீசிய பந்து பிடியெடுப்பதற்கான கடினமான சந்தர்ப்பம்.
மேலும் ஒரு பந்து லாவகமாக பின் சென்று தடுத்தாடி இருக்கின்றார் சர்வீஸ் தற்பொழுது பந்தினை கணித்தாடுகின்றார். சர்வீஸ் சுபர்ணன் இலக்கு நோக்கி வீசி அந்த பந்தினை அடித்து தடுத்தாட முற்படுகளே மிகச்சிறந்த ஒரு களத்தடுப்பு மிட் ஆஃப் திசையில் இருந்திருக்கக்கூடிய அந்த களத்தடுப்பு வீரரிடமிருந்து அற்புதமான ஒரு பிடியெடுப்பு. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பயிற்சியின் போது கூட அதே வகையிலான பிடியெடுப்புக்கான பயிற்சிகளை மேற்கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. நிச்சயமாக தங்களுடைய பந்து வீச்சுக்கு ஏற்ற வகையிலே அந்த கள்ளத்தடுப்பு வியூகத்தை அமைத்து அந்த அவர் சர்வீஸுடைய விக்கெட்டை எடுத்து வீழ்த்தியிருக்கிறார்கள் யாழ் இந்து கல்லூரி அணியினர். 5வது இலக்கு சரிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு இந்து கல்லூரி அணியினுடைய இலக்கு 60 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டிருந்த வேளை மீண்டும் அந்த காட்சி மிட் ஆஃப் திசையிலே பாவண்ணன் அந்த பிடியெடுப்பினை மேற்கொண்டிருக்கின்றார். அற்புதமான ஒரு பிடியெடுப்பு, மிக சிறப்பான திட்டமிடலோடு வீசப்பட்ட பந்து. 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 60 ஓட்டங்களுக்கு 5 இலக்குகளை இழந்திருக்கின்றார்கள் கொழும்பு இந்து கல்லூரி அணியினர். 112 ஓட்டங்கள் முதலாவது இன்னிங்ஸிற்காக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் பெற்றிருக்கக்கூடிய ஓட்ட எண்ணிக்கையிலிருந்து பின்தங்கிய நிலையிலே ஆடிக்கொண்டிருக்கின்றனர் இந்து கல்லூரி கொழும்பு அணியினர். இரு முனைகளிலும் சுழற்பந்து வீச்சாளர்கள் அறிமுகப்படுத்தி இந்த ஓவரிலே மிகச் சிறப்பாக அந்த விக்கெட்டினை சாய்த்திருக்கின்றார் சுபர்ணன். சற்று முன்னர் வரை யாரோ குறிப்பிட்டார்கள் மாலை வேளையிலே இந்த மைதானத்திலே இலக்குகளை சரிப்பது கடினம் என்று. இருந்தாலும் நான் நினைக்கின்றேன் இந்த வேளையிலே சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான நிலை இந்த மைதானத்திலே நிலவுகின்றது போல் தெரிகின்றது. இரு முனைகளிலுமே மெதுவாக பந்து வீசக்கூடிய சுழல் பந்து வீச்சாளர்களை வைத்து இந்த விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய வியூகங்களை யாழ் இந்து கல்லூரி அமைத்திருப்பது போல் தோற்றமளிக்கின்றது. மதிய போஷன் இடைவெளி தேநீர் இடைவெளிக்கு பின்னதாக 3 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கின்றனர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். 2 விக்கெட்டுகள் வேகப்பந்து வீச்சாளர் சாய்த்திருந்தார். 1 விக்கெட் சுபர்ணன். லக்ஷிகன் அளிக்கப்பட்டிருக்கிறார் மைதானத்தினுடைய பிரதான வாயில் முனையிலிருந்து. 2வது பந்து பரிமாற்றத்தை வீசிக் கொண்டிருக்கின்றார். கடந்த பந்து பரிமாற்றம் ஓட்டமற்ற பந்து பரிமாற்றமாக வீசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு, பலத்த ஆட்சேபனை இல்லை, நடுவர் செவிசாய்க்கவில்லை. ஓட்டம் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. அந்த பந்தை ஓப் திசையிலே அடித்து ஆடுவதற்கான முயற்சிகளை எடுத்திருந்தார் சந்தோஷ். மிக நிதானமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். 58 பந்துகளை எதிர்கொண்டு 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அணிக்கான பொறுப்புணர்வோடு அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் 3வது இலக்க வீரராக களமிறங்கிய சந்தோஷ். தொடர்ந்தும் லக்ஷிகன் பந்தினுடைய லைனிற்கு காலினை முன் நகர்த்தி சென்று தடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார் சந்தோஷ் ஒரு முனையில் நிதானமாக இருக்க மறுமுனையில் விக்கெட்டுகள் சாய்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்து கல்லூரி கொழும்பு அணியினரை பொறுத்தவரை. இன்றைய நாளிலே விக்கெட்டுகளை இழக்காமல் துடுப்படுத்துவதற்கு அவர்கள் கூடிய பாக முயற்சி செய்ய வேண்டும். இந்த போட்டியினை தங்களுடைய பக்கம் திருப்புவதற்கு. ஆஃப் திசையிலே வீசப்பட்ட பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் செல்ல 60 ஓட்டங்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு. லக்ஷிகன் வீசிக் கொண்டிருக்கின்றார் 5வது பந்து வீச்சு இந்த பந்து பரிமாற்றத்தின். நல்ல அளவோடு வீசப்பட்ட பந்து முன்னங்காலில் சென்று தடுத்தாட முயற்சித்திருந்தார். அற்புதமான சுழல் பந்து வீச்சு நேராக விக்கெட் காப்பாளர் ஊடாக மீண்டும் பந்து வீச்சாளர் கைகளினுடைய பந்து. லக்ஷிகன் மிக நிதானமாக துடுப்பாட்ட வீரனுடைய நகர்வையும் அவதானித்து மெதுவாக பந்தை வீசுகின்றார். சில சமயங்களிலே பிச்சினை நோக்கி சற்று வேகமாக வீசி பந்தினை எகிரச் செய்கின்றார். ஃபுல் பந்து அந்த பந்து விழுந்திருக்கக்கூடிய இடத்தினை நோக்கி நகர்ந்து தடுத்தாடி இருக்கிறார். ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. 60 ஓட்டங்கள் 5 விக்கெட் இழப்புக்கு 21 ஓவர்கள் நிறைவில் கொழும்பு இந்து கல்லூரி அணியினர். Looking to sell your gold? At New Runganas Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Runganas Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough,
or call 647-702-2159. New Runganea's Jewelry, where trust meets value. Visit us today. தொடர்ந்தும் சுபர்ணன் பந்து வீசுவதற்காக கடந்த ஓவரிலே ஒரு விக்கெட்டினை சாய்த்திருந்தார் சுபர்ணன். பாவனனிடம் பிடிகொடுத்து அந்த ஆட்டம் இழந்திருந்தார் சர்வீஸ். சுபர்ணனை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினுடைய மிக முக்கியமான வீரர். உயர்த்தி சுழற்றி வீசியிருக்கக்கூடிய பந்து முன் நகர்ந்து ஆடுகின்றார் சந்தோஷ். கொழும்பு இந்து கல்லூரியினுடைய குலாம் பயிற்றுவிப்பாளர்கள் மேலும் ஒரு பந்து குட்லைன்ஸில் விழுந்திருக்கக்கூடிய அந்த பந்தினை முன் நகர்ந்து தடுத்து ஆடுகின்றார் சுபர்ணன். மணிக்கவும் சுபர்ணனுடைய அந்த பந்தினை தடுத்து ஆடுகின்றார் சந்தோஷ். தொடர்ந்தும் சுபர்ணன். சந்தோஷ் அற்புதமாக இந்த போட்டியினுடைய நகர்விற்கு ஏற்ற வகையில் இதனுடைய துடுப்பாட்ட பாணியை அமைத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே கொழும்பு இந்து கல்லூரிக்கு தேவையான ஒரு துடுப்பாட்ட பாணியை அவர் இங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவருடைய துடுப்பாட்டம் கொழும்பு இந்து கல்லூரி சார் பக்கத்தில் இந்த போட்டியை கொண்டு போகக்கூடிய வகையில் இருக்கும். மிக நிதானமாக அடித்து ஆட வேண்டிய பந்துகளுக்கு அடித்தும் ஏனைய பந்துகளை மிக நிதானமாக தடுத்தும் இந்த போட்டிக்காக தன்னுடைய துடுப்பாட்ட பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இதுவரை 27 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். மீண்டும் லக்ஷிகன் சந்தோஷி நோக்கி. தொடர்ந்தும் சுபர்ணன் முதல் வீசிய 3 பந்துகளை விடவும் இறுதி பந்து சற்று வேகமாக வீசியிருந்தார். மீண்டும் இந்த பந்து நிதானமாக கூடுதலாக திருகி விட்டிருக்கின்றார். உயர்த்தி தடுப்பில் பட்ட பந்திலே ஆட்டமிழப்புக்கான வாய்ப்பு ஏதும் இல்லை. தொடர்ந்து இந்த ஓவரினுடைய இறுதி பந்தினை வீசுவதற்காக மேலும் ஒரு பிடி எடுப்பு. சுபர்ணன் அதே பாணியிலே விக்கெட்டுகளை சாய்த்து கொண்டிருக்கின்றார். சற்று எகிரி சென்றிருக்கக்கூடிய அந்த பந்து தொடர்ச்சியாக களத்தில் இருந்திருக்கக்கூடிய சந்தோஷ் ஆட்டமிழந்திருக்கிறார். இந்து கல்லூரி கொழும்பு அணிக்காக ஒரு முனையில் காத்து கொண்டிருந்த சந்தோஷ் சுபர்ணன் சற்று உயர்த்தி திருகி விட்டிருக்கக்கூடிய அந்த பந்து துடுப்பு மட்டையில் பட்டு மிக லாவகமாக இறுதியாக எடுக்கப்பட்ட இந்த 2 விக்கெட்டுகளுக்குமான திட்டமிடலை நான் இடைவேளையிலே யாழ் இந்து கல்லூரி அணியினர் பயிற்சியின் போது அதை மேற்கொண்டிருந்தார்கள். நிச்சயமாக அந்த பயிற்சியில் சொல்லிக் கொடுத்ததை அல்லது பயிற்றுவிப்பாளர் பயிற்றுவித்ததை போல அதே பாணியிலே அந்த 2 விக்கெட்டுகளையும் மிக துல்லியமாக சுழல் பந்து வீச்சாளர்களை வைத்து வீழ்த்தி இருக்கின்றார்கள் யாழ் இந்து கல்லூரி அணியினர். அணியினுடைய மிக முக்கியமான வீரர் சந்தோஷ் இப்பொழுது ஆட்டம் நடந்திருக்கிறார். 57 பந்துகளில் 27 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்த வேளை சந்தோஷ் ஆட்டம் நடந்திருக்கின்றார். மிக முக்கியமான ஒரு இலக்கு கொழும்பு இந்து கல்லூரியினுடைய நம்பிக்கையான இலக்கு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய பயிற்றுவிப்பாளர்கள் பிரதான பயிற்றுவிப்பாளர் அலன் ராஜ், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணியினை பெரும் சமரிலே வழிகாட்டி இருக்கக்கூடிய ஒரு வீரர் மற்றொருவர் கோகுலன். இருவருமே சுழற்பந்து வீச்சாளர்கள் என்பது குறிப்பிடக்கூடியது விடயம். இருவரும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணிக்காக ஆடி இருக்கக்கூடிய சுழற்பந்து வீச்சாளர்கள். அவர்களுடைய அனுபவம் வழிநடத்தல்கள் இருக்கக்கூடும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினரை பொறுத்தவரையில். சுபர்ணன் அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கின்றார். சுபர்ணனை பொறுத்தவரையில் யாழ் இந்து கல்லூரியினுடைய மிக முக்கியமான துடுப்பாட்ட வீரர். துடுப்பாட்டத்திலே இன்றைய நாளிலே பெரிதளவாக சோபிக்காவிட்டாலும் கூட பந்து வீச்சிலே இந்த போட்டியினை திருப்பி கொடுத்திருக்கின்றார் இந்து கல்லூரியினுடைய பக்கத்திற்கு முழுமையாக என்று நான் குறிப்பிட வேண்டும். சுபர்ணன் தம்புள்ளே அணிக்காக இளையோர் சூப்பர் லீக் போட்டியில் ஆடி இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான வடக்கினுடைய ஒரு நட்சத்திர இளம் துடுப்பாட்ட வீரர் என்று குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அவர் மீதான எதிர்பார்ப்புகள் பெரிதளவில் இருக்கின்றது. தொடர்ந்தும் கிரிக்கெட்டில் சாதிப்பார் என்று எதிர்பார்க்கலாம். லக்ஷிகன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு. கால் காப்பை நோக்கி வீசியிருந்த பந்து மிக அழகாக தடுத்தாடி இருந்தார். ஓட்டம் எதுவும் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. தொடர்ச்சியாக நிதானமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் யாழ்
கொழும்பு இந்து கல்லூரி அணியினர் ஓட்டங்கள் பெற்றுக்கொள்கின்ற முயற்சிகள் அவர்கள் பெருமளவு எடுக்காவிட்டாலும் கூட போட்டியிலே அதிக நேரம் நின்று அந்த இலக்குகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற தோரணையில் அவர்கள் ஆடுவது தெரிகின்றது. அதே வேளையிலே தொடர்ச்சியாக சுழல் பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தி துடுப்பாட்ட வீரர்களுக்கு நெருக்கடியினை கொடுத்து இந்த விக்கெட்டுகளை வீழ்த்தும் வியூகத்தோடு யாழ் இந்து கல்லூரி பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, துடுப்பில் இணைந்து கொள்ளவில்லை. நேராக விக்கெட் காப்பாளர் ஊடாக லக்ஷிகனின் கைகளில் பந்து. மீண்டும் லக்ஷிகன் மிக சிறந்த ஒரு பந்து வீச்சு, தடுத்து ஆடுகின்றார். ஓட்டம் வருகின்ற முனைப்புகள் சிறிதளவும் இல்லை. முழு அளவில் வீசப்பட்ட பந்து லெக் திசையிலே அடித்திருக்கின்றார். 4 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. மிக சிறப்பான ஒரு துடுப்பாட்டம். லக்ஷிகனின் பந்து லெக் திசையில் ஓங்கி அடிக்கப்பட்ட 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கின்றது கொழும்பு இந்து கல்லூரி அணியினருக்கு. ஃபுல் டஸ்ஸாக வீசப்பட்டிருக்கக்கூடிய அந்த பந்தினை லெக் திசையிலே அடித்தாடி இருக்கின்றார் அந்த துடுப்பாட்ட வீரர். 4 ஓட்டங்களாக மாறி இருக்கின்றது. சுபர்ணன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அபாயகரமான பந்து வீச்சாளர் சுபர்ணன். ஆட்டத்தின் போக்கே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் என்று குறிப்பிட்டால் கூட மிக ஆகாத அந்த வகையிலே சிறப்பான பங்களிப்பை தனது அணிக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சுபர்ணன். மைதானத்துடைய ஃபேமிலியின் முனையிலிருந்து நல்ல அளவோடு வீசப்பட வந்து தடுத்தாடி இருக்கின்றார். ஓட்டம் பெறுகிற வாய்ப்புகளிலே ஏற்கனவே 2 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கக்கூடிய அதே பாணியிலே துடுப்பில் பட்ட பந்து தொடர்ந்தும் சுபர்ணன் ஸ்கோபோர்ட் முனையில் இருந்து பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கின்றார். சிலிமிடோவ் திசையில் ஒரு பிடியெடுப்பு, சிலிமிடோன் திசையில் ஒரு பிடியெடுப்பாக அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகள் சுபர்ணனுடைய பந்து வீச்சிலே சாய்க்கப்பட்டிருக்கின்றன. லெக் திசையிலே அந்த பந்து சென்றிருக்கின்றது. துடுப்பில் படாமல் அந்த பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளரை சென்றடைந்திருக்கின்றது. ஓட்டங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு ஏதும் இல்லை. சுபர்ணன் விக்கெட்டுகளை சாய்ப்பதற்காக இந்த பந்தினை வீச வேண்டும். தற்போதைய நிலையிலே இந்த கல்லூரி கொழும்பு அணியினர் மிகுந்த அழுத்தத்தில் இருக்கின்றனர். அதனை பயன்படுத்தி விக்கெட்டுகளை கைப்பற்ற வேண்டும். மேலும் ஒரு ஃபுல் டாஸ் பந்து நேரடியாக சென்று தடுத்தாடுகின்றார் அந்த துடுப்பாட்ட வீரர். மிக நிதானமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் கொழும்பு இந்த கல்லூரி அணி வீரர்கள். சுவர்ணன் வீசிக்கொண்டிருக்கிறார். மைதானத்துடைய ஃபேமிலியின் மண்ணிலிருந்து முழு அளவில் வீசப்பட்ட பந்து லெக் திசையிலே ஓங்கி அடித்திருக்கிறார். 4 ஓட்டங்கள். மிக அழகான ஒரு துடுப்பாட்டம். நிதானமாக அந்த பந்தை முழு அளவில் வீசப்பட்ட பந்தை லெக் திசையில் அடித்து 4 ஓட்டத்தை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் கொழும்பு இந்து கல்லூரி அணியினுடைய வீரர். ரீப்ளேயில் நாங்கள் அந்த 4 ஓட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மிக அழகான ஒரு துடுப்பாட்டம். சுவர்ணனுடைய பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. அறுபத்து 4 ஓட்டங்கள் பெற்றிருக்கின்றனர். 6 விக்கெட்டுகளை இழந்து இந்த கல்லூரி கொழும்பு அணியினர்.
தொடர்ந்தும் லக்ஷிகன் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். அந்த பந்தை ஆடாமலே விட்டிருக்கிறார் துடுப்பாட்ட வீரர். மீண்டும் லக்ஷிகன் அந்த பந்தை ஆடாமலே விடுகின்றார். ஓட்டம் வருகின்ற வாய்ப்புகள் இல்லை. ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியே வீசுகின்ற பந்துகளை கூடுதலாக புறம் திரும்புகின்ற பொழுது விக்கெட் காப்பாளரிடமே நேரடியாக செல்ல விடுகின்றார்கள் துடுப்பாட்ட வீரர்கள். கூட இந்த போட்டியை தங்களுடைய பக்கத்தை எடுப்பதற்கான ஒரு திட்டமிடல் போல் தெரிகின்றது கொழும்பு இந்து கல்லூரி அணியினருடையது. நிச்சயமாக இன்றைய நாளில் இதே போல் அவர்கள் நிலைத்து ஆடிவிட்டால் நாளைய தினத்திலே ஓட்டங்களை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிகாலை வேளை கொழும்பு இந்து கல்லூரி அணியினரை பொறுத்தவரையில் இன்றைய நாளிலே அவர்களுக்கு கைவசம் 4 விக்கெட்டுகள் இருக்கின்றன. எவ்வளவு தூரம் இந்த விக்கெட்டுகளை இன்றைய நாளிலே பாதுகாக்க முடியுமோ அது அவர்களுக்கு ஒரு வியூகமாக அமையும். இன்றைய நாளிலே போட்டியினை நாளைய தினத்திற்கு இந்த இன்னிங்ஸினை எடுத்து செல்வதற்கு நாளைய நாள் காலையிலே அவர்கள் துடுப்படுத்த ஆட முடியும். இந்த போட்டியை பொறுத்தவரை 2 நாட் கொண்ட போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்ற அந்த ஓவரோடு. Looking to sell your gold? At New Runganas Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Runganas Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough, or call 647-702-2159. New Runganas Jewelry, where trust meets value. Visit us today. பந்து வீச அழைக்கப்பட்டிருக்கின்றார் யாழ் இந்து கல்லூரியினுடைய 14வது இலக்க வீரர் சுவர்ணன். மைதானத்தினுடைய ஃபேமிலியன் மண்ணிலிருந்து சுவர்ணன் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். கால் காப்பை நோக்கி வீசப்பட்ட பந்து மிடோன் திசையிலே அடிக்கப்பட்டிருக்கிறது. 4 ஓட்டம். மிக அற்புதமான ஒரு துடுப்பாட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் கொழும்பு இந்து கல்லூரி அணியினுடைய வீரர். மிக சிறப்பாக அந்த 4 ஓட்டம் மிடோன் திசையிலே அழகான ஒரு துடுப்பாட்டம். நல்ல அளவோடு வீசப்பட வந்து தடுத்தாடி இருக்கின்றார். ஓட்டம் பெறுகின்ற வாய்ப்புகளிலே முன்னங்காலிலே சென்று அந்த பந்தை தடுத்தாடி இருக்கின்றார் கொழும்பு இந்து கல்லூரியினுடைய துடுப்பாட்ட வீரர். மீண்டும் சுவர்ணன் அந்த பந்தையும் தடுத்தாடி இருக்கின்றார். நிச்சயமாக அடித்து ஆட வேண்டிய பந்துகளை அடித்தும் தடுத்து ஆட வேண்டிய பந்துகளை தடுத்தும் அணிக்குரிய பொறுப்புணர்வோடு கொழும்பு இந்து கல்லூரி துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்பாடி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு அற்புதமான துடுப்பாட்டம். ஓட்டம் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. 4 பந்துகள் இதுவரை வீசப்பட்டிருக்கின்றது சுவர்ணனுடைய பந்து வீச்சில். தொடர்ந்தும் சுவர்ணன் சிலிமிடோன் ஃபர்ஸ்ட் ஸ்லீப்ஸ் ஆகிய களத்தடுப்புகளை மிக நெருக்கமாக வைத்து அடித்து ஆடுவதற்கு முற்பட்ட அந்த பந்திலே துடுப்பாட்ட வீரர் துடுப்பில் படாத அந்த பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் சென்றிருக்கின்றது. ஃபுல் டஸ்ஸாக துடுப்பிற்குள் இறங்கி இருக்கக்கூடிய அந்த பந்து முன் விழுந்த அந்த பந்தினை தட்டிவிட்டு 2 ஓட்டங்களினை பெற்றுக் கொள்கின்றனர் இந்த கல்லூரி கொழும்பு அணியினர். மிக வேகமாக அந்த 2 ஓட்டங்களினை பெற்றுக் கொள்கின்றனர். ஆஃப் திசையிலே களப் தடுப்பாட்ட வீரர் இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி அந்த 2 ஓட்டங்களினை பெற்றுக் கொள்கின்றனர்.
6 விக்கெட் இழப்பிற்கு 75 ஓட்டங்களை பெற்று துடுப்பாடி கொண்டிருக்கின்றனர். இந்து கல்லூரி கொழும்பு அணியினர் புதிய பந்து வீச்சாளர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். நித்தேஷ் அழைக்கப்பட்டிருக்கின்றார். வலது கை லெக் ஸ்பின் பந்து வீச்சாளர் நித்தேஷ். அந்த முனையிலே தொடர்ச்சியாக பந்து வீசி கொண்டிருந்த லக்ஷிகனுக்கு பதிலாக அழைக்கப்பட்டிருக்கின்றார். நித்தேஷ் கூடுதலாக ஷார்ட் பிட்ச் பந்தாக அந்த பந்து அமைந்திருக்கின்றது. இந்த போதும் அடித்தாடுவதற்கான முனைப்பேதுமில்லை துடுப்பாட்ட வீரரிடமிருந்து. 75 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள் இழந்திருக்கிறார்கள் கொழும்பு இந்து கல்லூரி. கால் காப்பை நோக்கி வீசப்பட வந்து பலத்த ஆட்சேபனை நடுவர் செவி சாய்த்துக் கொள்ளவில்லை. தடுத்தாட முனைகின்ற இந்து கல்லூரி கொழும்பினுடைய துடுப்பாட்ட வீரர்களை அடித்தாட வைப்பதற்கான ஒரு எண்ணம் போல தெரிகின்றது. நிதேஷினை அழைத்திருப்பதற்கான முயற்சி. மேலும் ஒரு ஃபுல் டாஸ் பந்து கால தடுப்பாட்ட வீரரை நோக்கி. நிதேஷ் களத்தடுப்பிலே மாற்றம் மேற்கொள்கின்றார். மிட் ஆஃப் திசையில் இருந்து இருக்கக்கூடிய களத்தடுப்பு வீரர் நகர்த்தப்பட்டிருக்கின்றார் ஃபைன் லெக் திசை நோக்கி. அந்த பந்தை ஆடாமலே விட்டு விடுகின்றார். ஓட்டம் எதுவும் பெறுகின்ற வாய்ப்புகள் இல்லை. மிக சிறப்பாக துடுப்பாடி கொண்டிருக்கின்றார்கள் கொழும்பு இந்து கல்லூரி அணியினுடைய வீரர்கள். மீண்டும் நிதேஷ் அழகான தடுப்பாட்டம், மிக அற்புதமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் கொழும்பு. நிறைவுக்கு வந்திருக்கின்றது அந்த ஓவர். 75 ஓட்டங்கள் 6 விக்கெட் இழப்பிற்கு இந்து கல்லூரி கொழும்பு அணியினர். நீராகார இடைவேளை. Looking to sell your gold? At New Runganas Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Runganas Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough, or call 647-702-2159. New Runganas Jewelry, where trust meets value. Visit us today. லக்ஷிகன் முனை மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த முனையிலே பந்து வீசி கொண்டிருந்த ஸ்கோபோர்ட் முனையிலே தொடர்ச்சியாக பந்து வீசி கொண்டிருந்த சுபர்ணனுக்கு பதிலாக இந்த முனையிலே லக்ஷிகன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். மிகவும் நேர்த்தியான முறையில் இந்த பந்துகளை வீசி கொண்டிருக்கிறார் லக்ஷிகன். ஆரம்பத்தில் வைரவர் கோவில் முனையிலிருந்து பந்து வீச அழைக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது சுபர்ணனுக்கு பதிலாக அந்த இடத்திலே லக்ஷிகன் தன்னுடைய இடது கை சுழல் பந்துகளை இங்கே வீசி கொண்டிருக்கிறார். கொழும்பு கல்லூரி வீரர்கள் தற்சமயம் விக்கெட்களை இழக்காமல் நிதானமாக துடுப்படுத்த ஆடுவதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆஃப் ஸ்டம்பிற்கு புறத்தே வீசப்பட்டிருக்கக்கூடிய அந்த பந்து அவகமாக அடித்தாடி இருக்கின்றனர். ஒரு ஓட்டம் கிடைக்கப்பெற்ற அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 76 அதிகரிக்கிறது. நடைபெற்றுக் கொண்டிருப்பது போட்டியினுடைய 27வது பந்து பரிமாற்றம். களத்தடுப்பிலே மாற்றம் மேற்கொண்டிருக்கின்றார் யாழ் இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவர். 2 ஸ்லிப்ஸ்களை அழைத்திருக்கிறார். இதுவரையிலே ஒரு ஸ்லிப்ஸுடன் பந்து வீசி கொண்டிருந்த லக்ஷிகனிற்கு தொடர்ந்தும் லக்ஷிகன் ஆஃப் ஸ்டம்பிற்கு மிக அகலமாக வீசப்பட்ட பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் செல்கின்றது. துடுப்பாட்ட வீரர்கள் பந்தினை கணித்தாடி கொண்டிருக்கின்றனர். இலக்கு நோக்கி வீசப்படுகின்ற பந்துகளை தடுத்து ஆடுவதும் அதற்கு புறத்தே வீசப்படுகின்ற பந்துகளை அடித்தாடுகின்றனர். தங்களுக்கு ஆபத்திற்கும் என கருதுகின்ற பந்தினை நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் செல்ல விடுகின்றனர். இந்த பந்திலே துடுப்பாட்ட வீரரிடம் ஒரு தடுமாட்டம் சரியாக கணிக்காத ஒரு நிலை நிறைவுக்கு வருகின்றது. அந்த பந்து பரிமாற்றம் 76 ஓட்டங்கள் 6 விக்கெட் இழப்பிற்கு இந்து கல்லூரி கொழும்பு அணியினர்.
தொடர்ந்தும் நிதேஷனுடைய அந்த பந்தினை அடித்தாடி இருக்கின்றார். நேரடியாக களத்தடுப்பாட்ட வீரரிடம் செல்ல ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. தொடர்ந்தும் நிதேஷ் கோவில் முனையில் இருந்து பந்து வீசுவதற்காக பிடியெடுப்பொன்றிற்கான சந்தர்ப்பம் நழுவவிடப்பட்டிருக்கின்றது. மிக வேகமாக நிதேஷ் வீசிய பந்து இதுவரையில் கூடுதலாக உயர்த்தி வீசிக்கொண்டிருந்த பந்து எந்த விதமான சுழற்சியும் இல்லாது நேரடியாக சென்றிருக்கக்கூடிய பந்து விக்கெட் காப்பாளர் எதிர்பார்க்காத நிலையில் அது 4 ஓட்டமாக மாறியிருக்கின்றது. இந்து கல்லூரி கொழும்பு அணியினருடைய ஓட்ட எண்ணிக்கை 80 உயர்ந்திருக்கின்றது. ஆட்டமிழப்புக்கான கோரிக்கை. ஆட்டமிழந்து வெளியேறுகிறார். மிகவும் நிதானமாக துடுப்படுத்தாடி கொண்டிருந்தவர். ஒரு 4 ஓட்டம் ஒரு காலத்தடுப்பு ஏற்பட்ட கவலை இனம் காரணமாக கிடைத்திருந்தது. அதற்கு அடுத்த பந்திலே ஒரு LBW முறையிலே ஆட்டமிழந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். 7வது இலக்குக்காக சிறந்த ஒரு இணைப்பாட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்த 2 வீரர்களில் அந்த வீரர் ஆட்டமிழந்து வெளியேறி கொண்டிருப்பதை நேரடியாக துடுப்பாட்ட வீரனுடைய காலில் விழுந்திருக்கின்றது அந்த பந்து. இதற்கு முந்தைய பந்து மிக வேகமாக வந்த பந்து. இந்த பந்து கூட ஒரு ஃபுல் டச் பந்து. அதனை அடித்தாடுவதற்கு முயன்றிருக்கக்கூடிய அந்த துடுப்பாட்ட வீரரை ஏமாற்றி நேரடியாக அந்த பந்து அவருடைய காலில் பட LBW முறை மூலமாக ஆட்டமிழந்து செல்கின்றார் அந்த துடுப்பாட்ட வீரர். 80 ஓட்டங்களினை பெற்றிருக்கக்கூடிய வேளையிலே 7வது விக்கெட்டினையும் இழந்திருக்கின்றனர் இந்து கல்லூரி கொழும்பு அணியினர். இன்னும் 15 பந்து பரிமாற்றங்கள் மேலதிகமாக போட்டிக்காக இருக்கும் என நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய நாளில் கொழும்பு இந்து கல்லூரி அணி தொடர்ந்து தங்களுடைய துடுப்படுத்தாட்டத்தை நிதானமாக துடுப்படுத்தாட்டத்தை மேற்கொள்ள முடியுமா என்பதனை, அல்லது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் லீடு செய்வதற்காக முனைப்பில் ஈடுபடுவார்களா என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். சந்தர்ப்பத்தில் இந்து கல்லூரி கொழும்பு அணியினர் மிகவும் நிதானமாக ஆட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இன்றைய நாளிலே இன்னும் ஒரு மணத்தியாலத்திற்கு கூடுதலான நேரம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 15 ஓவர்கள் வீசப்பட வேண்டி இருக்கின்ற நிலையிலே அவர்களால் இன்றைய நாளினை அவர்கள் துடுப்படுத்த ஆட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. நாளை காலை வேளையிலும் கூட அவர்கள் துடுப்படுத்த ஆடற்கு முயற்சிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டியினை தங்களுடைய பக்கத்திற்கு ஏதேனும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அல்லாவிட்டாலும் இந்த போட்டியினை சமநிலை நோக்கி நகர்த்தக்கூடியதுக்கான சந்தர்ப்பமும் அங்கே அதிகமாக இருக்கும். இன்று கொழும்பு இந்து கல்லூரி தங்களுடைய சகல இலக்குகளை முழக்கும் பட்சத்திலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்காக இந்த போட்டி சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் இங்கே இருக்கும் என்பதனையும் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். 42 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட் என்கின்ற நிலையிலே ஆரம்பமாகிய தேநீர் இடைவேளைக்கு பின்னதான ஆட்டம் தற்பொழுது 80 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகள் என்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த காலவேளையினை பொறுத்தவரையில் முதல் 2 விக்கெட்டுகளையும் வேகப்பந்து வீச்சாளர் விதுஷன் சாய்த்திருந்தார். அதற்கு அடுத்த 2 விக்கெட்டுகளை சுபர்ணன் சாய்த்திருக்க தற்பொழுது ஒரு விக்கெட் மற்றொரு சுழற்பந்து வீச்சாளர் வலதுகை லெக் ஸ்பின் பந்து வீச்சாளர் நிதீஷிற்கு கிடைத்திருக்கின்றது. 5 விக்கெட்டுகள் சாய்க்கப்பட்டிருக்கின்றது இந்த காலவேளையிலே இதுவரையிலே. ஆனால் கூடுதலாக இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் ஒரு கருத்தொன்று இருந்தது. மாலை வேளையிலே பெரிதளவிலே விக்கெட்டுகள் விழுவதில்லை என்று. ஆனால் இந்த காலை வேளையிலே இதுவரையில் 5 விக்கெட்டுகள் விழுந்திருக்கின்றன. அதே போல குறிப்பாக சொல்ல போனால் மதியத்துக்கு பின்னர் கொழும்பு இந்து கல்லூரி அணி ஆதிக்கம் செலுத்தி இருந்தார்கள். காலை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, அதேவேளை தேநீர் இடைவேளைக்கு பின் மீண்டும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வசம் இந்த போட்டி சென்று கொண்டிருக்கிறது என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பார்ப்போம் இந்த போட்டி எந்த திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் என்பதனை. நிச்சயமாக உமேஷ், இந்த போட்டியினை பொறுத்தவரை 2 இன்னிங்ஸ்களையும் அவதானிக்கையிலே ஆரம்பத்திலே வேகப்பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கம் செலுத்தி இருந்தார்கள். இந்து கல்லூரி யாழ்ப்பாணமாக இருக்கலாம் அல்லது கொழும்பு இந்து கல்லூரியாக இருக்கலாம். அதற்கு பிற்பகுதியிலேயே இந்து கல்லூரி கொழும்பு அணியினரை பொறுத்தவரையில் 6 விக்கெட்டுகளை சுழற்பந்து வீச்சாளர்கள் சாய்த்திருந்தார்கள். தற்பொழுது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பொறுத்தவரையில் இதுவரையில் 3 விக்கெட்டுகள் சுழற்பந்து வீச்சாளர்கள் சாய்த்திருக்கின்றனர். ஏற்கனவே 2 விக்கெட்டுகள் 4 விக்கெட்டுகள் வேகப்பந்து வீச்சாளர்கள் சாய்த்திருக்கின்ற நிலையிலே
தொடர்ந்தும் நிதிஷ். மேலும் ஒரு களத்தடுப்பு மாற்றம். சிலி மிடோன் மற்றும் மிட் ஆஃப் திசைகளிலே மிக நெருக்கமான களத்தடுப்பு. அதனூடாக ஒரு ஓட்டத்தினை லாங் ஆஃப் திசையிலே பெற்றுக்கொள்கின்றார் அந்த துடுப்பாட்ட வீரர். கிடைக்கப்பட்ட அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 81 அதிகரிக்கிறது. நடைபெற்றுக் கொண்டிருப்பது போட்டியினுடைய 29வது பந்து பரிமாற்றம் 7 இலக்கு நஷ்டத்துக்கு. விக்கெட் காப்பாளர் ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியே வீசப்பட்ட அந்த பந்தை சேகரிக்க தவிர ஒரு ஓட்டத்தினை உதிரியாக பெற்றுக்கொள்கின்றனர் இந்து கல்லூரி கொழும்பு அணியினர். அங்கே லெக் திசையில் ஒரு ஓட்டம் கிடைக்கப்பெறுகிறது. கிடைக்கப்பெற்ற அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 82 அதிகரிக்கிறது. இருபத்தி 29வது பந்து பரிமாற்றம் 28 பந்து பரிமாற்றங்கள் நிறைவடைந்த நிலையிலே 82 ஓட்டங்களை பெற்று 7 இலக்கு நஷ்டத்துக்கு துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கொழும்பு இந்து கல்லூரி அணியினர். 90 ஓட்டங்கள் பின்னலையில் அந்த ஆட்டத்தை தொடர தயாராகி கொண்டிருக்கிறார்கள். என 3 இலக்குகளை கைப்பற்றினால் பந்து வீச்சிலே மாட்டம். லக்ஷிகனுக்கு பதிலாக சுபர்ணன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். முதற் பந்திலேயே துடுப்பிலே பட்டு அந்த பந்து எகிரி சென்றிருக்கின்றது. ஒரு ஓட்டத்தினை பெற்றுக்கொள்கின்றனர் இந்து கல்லூரி கொழும்பு. இறுதியாக ஆட்டமிழந்திருக்கக்கூடிய வீரர் 3ஆம் இலக்கத்திலே களத்திற்குள் நுழைந்து மிக நிதானமாக 41 ஓட்டங்களினை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருக்கக்கூடிய வீரர் சந்தோஷ். இந்து கல்லூரி கொழும்பிற்காக அதிகூடிய ஓட்டங்களை இதுவரையில் பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடியவர். நிதிஷினுடைய பந்து வீச்சிலே ஆட்டமிழந்திருக்கின்றார். தொடர்ந்தும் சுபர்ணன் மிக நெருக்கமாக 5 களத்தடுப்பாளர்கள் விக்கெட் காப்பாளர் உட்பட கூடுதலாக லெக் திசையிலே சுபர்ணனுடைய பந்து வீச்சினை பொறுத்தவரையில் கூடுதலாக லெக் திசையை நோக்கியதாக களத்தடுப்பாட வீரர்கள் நெருக்கமாக நிறுத்தப்படுகின்றார்கள். உடலை நோக்கி சட்டெகிரி செல்கின்ற பந்துகளை வீசி பிடியெடுப்பு ஊடாக ஆட்டமிழப்புகளை மேற்கொள்வதற்கான நகர்வு. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்தினை தடுத்தாடுகின்றார் இந்த கல்லூரி கொழும்பினுடைய துடுப்பாட்ட வீரர். தொடர்ந்தும் சுவர்ணன். மேலும் ஒரு பந்து சற்று வேகமாக வீசப்பட்டிருக்கக்கூடிய உள்ளவு ஃபுல் டஸ்ஸாக வீசப்பட்டிருக்கக்கூடிய அந்த பந்து ஃபுல் லென்த்திலே வீசி இருக்கக்கூடிய அந்த பந்தினை தடுத்தாடுகின்றார். ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. தொடர்ந்தும் சுபர்ணன். மேலும் ஒரு பந்து தடுத்தாடப்படுகின்றது. எண்பத்தைந்து ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றனர் இந்த கல்லூரி கொழும்பு அணியினர். மிக வேகமாக வீசப்பட்ட பந்து ஒன்று எந்த ஒரு ஓட்டத்தையும் கிடைக்கப்பெறவில்லை. அந்த நிறைவுக்கு வருகின்றது அந்த ஓவர். 85 ஓட்டங்கள் 7 விக்கெட் இழப்பிற்கு இந்த கல்லூரி கொழும்பு அணியினர்.
அங்கே ஆட்டமிழப்புக்கான சந்தர்ப்பம் இல்லை, அது ஒரு ஓட்டமாக மாறுகிறது. கிடைக்கப்பெற்ற அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியினுடைய மொத்த ஓட்ட கணக்கு 86 அதிகரிக்கிறது. நடைபெற்றுக் கொண்டிருப்பது போட்டியினுடைய 29வது பத்து பரிமாற்றம். பந்து வீசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் நிதிஷ் வைரவர் கோவில் முனையிலிருந்து. அங்கே சிறப்பான ஒரு பந்து நிதிஷிடமிருந்து 8வது இலக்கம் அங்கே இழக்கப்படுகிறது. யாழ் இந்து கல்லூரி அணியினுடைய மாணவர்கள், பழைய மாணவர்கள் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்றனர். ஆம், ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியே வீசப்பட்ட பந்து துடுப்பிலே பட்டு நேரடியாக சுபர்ணனுடைய கைகளை சென்றடைகின்றது. நிதேஷ் தன்னுடைய முதலாவது ஓவரினை சற்று உயர்ந்து செல்கின்ற பந்துகளாக, எகிரி செல்கின்ற பந்துகளாக வீசியிருந்தார். அதற்கு அடுத்த ஓவரிலிருந்து அவர் மிகவும் பந்தினை தன்னுடைய கட்டுப்பாட்டினுள் வைத்து வேகமாக பெரிதளவில் எகிரி செல்லாதவாறாக, அதாவது பவுன்ஸ் குறைந்த பந்துகளாக வீசியிருக்கின்றார். அந்த பந்துகள் கூடுதலான அழுத்தத்தினை துடுப்பாட்ட வீரர்களுக்கு கொடுத்திருந்தது. 2 விக்கெட்டுகளினை அடுத்தடுத்து சாய்த்திருக்கின்றார் நிதிஷ். புதிய துடுப்பாட்ட வீரர் கொலம்போ இந்து கல்லூரி அணிக்காக கிளம்புகிறார். 2 இலக்குகள் மாத்திரமே இருக்கின்றன கொலம்போ இந்து கல்லூரி அணிக்காக. 76 ஓட்டங்கள் மேலதிகமாக 86 ஓட்டங்கள் மேலதிகமாக தேவைப்படுகிறது. இந்த போட்டியிலே கொலம்போ இந்து கல்லூரி அணியினர் முன்னிலை வருவதற்காக. பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டி எவ்வாறு அமையப்போகின்றது என்பதனை. இறுதியாக ஆட்டமிழந்திருக்கக்கூடிய வீரர் சத்யசீலன் சபேஷன் 25 பந்துகளினை எதிர்கொண்டு ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருந்தார். சிறப்பான பந்து வீச்சு ஒன்று நிதிஷிடமிருந்து தான் சந்தித்த முதலாவது பந்தில் எந்த ஒரு ஓட்டத்தையும் பெற்றுக் கொடுக்கவில்லை. அது பொறுத்திருந்து பார்ப்போம். போட்டிக்கு நம்ம 14-13 பந்து பரிமாற்றங்கள் மேலதிகமாக இருக்கும். ஆம், ஆட்டமிழப்பு. நிதிஷுடைய அந்த பந்து நேரடியாக விக்கெட்டுகளினை தகர்த்திருக்கின்றது. அங்கே வீரர்களுக்கிடையே கருத்து பரிமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது போல இருக்கிறது. வேகமாக வீசிய அந்த பந்தினை சற்றும் கணிக்காத துடுப்பாட்ட வீரர் அந்த பந்தினை தட்டி திருப்புவதற்காக முனைந்திருக்கின்ற வேளையிலே நேரடியாக ஆஃப் ஸ்டம்ப் தகர்க்கப்பட்ட ஆட்டம் இழந்திருக்கின்றார். வீழ்த்தப்பட்டிருப்பது இந்து கல்லூரி கொழும்பினுடைய 9வது இலக்கு. இறுதி இலக்குக்காக புதிய வீரர் இங்கே கிளம்புகிறார். அங்கே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய வீரர்களை இந்து கல்லூரியினுடைய மாணவர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் அங்கே ஆரவாரப்படுத்தி கொண்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய காலை வேளையினை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் 230-250க்கும் அதிகமான ஓட்டங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூடுகள் அதிகமாக இருந்திருக்கின்ற பொழுதும் பின்னதாக யாழ் இந்து கல்லூரி கொழும்பினுடைய சுழற்பந்து வீச்சாளர்கள் வேகமாக விக்கெட்டுகளினை சாய்த்து இந்து கல்லூரி கொழும்பு அணியினர் 200 ஓட்டங்களுக்கு உட்பட்டதாக கட்டுப்படுத்தியிருந்தனர். வெறுமனை 172 ஓட்டங்களிற்குள் 10 விக்கெட்டுகளையும் இழந்திருந்தனர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். தொடர்ச்சியாக தமது துடுப்பாட்டத்தினை ஆரம்பித்திருந்த இந்த கல்லூரி கொழும்பு அணியினர் 42 ஓட்டங்களை வெறுமனே 2 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையிலே தேநீர் இடைவேளைக்கு சென்றிருந்தார். அதன் பிற்பாடாக தங்களுடைய ஆதிக்கத்தினை ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த சொந்த மைதான வீரர்கள் யாழ் இந்து கல்லூரி வீரர்கள் இந்த போட்டியிலே தங்களை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள். தங்களுடைய ஆதிக்கத்தினை தற்போதைய நிலையிலே நிலைநாட்டி இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட வேண்டும். நிதிஷ் தொடர்ச்சியாக 3 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கின்றார். சுபர்ணன் 2 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். அதற்கு முன்னதாக விதுஷனிற்கு 2 விக்கெட்டுகள் கிடைத்திருந்தது. ஹரிஹரனுக்கு 1 விக்கெட், ரன் அவுட் முறை மூலமாக 1 விக்கெட் இழக்கப்பட்டிருக்கின்றது. இறுதி விக்கெட்டிற்காக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றனர் இந்து கல்லூரி கொழும்பு அணியினர். இதோ நிதேஷ் வீசிய அந்த பந்து ஆஃப் திசையிலே அந்த களத்தடுப்பாட்ட வீரர் அந்த பந்தினை சேகரிக்க தவிர 4 ஓட்டமாக மாறி இருக்கின்றது.
அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 89 உயர்கின்றது. நிறைவுக்கு வருகின்றது அந்த ஓவர். 9 விக்கெட் இழப்பிற்கு இந்து கல்லூரி கொழும்பு அணியினர். அங்கே களத்தடுப்பில் ஏற்பட்ட காவலின் காரணமாக ஒரு 4 ஓட்டம் கிடைக்கப்பட்டது. 29 பந்து விமானங்கள் நிறைவிலே 9 இலக்குகளை இழந்து 85 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கொழும்பு இந்து கல்லூரி அணியினர் களத்தில். கொழும்பு இந்து கல்லூரி அணியினர் இந்த போட்டியிலே முன்னிலை பெற வேண்டுமாயின் 83 ஓட்டங்கள் மேலதிகமாக தேவைப்படுகிறது. பார்ப்போம். மீண்டும் சுழல் பந்து வீச்சாளர் இங்கே அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறார். வலது கை சுழல் பந்து வீச்சாளர். சுபர்ணனுக்கு பதிலாக வலது கை சுழற்பந்து வீச்சாளர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அபி வர்ணன் ஸ்கோபோர்ட் திசையிலிருந்து பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். லெக் திசையிலே வீசப்பட்டிருக்கக்கூடிய அந்த பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் சென்று சேர்ந்திருக்கின்றது. இந்த இறுதி விக்கெட்டினை பந்தினை சேகரித்திருக்கின்றார் பந்து வீச்சாளர். ஓட்டங்கள் ஏதுமில்லை. இது கல்லூரி கொழும்பு இந்த விக்கெட்டுக்காக பெறக்கூடிய அத்தனை ஓட்டங்களையும் அவர்களுக்கு சாதகமாக பார்க்க வேண்டும். மேலும் ஒரு ஓட்டம் லாங் ஆஃப் திசையிலே. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி கொழும்பு அணிகளுக்கு இடையிலான 14வது இந்துக்களின் போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரையிலே நிறைவுக்கு வந்திருக்கக்கூடிய சமர்களிலே தலா 3 வெற்றிகளை இரு கல்லூரிகளிலும் பதிவு செய்திருக்கின்றது. அதேவேளை 7 போட்டிகள் சமநிலையிலே நிறைவுக்கு வந்திருக்கின்றது. மிக முக்கியமாக 2019 இறுதி வெற்றியினை இந்த கல்லூரி கொழும்பு அணியினர் பதிவு செய்திருக்கின்றனர். அதேவேளை இறுதியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 போட்டிகளிலும் யாழ் இந்த கல்லூரி வெற்றி பெற்றிருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக ஒரு போட்டியினை கொழும்பில் வைத்து வெற்றி பெற்றிருக்கின்றனர். கடந்த வருடம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய போட்டியிலே இன்னிங்ஸ் வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றனர். இந்த போட்டியிலும் வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் இது அவர்களுக்கு தொடர்ச்சி உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. களத்தில் அபிஷேக் மற்றும் தேஷ்கர் ஆகியோர் இந்த கல்லூரி கொழும்பிற்காக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றனர். பந்து வீச்சு அழைக்கப்பட்டிருக்கிறார் நிதேஷ். கடந்த பந்து வீச்சிலே 2 விக்கெட்களை பந்து பரிமாற்றத்தில் 2 விக்கெட்களை கைப்பற்றியிருந்தார். மிகவும் நேர்த்தியான பந்து வீச்சுகளை வீசிக்கொண்டிருக்கிறார் நிதேஷ். கடந்த ஆண்டும் கூட இந்த கோலின் போரிலே சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்துவார் என எதிர்பார்த்திருந்தோம். இந்த முறை தன்னுடைய சிறப்பான பந்துகளை இங்கே வீசிக்கொண்டிருக்கிறார் நிதேஷ். அங்கே இந்த போட்டிகளை நீங்கள் thepapery.com இணையதளம், யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் டயலாக் தொலைக்காட்சி சேனல் இலக்கம் 62 ஊடாக கண்டுகளிக்க முடியும். அதேவேளை ஐரோப்பா மற்றும் கனடாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நட்சத்திர டிவி ஊடாக இந்த போட்டிகள் காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அங்கே களத்தளவில் ஒரு கவலையினம் காரணமாக ஒரு ஓட்டம் கிடைக்கப்பெறுகிறது. ஒரு ஓட்டத்துடன் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 91 அதிகரிக்கிறது. நடைபெற்றுக் கொண்டிருப்பது போட்டியினுடைய
இந்த போட்டிகளை நீங்கள் லங்காஸ்ரீ மற்றும் தமிழின் இணையதளங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி ARV லோஷன் ஸ்போர்ட்ஸ் முகநூல் மற்றும் யூடியூப் அனல் எக்ஸ்பிரஸ் டிவி கனடா நட்சத்திர டிவி கனடா NBCM மீடியா கிரிக்கெட் அலர்ட்ஸ் டிடி பிளே ஊடாக ஐரோப்பா முழுவதுமாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நடைபெற்றுக் கொண்டிருப்பது போட்டியினுடைய 32வது பந்து பரிமாட்டம். 9 இலக்குகளை இழந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கொழும்பு இந்து கல்லூரி அணியினர். பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் நிதிஷ். பொறுத்திருந்து பார்ப்போம். அங்கே அடித்தாடிய அந்த பந்தினை பிடியெடுத்திருக்கின்றார் தானே நிதேஷ். இது நிதேஷினுடைய 4வது விக்கெட். போட்டியினை மாற்றியிருக்கின்றார். வலதுகை சுழற்பந்து வீச்சாளர் நிதேஷ் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னதாக 4 விக்கெட்டுகள் மிக விரைவாக சாய்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த 4 விக்கெட்களும் மிகவும் குறுகிய காலப்பகுதியிலே மிக வேகமாக சாய்த்திருந்தார்கள். இங்கே 10 இலக்குகளையும் இழந்திருக்கிறார்கள். அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. நிதிஷினுடைய பந்து வீச்சில் நிதிஷிடமே எப்படி கொடுத்து அந்த பந்தினை அடித்தாட முற்பட்டது மிக மோசமான ஒரு தெரிவு துடுப்பாட்ட வீரரிடமிருந்து. ஓட்டம் பெறுவதற்கான வேகம் அதற்கான காரணமாக இருக்கலாம். அடித்தாடிய பந்தினை தானே சேகரித்திருக்கின்றார் நிதிஷ். 4 விக்கெட்டுகள் நிதிஷுக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த இன்னிங்ஸினை பொறுத்தவரையில் இறுதி 4 விக்கெட்டுகளும் நிதிஷால் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. .5 ஓவர்கள் மட்டுமே வீசியிருக்கக்கூடிய நிதிஷ் ஒரு ஓட்டமற்ற ஓவர் உள்ளடங்களாக 12 ஓட்டங்களுக்கு இந்த 4 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கின்றார். இறுதியாக வீழ்த்தப்பட்ட 4 விக்கெட்டுகளையும் நிதேஷ் சாய்த்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக இந்த கல்லூரி கொழும்பு சார்பாக 42 ஓட்டங்கள் அதிகபட்சமாக பெற்றிருக்கக்கூடிய தவகுமார் சந்தோஷ் அவர்களுடைய விக்கெட்டினையும் நிதேஷ் சாய்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. .172 ஓட்டங்களை தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக பெற்றிருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை அடுத்து துடுப்படுத்த ஆடிய இந்து கல்லூரி கொழும்பு அணியினர் கூடிய ஓட்டங்களை பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற பொழுதும் 91 ஓட்டங்களுடன் அவர்களை மட்டுப்படுத்தி இருக்கின்றனர் யாழ் இந்து கல்லூரியினுடைய பந்து வீச்சாளர்கள். குறிப்பாக சுழற்பந்து வீச்சாளர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இறுதியாக வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய 6 விக்கெட்டுகளினை அவர்கள் தமர்க்கிடையே பகிர்ந்திருக்கின்றனர். சுபர்ணனிற்கு 2 விக்கெட்டுகள், நிதிஷிற்கு 4 விக்கெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. முகப்பந்து வீச்சாளர் விதுஷன் 2 விக்கெட்டினையும் ஹரிஹரன் 1 விக்கெட்டினையும் பெற்றிருக்கின்றார். இன்றைய நாளினுடைய ஆட்டம் நிறைவடைவதற்கு 35 நிமிடங்களில் மேலதிகமாக இருக்கின்ற நிலையிலே தொடர்ச்சியாக தங்களுடைய 2வது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடுவார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். .42 என்கின்ற நிலையிலே தேநீர் இடைவெளிக்கு பின்னதான ஆட்டம் ஆரம்பித்திருந்தது. ஆரம்பத்தில் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு தொடர்ந்து சந்தோஷ் மிக நிதானமாக ஆடிக்கொண்டிருந்தார். ஒரு முனையிலே 4 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இது சந்தோஷினுடைய துடுப்பிலிருந்து பெற்றிருக்கக்கூடிய அந்த 4 ஓட்டங்கள் உதிரிகளாக ஓட்டங்கள் விட்டுக் கொண்டிருக்கப்படுற. இது நிதேஷனுடைய பந்து வீச்சிலே ஆட்டம் இழந்திருக்கக்கூடிய சந்தோஷ். அதனை தொடர்ந்து சபேஷன், ஜுவராஜ், இது தேஷ்கரனுடைய விக்கெட், இறுதியாக வீழ்த்தப்பட்ட தேஷ்கரனுடைய விக்கெட். அது 91 ஓட்டங்களிற்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருக்கின்றன. இலங்கையினுடைய வடபுல கடல் இந்த அழகான மாலை காட்சியினை உங்களுடைய திரைகளிலே கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இது 14வது இந்துக்களின் பெரும் சமர்.
81 ஓட்டங்கள் முன்னிலையில் இருக்கின்ற நிலையிலே தமது துடுப்பாட்டத்தினை ஆரம்ப காத்திருக்கின்றனர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். இந்த இந்து கல்லூரி அமைந்திருக்கின்ற இந்த பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் இருந்திருக்கக்கூடிய இந்த நாவந்துறை பகுதியினுடைய கடற்காட்சிகளை உங்களுடைய திரைகளிலே நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். யாழ் குடா நாட்டினுடைய இந்த கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நகரிலே அமைந்திருக்கக்கூடிய பாடசாலைகள் அனைத்தையும் பார்ப்போமானால் கூடுதலாக கடலுக்கு மிக அண்மித்ததாக அமைந்திருக்கக்கூடிய பாடசாலைகளாக இருக்கின்றன. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியாக இருக்கட்டும், அதற்கு அடுத்ததாக யாழ் மத்திய கல்லூரி, யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி, யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி. தொடர்ந்தும் நான் வர்ணனைக்காக அருள் மற்றும் எரானிடம் ஆங்கில வர்ணனைக்காக கையளிக்கின்றேன். நன்றி. Thank you, Ravi. Welcome our viewers. As we are back, the Colombo Hindu College have been bowled out for 91 runs, and the key highlight is that only two batters actually managed to cross the double figures. Suresh Kumar managed to score 13 runs off 25 balls with 2 boundaries, and Tavakumar Santosh, the highest run getter for Hindu College Colombo, managed to score 42 runs of 83 deliveries, including 8 boundaries. Unfortunately, he was LBW by K. Nitish. And running into the bowler's card, we had some brilliant figures from K. Nitish. 4.5 overs, 1 maiden, 12 runs and 4 wickets. How good he was today with his leg spin. And also Vithujan, 5 overs, 13 runs and 2 wickets. And Subaran, 10 overs, 4 maidens, 30 runs and 2 wickets. So that's the story. Today morning we had Hindu College Jaffna, who won the toss and managed to score 172 runs before they were bowled out. And Vithujan managed to score handy 49 runs of 75 deliveries. And pick off the bowlers being Tavakumar Santosh and Nithushan managed to pick 1 and 2 wickets each. And Yuvraj managed to pick 4 wickets. And Hindu College were bowled out for 91 runs. And they are 81 runs behind the total that Jaffna Hindu College scored. Yeah, Iran. I think it's an absolutely below par batting performance by the Hindu College Colombo. I think at 42 for 2 they were kind of all right, but just after the tea break, that initial first 2 wickets in 2 deliveries really rocked the boat for them. 42 for 4, and ever since then they've been down and out. The Jaffna Hindu were really on top with the spinners in attack. Nitish bowled brilliantly well. Came into the attack pretty late, but he bowled really well, and him and Subarnan put on a very good partnership in terms of bowling, and they really sort of took the Colombo Hindu boys to the cleaners in terms of bowling. Nitish ended up with 4 wickets. And Subarnan ended up with 3. So pretty good bowling effort by the Jaffna Hindu boys, and they fielded very well as well. They held on to their chances except for one. And again now it's going to be, so they have the Jaffna Hindu boys enjoying a lead of around 81. They're enjoying a lead of around 81, and now they are into the park for the second innings. We have probably about 30 minutes of play left, and let's really see as to how the day is going to pan out. Arun, this is going to be a very interesting session because we are just left with 30 minutes, and it should be a maximum of around 7 overs or 8 overs left. So this is going to be a session of trial for the Hindu College
opening batters, they'll need to survive this session and come back tomorrow morning freshly so that they can, put up a score maybe at about 150, 175 the total and, invite the Colombo Hindu College to do a bit of chasing and try and win the game. Yeah, absolutely right, because right now the Colombo Hindu boys are really down and out. The 91-81 run lead, pretty handsome, and the way they folded against the spin of Nitish and Subarnan. So that's the story. I mean, but the Colombo Hindu boys should take this positively. They have 30 minutes. They have about 7 to 8 overs, as you quite rightly said. They should be really looking at getting about 2 to 3 wickets, and then coming back tomorrow morning and then wrapping it up. Going hard at the Jaffna Hindu boys, restricting them to a total of around say 100, and then sort of try and see whether they can chase down that 190 to 200 target. But on the other hand, Jaffna Hindu right on top. They're really light on top. They have experienced batting lineup as well. They would really like to drive home the advantage. They would really want the openers to stay on. Parikshit and Bhavanan, they both showed a lot of positive intent when they were batting in the first innings, and they would like to go in the same merry ways. They probably would like to preserve their wickets for this particular session, and then go hard at the Colombo Hindu bowlers in the first session tomorrow morning, and then probably give the Colombo Hindu boys a couple of sessions to survive. As the batter gets ready to take on the first delivery of the second innings. Pulled beautifully and handsomely down to the square leg boundary. That will be 4 runs. That's beautifully placed. Oh, in fact, it has been just stopped inside the boundary line. Couple of runs. That's a very positive start from the Hindu College opening batter. So we'd like to welcome all our viewers and also wish you all a very good evening from whichever the part of the country or maybe around the world you may be joining us. Yeah, that's Parikshit, the skipper. Scored the first runs. It was short and there to be hit and duly put away. And the bowler is Santosh, the top scorer. He took 2 wickets in the first innings, as well as he is the top scorer for the Colombo Hindu boys. He scored 42. So he's into the attack right now from the scoreboard end. Again, down the leg side, not getting the radar right. The Jaffna Hindu boys will really love it. They really would want to sort of get those loose balls, whereas the Colombo Hindus should be really on top of the game. They are down and out right now. They really have to do very well, do something inspirational to come back into the game. But again, cricket is a game. It allows you to come back. You can, if you put your mind and heart into it, if you really sort of work hard, you can really get back into it. 91 runs lead is not a massive lead in cricket these days. 81 in fact. Sorry, 81 runs lead is not a massive lead in cricket these days. So it's a matter of applying the right amount of pressure and bowling and performing to your ability. Again, a good delivery. We are coming to you live from the Jaffna Hindu College cricket ground, and also you can catch us live on Dialogue TV, Papare TV channel number 62, papare.com, Papare YouTube channel live, and Facebook as well. Is he going to come right arm around the stumps to the left-handed Parikshit? It's again down the leg side. I think this left-right combination is troubling the bowlers. He's not getting Zeta right, though he came on around the stumps. Really couldn't get his radar right. Oh, that's a nice-looking kid, a very happy kid indeed. Good to see them enjoying. Good to see them having fun. Good to see them here to come here to support their brothers. Having a decent crowd since morning, turning in numbers to support their respective teams. And that's cricket all about it. Once again, that's a lovely shot. One bounce into the long on fence. That's a beautiful shot from Prasid. Full outside the off stump. He never hesitated to play that shot. He always intended to keep it over the mid-off fielder. Beautiful shot.
Lovely follow through. That was right in the slot. The fuller length delivery. Just planted his foot outside the off stump and just hammered it through. It didn't intend to keep it down. It just went over the top of the middle field for 4 runs. Good positive intent again. It's a good comeback delivery by. It's a very good comeback delivery. Line and length on perfect, on point. And that concludes the first over. Jaffna 6 without loss. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 Steels Avenue East, C102. One over completed. It's 6 without loss. In the college, Jaffna. We have the 2 openers. Parashit managed to score 6 runs out of the first over. It's a good delivery. Right on the stumps. Good start for the over so far. That's Srini Dushan, I think. Let me check. Srini Dushan, right? The bowler. Yep, it is Srini Dushan. That's slightly down the leg side, sliding down, a casual inquiry for LBW. But no damage done. That's more in hope rather than anything else. Srinithusan, one of the successful bowlers in the first innings. Jaffna Hindu College currently leading by elbowed him. That was an unwanted shot. That's clearly unwanted. He had no idea where he was throwing his bat. He has been bowled. Bhavanan. That's a very, very good delivery indeed. It was fuller, slightly slower. Let's see what happens. Oh no, that's it. That's a good delivery. Very, very good delivery indeed. That's bowled. Fuller length, probably slightly similar to the wicket which was taken by Hariharan in the Colombo Hindu knock. That's yes. I would rather call it a very poor selection of shots because he just threw his wicket. I mean, that was not required at all because 25 minutes left of the day's play and the first wicket is down and Jaffna Hindu College are 1 down for 6. The new man in is Sudarshan Subarnan. After a good spell of off-spin bowling, he's back in as a batter. Probably trying to make some runs and then get on until the close of play. Early breakthrough for the Colombo Hindu boys. 6 for 1. They'll really like this. They would like to get a couple of more wickets before the end of the day, whereas the Jaffna Hindu would really love to continue with the scoring ways and not lose any more wickets. And then to press home the advantage they have tomorrow morning, and to create a massive lead, to put a lot of pressure on the Colombo Hindu. But Colombo Hindu will be really looking at wrapping things up. I mean, I'm really surprised that I don't still see any close-by fielders. The captain really needs to think a little bit deeper to add on a little bit of extra pressure to the new batter. We don't see a single
Yeah, throws probably by fielder. Correct. So probably another catcher would be good. Right now they have a slip and a point, but possibly one more will be good. But I think sometimes it's understandable because they probably would want to do a little bit of management because they don't want to leak too many runs as well. They're already a healthy lead of 81, and hence I think they're probably having this little in-out field. But you're right, probably another fielder or two, at least for the next couple of overs would be handy. I mean, that's the positive intent I saw from the Colombo Hindu College captain. He really made sure that every new batter was purely pressurized by having 2 to 3 fielders right in front of him. And that really helped them to grab a couple of quick wickets. If we remember the 2 low catches that were taken by the Jaffna Hindu College. And his captaincy was really impressive, and I would really want the Colombo Hindu College captain to think in the same manner, maybe add a little bit of extra pressure, try to grab maybe a couple more wickets before the day's closure. Kennedy Convention Center பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் Kennedy Convention Center 1199 Kennedy Road Scarborough ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க Kennedy Convention Center GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269 CK செந்தூரன் 416-400-8383 Kennedy Convention Center. Jaffna Hindu College for their second innings are 6 runs currently for the loss of 1 wicket after 2 overs. With that early breakthrough, Bhavanan just threw away his wicket by trying to play an unwanted shot. We have Parshit, who is really looking good in form. Currently Jaffna Hindu College, they're leading by 87 runs. After that lead they grabbed out of their first innings, which was 81 after bowling out Colombo for 91 runs. That's a beautiful shot down the ground. That should run down to the long off boundary. No stopping that. He can easily save his legs. Full end delivery. No hesitation. Lovely timing. Such a classical player. Beautiful to watch. I mean, the cameramans could grab some lovely pictures of his follow through after those lovely boundaries. The total moves up to 10. And Parashit has scored all of those 10 runs. I mean, Parikshit is a very good player. As I said before in the morning as well, he's very positive. He's a good cricketer. Has played some good shots. There we go again. That's on the onside. Valiant attempt, but unfortunately boundary. that runs down to the fine leg boundary for 4 more. This has been really positive and very good batting by Parashit. He's taking on the bowlers. 14 runs for 1 wicket. We're still trying to find out the exact time where the close of play is going to be. I think that's a good shot, very good shot. Oh, that's a valiant attempt by the fielder. Very good attempt in the 14 for 1 in 2.2 overs. Jaffna Hindu taking the attack to Colombo Hindu. Already they have a lead of 81 in the first innings and now 14 runs of 95. And again, beautiful shot. The mid-on player had no time to hang around it. It just flew past him down to the long on boundary for 4 more runs. So it's 3 consecutive boundaries to Parashit. He has come out with an pure intent of attacking the Colombo Hindu boys. Yep, 3 consecutive boundaries. Yeah, that was outside the off stump. He fetched it from outside the off stump. It was slightly slower and then he put it past the mid-on fielder for 4 runs. It's a good crisp hit.
shot on jab from Parashit. I really love his style of batting, looking really aggressive, very positive. They have come out with a clear plan. I just sense that they are looking to score really fast, put up a total, and then invite the Colombo Hindu boys to come and give it a go. Yeah, that's right. But I think that there's plenty of time left in the day's play, and today as well as tomorrow, right? So that's. I mean, there's enough and more time to sort of put pressure on the Colombo Hindu boys. So I think it's the Jaffna Hindu really should be looking at batting deep to set up a target. We have just received official confirmation that the day's play would be 100 overs, which means we are about 45 minutes away from day's closure. Once again, Parashit trying to hoik it down the ground. Unfortunately, fails to make contact. But the intent is very, very clear. They are trying to take the Colombo boys out the park. Yeah, so I think the Jaffna Hindu batted for 44 overs literally, and then Colombo Hindu batted for 33 overs, right? So that's about 77. Plus, if you take 2 overs off for each of the changeovers, I think about 81. So I probably would say another 18, 19 overs plays left. 18, 19 overs left, so which will easily take an hour or so. So it'll be around. I think the play should go on till about 5:35, 45. Three overs done, 18 for the loss of 1 wicket. Problem with that is you got to be very accurate so that you can save your runs. I mean, there's no point in having a run-saving field and then bowling loose deliveries. Bowl far too many loose deliveries in the first innings as well as second innings. And I'm thinking they should possibly be looking at bringing the spinners, because the spinners in the first innings they put the brakes on the batters, and I think that's the way to go. I'm really looking forward for this battle between Nidushan and Parashit, because Nidushan being the successive bowler by picking up 1 wicket, and Parashit, on the other hand, taking the attack to the bowlers, scoring 18 of 12. I'm pretty sure that Parashit will continue to go at the bowlers. And as you correctly said, we need to have the spinners come in as soon as possible as well, because they made the change in the first innings as well. Of course, obviously, there's a lot of
as I was just speaking, Parshit not holding back his attacking mode. He has thrashed that down to the point boundary, and he's not giving any respect to Nidushan as well. To be very honest, it was short, wide outside the off stump, easy pickings between backward point and covers down to the boundary for 4 runs. And that takes the lead up to 104. Well, they are not supposed to leak runs at all. That's short. Very good delivery directed towards the head of the batsman. That completes over number 4. It's 24 for 1. Looking to sell your gold? At New Ranganath Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Ranganath Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough, or call 647-702-2159. New Ranganath Jewelry, where trust meets value. Visit us today. Four was done. 24 for 1. Jaffna Hindu College currently leading by 105 runs. Parshit on to a flyer. 23 of 14 deliveries. Really impressed by his batting. And I could just see that we're having our first change of bowlers. The spinner has been introduced. Beautifully handled by Parshit. Just nudges it round down to the leg side and picks up a single. This is going to be interesting as well. Subanan being a right-hand batsman. Subishan spinning the ball away from him. I'm really keen to see how Subanan would handle Subishan here. We do have a silly point. Oh, that's a beautiful delivery. Excellent delivery. Almost chopped onto the stumps. Luckily, I guess the bails didn't fall off. In line, Subanan handling it very carefully. Defensively played. No runs added to the total. 25 for the loss of 1 wicket in 4.3 overs. It's well bowled, very well bowled. I think Sabeshan seems to have found his radar. He's bowling to a nice line and length. He's trying to keep it there and thereabout, not trying to do too many things. I think it's good to keep the batters quiet as much as possible. Oh, that's well bowled again. Round the outside the off-stump channel. No damage done. Subanan watchful, giving good support to his partner. Looking at how Sabeshan has been bowling, I really want to see Yuvraj from the other end, maybe the next over. So that concludes over number 5. It's 25 for the loss of 1 wicket.
25 for the loss of 1 wicket. Is there a change in bowling from the other side? Not really, not as yet. I think it's going to be paced still. Srinivasan is going to continue. The successful bowler so far has taken 1 wicket. He's bowled fairly all right. 6 runs for 1 wicket. But again, as you said, let's see what Parikshit is going to do. He already took Srinivasan down for a boundary in the last over. It sort of cut him from the stumps itself, and it was 4. Let's see what he's going to do right now. Nidushan from the temple end. When Parikshit is on strike, we always know that something is going to happen because he's always looking to take on the bowlers, which always creates that opportunity for the bowler and positive outcome maybe for the batsman as well. Jaffna, Hindu College currently 25 for the loss of 1 wicket, leading by 106. We're almost there to the end of the day. Maybe 30 minutes left. I think Colombo Hindu should cheer up a little bit more. Probably show a bit more good body language. Maybe make a bit of noise on the ground. Keep the bowlers encouraged. Keep the fielders encouraged. You've got to probably make something out of this. They really have to sort of up the game a little bit, up the intensity a little bit. And Jaffna Hindu sitting pretty right now. Parikshit, let's see what he's going to do. Yep, it goes after the bowling. That's off the edge, and that's a boundary. This is what I was talking about. Parikshit will never settle down. He will never let Nidushan settle down as well. He went for that glorious drive, but just manages to get an outside edge. But still, it manages to get a boundary. That really goes to that vacant second slip area. And this is exactly what we are saying. They should be having some attacking fielders, a couple of slips at least early on. A few close-in catches early on in order to get whatever the wickets they can, because this is a period of time where they have to look for wickets. There's no point in defending. They really have to get wickets in order to push back the Jaffna Hindu boys. But Jaffna Hindu boys, Parikshit again goes after the bowling. As an appeal and inquiry for a caught behind, but no, it's too wide. And it's too wide to even touch the edge of the bat. The Hindu College Colombo team, they really need to pick up a couple of quick wickets because the Jaffna Hindu College boys are currently running away with this game with a day left. I mean, they are really on top. It's a fuller in length, slightly outside the off stump, going for that Yorker delivery. It was full, it was there, but it was outside the off stump. Batter goes for a drive, but fails to connect. Good battle between Parikshit and Srinivasan. Parikshit trying to go after the bowling. He's looking for runs in every possible way. He's got some good shots as well as a couple of streaky ones. Let's see what he's going to do right now. That's a good delivery. Very, very good delivery indeed. It was quite close. Let's see what the replay is going to be. I guess it was pitching outside the leg stump. Yep, yes. You're right. Absolutely. Very, very good delivery. It was certainly hitting the stumps, but it was pitched outside the leg stump, so no chance of an LBW. This over has been quite decent after that first boundary. As we speak, he has just hooked it. Oh, if it was a direct hit, Parikshit was surely gone. He was nowhere near the frame. If it was a direct hit, lucky there. Short delivery, kind of unexpected. Not timed it really well. He was nowhere near the stumps. That was a very, very poor throw. Wavered. There's a good sharp bouncer. It actually climbed more than the batter expected. It's a good delivery. Again, Nidushan at times looking pretty sharp. He's been there and thereabouts. But the problem is that each of these bowlers, they bowl some good deliveries, but they bowl.
And it's time for a change of voice as our Tamil co-commentators would take on from here. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் 111 ஓட்டங்களை முன்னிலையில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடன் நிஷான் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் நிஷான். வணக்கம். உண்மையில் இந்துக்களின் சமர் இன்றைய முதலாவது தினம் நிறைவிற்கு வருவதற்கு அண்மித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி 112 ஓட்டங்கள் முன்னிலையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆட்டமிழக்காமல் பரிஷித் மற்றும் சுபர்ணன் ஆகியோர் ஆடுகளத்தில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். காலத்தில் பரிஷித் மிக வேகமாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார். 22 பந்தங்களை மாத்திரமே எதிர்கொண்டிருக்கிறார். 30 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சுபர்ணன் நிதானமாக 13 பந்துகளில் ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொண்டிருந்திருக்கிறார். அங்கே சுபர்ணனினுடைய துடுப்பிலிருந்து கவத்திசையிலோடாக ஒரு 4 ஓட்டம். மிகவும் சிறப்பான ஒரு துடுப்பாட்டம் அங்கே சுபர்ணனிடமிருந்து கிடைக்கப்பட்ட அந்த 4 ஓட்டத்துடன் அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 35 அதிகரிக்கின்றது. முன்னதாக தன்னுடைய முதலாவது இன்னிங்ஸில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் 172 ஓட்டங்களை பெற்றிருந்த அதேவேளை கொழும்பு இந்து கல்லூரி அணியினர் 91 ஓட்டங்களுக்கு தங்களுடைய சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தார்கள். தங்களுடைய இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் தற்போது ஒரு விக்கெட்டினை இழந்து 35 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 6.3 பந்து பரிமாற்றங்கள் நிறைவு பெற்றிருக்கிற இந்த வேளையில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய பரிஷித் 30 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்காமல் 22 பந்துகளில் 30 ஓட்டங்களுடன் அதிரடியான முறையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்க, மறுபுறத்தில் சுபர்ணன் நிதானமான முறையில் 6 ஓட்டங்களுடன் 15 பந்துகளை சந்தித்து 6 ஓட்டங்களுடன் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். இலக்குகளுக்கிடையே மிக வேகமாக ஒரு ஓட்டம் பகிரப்பட்டிருக்கிறது. பகிரப்பட்ட அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 36. துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார் அதிரடி வீரர் பரிஷித் மற்றும் சுபர்ணன் இந்த ஆண்டு யாழ்ப்பாணம் வடமாகாணிக்கான தெரிவு செய்யப்பட்டிருந்த அதேவேளை 40 பேர் கொண்ட இளையோருக்கான உலகக்கிண அணியிலும் தெரிவு செய்யப்பட்டிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர இவர் தமிழ் அணிக்காகவும் இந்த ஆண்டு விளையாடிய வீரர் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். நேர்த்தியான முறையிலே அதை தடுத்தாடியிருந்தார் பரிஷித். தனக்கு தேவையான பந்துகளை மாத்திரமே அடித்தாடி தேவையற்ற பந்துகளை மறித்தாடி இந்த தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏழாவது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வருகிறது. 36 ஓட்டங்களை பெற்று ஒரு இலக்கு நஷ்டத்துக்கு துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் களத்தில் பரிஷித் 30 ஓட்டங்களுடனும் உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். Happy anniversary. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. ஆம், 7 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 36 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் இழப்பு நிலையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இழக்கப்பட்ட விக்கெட் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய பாவனுடைய விக்கெட்டை இழந்திருக்கிறார்கள். பாவனன் எந்தவித ஓட்டங்களும் பெறாமல் ஆட்டமிழந்திருக்கிறார். அந்த விக்கெட்டினை சாய்த்திருக்கின்றார் ஸ்ரீ நிதுஷன். இப்பொழுது
8வது பந்து பரிமாற்றத்தை வீசுவதற்காக மீண்டும் ஸ்ரீநிதிஷன் அழைக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய 3 பந்து பரிமாற்றங்களில் 3.1 பந்து பரிமாற்றங்களில் 12 ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டினை சாய்த்திருக்கின்றார் ஸ்ரீநிதிஷன். ஸ்ரீநிதிஷன் கடந்த இன்னிங்ஸுக்காக 2 இலக்குகளை கைப்பற்றியிருந்தார். முதல் 2 விக்கெட்டுகளையும் ஸ்ரீநிதிஷன் பெற்றுக் கொடுத்திருந்தார் கொழும்பு இந்து கல்லூரி அணிக்காக. பார்ப்போம் இந்த இன்னிங்ஸ் அவருக்கு எவ்வாறு சாதமாக அமைகின்றது என்பதனை. இரண்டாவது பந்தினை வீசுகின்றார். அது சற்று லெக் திசையில் சற்று பவுன்ஸ் முறையில் வீசப்பட்ட பந்தை தடுத்தாட முனைந்தார் பரிஷித். எந்தவித ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பும் இல்லை. மீண்டும் அடுத்த பந்தை வீசுவதற்காக ஸ்ரீநிதிஷன் தயாராகின்றார். அவரை எதிர்கொள்ள பரிஷித். இலக்குகளுக்கிடையே அது ஒரு 4 ஓட்டம். பரிஷித் தன்னுடைய ஆட்டத்தை மிக வேகமாக தொடர்ந்தும் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார். 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதிகமாக அதில் 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த 34 ஓட்டங்களுக்குள் மிகவும் நேர்த்தியான முறையிலே கவர் திசையில் ஒரு 4 ஓட்டம் அது கிடைக்கப்பெற்ற. அந்த 4 ஓட்டத்துடன் அணியுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 41. பரிசுத்தினுடைய சொந்த கணக்கு 34. இதுவரையும் இந்த போட்டியில் பெற்றுக்கொள்ளப்பட்ட தனிநபர் அதிகூடிய ஓட்டமாக 49 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் விதுஷன் அந்த 49 ஓட்டங்களை பெற்றிருந்தார். ஒரு ஓட்டத்தினால் தன்னுடைய அரை சதத்தினை தவறவிட்டிருந்தார். மீண்டும் ஸ்ரீநிதிஷன் எதிர் பரிஷித். அங்கே ஷோட் முறையில் வீசப்பட்ட பந்து மீண்டும் கவர் திசையில் அடித்து ஆடி 4 ஓட்டங்களை பெறுகிறார் பரிஷித். அந்த 4 ஓட்டங்கள் அவருடைய சொந்த ஓட்ட எண்ணிக்கை 38 இருக்கிறது. மிகவும் வேகமாக பரிஷித் தன்னுடைய துடுப்படுத்தாளத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். வெளியே கிடைக்கக்கூடிய பந்துகளை 4 ஓட்டங்களாகவும் விக்கெட்டுக்கு நேரதிகமாக வருகின்ற பந்துகளை ஒரு ஓட்டத்துடனும் நல்ல பந்துகளை நிதானமாக தடுத்தாடியும் தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பரிஷித். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பந்துகளில் 4 ஓட்டங்களை பெற்றிருந்தார் பரிஷித். இப்பொழுது அடுத்த பந்து வீச்சில் எந்தவித ஓட்டங்களும் பெறக்கூடிய வாய்ப்பில்லை. சிறப்பான முறையில் அந்த பந்தினை வீசியிருந்தார் ஸ்ரீநிதிஷன். ஸ்ரீநிதிஷனுடைய 4வது பந்து பரிமாற்றத்தின் இறுதி பந்தினை வீசுவதற்காக அவர் தயாராகிவிட்டார். அவரை எதிர்கொள்ள மீண்டும் பரிஷித். யாழ்ப்பாணத்தினுடைய அழகை நீங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ் நகரின் மத்தியிலே இந்த போட்டி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் கிடைக்கப்பெறுகிறது. பரிஷித்தினுடைய தொடுப்பிலிருந்து கிடைக்கப்பெற்ற அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 46. ஒரு இலக்கு நஷ்டத்துக்கு களத்தில் பரிஷித் 39 ஓட்டங்களுடனும் சுபர்ணன் 7 ஓட்டத்துடன். கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாய் உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட் ஸ்காப்ரோ. ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269. CK செந்தூரன் 416-400-8383. கெனடி கன்வென்ஷன் சென்டர். இரண்டாவது இன்னிங்ஸுடைய 9வது பந்து பரிமாற்றத்தை வீசுவதற்காக ஜுவராஜ் அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஜுவராஜ் கொலம்போ இந்து கல்லூரி அணிக்காக முதலாவது இன்னிங்ஸில் 4 இலக்குகளை கைப்பற்றியிருந்தார். இடது கை சுழல் பந்து வீச்சாளர் ஜுவராஜ் அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த முடிவு கொழும்பு இந்து கல்லூரி அணிக்கு சாதகமாக அமையுமா என்பதனை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இடது கை துடுப்பாட்ட வீரர் துடுப்பாட்ட ஆடும் பொழுது இடது கை சுழல் பந்து வீச்சாளரை எடுத்திருக்கிறார் கொழும்பு இந்து கல்லூரியுடைய அணித்தலைவர் டேஷ்கர். பார்ப்போம். சிறப்பான ஆரம்பம்
தடுத்து ஆடுகிறார் பரிஷித். ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பில்லை. மீண்டும் அடுத்த பந்தை வீசுவதற்காக யுவராஜ் தயாராகின்றார். நாம் எல்லோரும் அறிந்த ஒரு உலகத்தரம் வாய்ந்த சகலதுறை துடுப்பாட்ட வீரர் யுவராஜ் சிங். அவரும் ஒரு இடதுகை சுழல் பந்து வீச்சாளர். கிட்டத்தட்ட அவருடைய பாணியில் அதே ஸ்டைலில் பந்து வீசுகின்றார் யுவராஜ் என்று சொன்னால் மிகையல்ல. யுவராஜ் கடந்த இன்னிங்ஸுக்காக 4 இலக்குகளையும் கைப்பற்றியிருந்தார். பார்ப்போம். அங்கே ஆட்டமிழப்புக்கான ஒரு கோரிக்கை நடுவர் அவர்களால் நிராகரிக்கப்படுகிறது. அங்கே 32 பந்துகளை எதிர்கொண்டிருக்கிறார் பரிஷித். 39 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் 32 பந்துகளிலே. சுபர்ணன் 16 பந்துகளிலே 17 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். அங்கே ஆட்டமிழப்பு நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். இடது கை சுழல் பந்து வீச்சாளர், இடது கை சுடுப்பாட்ட வீரர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணிக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்று அங்கே கடந்த இன்னிங்ஸிலும் யுவராஜ் 4 இலக்குகளை கைப்பற்றியிருந்தார். இந்த இன்னிங்ஸிலும் தன்னுடைய முதலாவது பந்து பரிமாற்றத்திலேயே சிறப்பாக துடுப்படுத்தாடி கொண்டிருந்த பரிஷித் ஆட்டமிழந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். 39 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்த வேளை பரிஷித்துடைய அந்த பாடி லாங்குவேஜ் சொல்வார்கள், உடல் மொழியை பார்க்கின்ற வேளையில் அந்த பந்து துடுப்பில் பட்டதா என்கின்ற ஒரு சந்தேகம் அவருக்கு இருந்ததாக தெரிகிறது. ஆனாலும் நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. 127 ஓட்டங்கள் முன்னிலையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினர் தங்களுடைய இரண்டாவது இன்னிங்ஸில் 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்றார்கள். 8.4 ஓவர்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன. 5.31 என்கின்ற ஓட்ட சராசரியில் சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். சிறந்த ஒரு ஓட்ட வீதம் என்று கூறலாம் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில். உண்மையில் இது ஒரு அதிரடியான ஆட்டம் என்றே கூற முடியும். கொலம்போ வீரர் விதூஷன் புதிய துடுப்பாட்ட வீரராக பரூஷி தூணுடைய இடத்தை நிரப்புவதற்காக விதூஷன் களம்புகிறார். வலது கை துடுப்பாட்ட வீரர் விதூஷன் கடந்த இன்னிங்ஸுக்காக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணிக்காக 49 ஓட்டங்களை பெறுமதி மிக்க 49 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இன்னிங்ஸ் விதூஷனுக்கு சாதகமாக அமைகின்றதா என்பதனை. உண்மையில் பரிஷித்துக்கு கூட ஒரு அரை சதத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது நான் நினைக்கிறேன். 11 ஓட்டங்களால் அந்த அரை சதத்தை தவற விட்டிருந்தார். அவர் இன்னும் சற்று நேரம் களத்தில் நின்றிருந்தால் நிச்சயமாக ஒரு அரை சதத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வீரர் அதிரடியாக ஆடி நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 பந்து பரிமாற்றங்கள் களத்தில் நின்றிருந்தால் நிச்சயமாக அரை சதத்தை கடந்திருப்பார். பொறுத்திருந்து பார்ப்போம். புதிதாக உள்நுழைந்த வீரர் விதுஷன் எவ்வாறு தன்னுடைய இன்னிங்ஸினை ஆரம்பிக்கின்றார் என்று பார்ப்போம். அவரை எதிர்த்து பந்து வீசுவதற்காக யுவராஜ். அங்கே LBW முறையிலான ஆட்டமிழப்பிற்கான ஒரு முறையீடு, ஆனால் நடுவரால் அது நிராகரிக்கப்படுகிறது. ஃபைன் லெக் திசையில் 2 ஓட்டங்கள் கிடைக்கின்றன. அந்த 2 ஓட்டங்களும் விதுஷனுடைய துடுப்பிலிருந்து கிடைத்ததாக நடுவருடைய உடல் மொழியிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் லெக் பைஸ் ஆக இருந்திருந்தால் நடுவர் அதை தெரிவித்திருப்பார். ஆனால் இவர்கள் LBW என்கின்ற அந்த அவுட்டுக்காக அப்பீல் செய்திருந்தார்கள். ஆனால் அது விதுஷனுடைய துடுப்பில் பட்டதாக நடுவர் அறிவிக்க விதுஷனுக்கு 2 ஓட்டங்கள் கிடைக்கிறது. அந்த 2 ஓட்டங்களுடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 48ஆக அதிகரித்திருக்கிறது. 9 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 2 விக்கெட் இழந்து 48 ஓட்டங்களுடன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் தங்களுடைய இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் 129 ஓட்டங்கள் என்பது ஒரு சிறப்பான முன்னிலையாக இருந்த போதும் இந்த நேரத்தில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினை பொறுத்தவரையில் தங்களுடைய
அந்த முன்னிலையில் இருக்கின்ற ஓட்டங்களை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு துடுப்பாட்டத்தாளர்கள் நினைக்கின்றேன். ஆக குறைந்தது ஒரு 200 ஓட்டங்களாவது முன்னிலையை பெற்றிருந்தால்தான் அவர்களுக்கு இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மறுபக்கத்தில் அதாவது கொழும்பு இந்து கல்லூரி அணியினர் எவ்வளவு ஓட்டங்களுக்கு மிகவும் குறைவாக, அதாவது எவ்வளவு குறைந்த ஓட்டங்களுக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினரை கட்டுப்படுத்த முடியுமோ அந்தளவு குறைந்த ஓட்டங்களுக்கு கட்டுப்படுத்தினால் அவர்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே 2 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கின்றார்கள். மிகுதி இருக்கின்ற 8 விக்கெட்டுகளையும் குறைவான ஓட்டங்களுக்குள் வீழ்த்துவதற்கான ஒரு முனைப்பில் கொழும்பு இந்து கல்லூரி அணியினர் ஈடுபடுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. சபேஷன் பந்து வீச அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே 2 பந்து பரிமாற்றங்களை வீசியிருந்தார் சபேஷன். அங்கே 50 ஓட்டங்களை கடக்கிறார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். சபேஷன் தன்னுடைய 3வது பந்து பரிமாற்றத்தை வீசிக்கொண்டிருக்கிறார். 2.2 பந்து பரிமாற்றங்களில் 9 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து எந்தவித விக்கெட்டினையும் சாய்க்கவில்லை. ஒரு சுழல் பந்து வீச்சாளர் வலது கை ஆஃப் பிரேக் பந்து வீச்சாளர் ஓங்கி அடிக்கிறார் சுபர்ணன். ஒரு ஓட்டம் கிடைக்கிறது லோங் ஓன் திசையில். அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 51 உயர விதுஷனுடைய வணிகம் சுபர்ணனுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை 9 உயர்ந்திருக்கிறது. ஒரு ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றனர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். களத்திலே சுபர்ணன் மற்றும் விதுஷன். முதலாவது இன்னிங்ஸிலே மிகவும் சிறப்பாக துடுப்படுத்த ஆடி இருக்கக்கூடிய வீரர் விதுஷன். ஆண்டன் விமல்தாஸ் விதுஷன் 49 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். துரதிர்ஷ்டவசமாக ஒரு அரை சதத்தினை ஒரு ஓட்டத்தினால் தவறுவிட்டிருக்கக்கூடிய வீரர் களத்திலே நேர்த்தியாக தடுத்தாடுகின்றார். 132 ஓட்டங்கள் முன்னிலையிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றனர். முன்னதாக தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக 172 ஓட்டங்களை பெற்றிருந்தனர். தொடர்ந்தும் சபேஷன் இலக்கி நோக்கி வீசப்பட்ட அந்த பந்து தடுத்து ஆடுகின்றார். விதுஷன் நிறைவுக்கு வருகின்றது 10வது ஓவர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினர் 51 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு. நூற்று ஓட்டங்கள் முன்னிலையில் காணப்படுகின்றார்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். 5.10 என்கின்ற தொடர்ந்தும் பந்து வீசுவதற்காக யுவராஜினை பொறுத்தவரையில் இந்த இன்னிங்ஸிலே ஏற்கனவே ஒரு விக்கெட்டினை சாய்த்திருக்கக்கூடிய வீரர். யுவராஜ் வீசிய அந்த பந்து மிக ஆஃப் ஸ்டம்பிற்கு மிக வெளியே சென்று நேரடியாக விக்கெட் காப்பாளரை சென்றடைகின்றது. துடுப்பாட்ட வீரர் அந்த பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் செல்ல விடுகின்றார். ஓட்டங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. தொடர்ந்தும் யுவராஜ் மெதுவாக சென்று நேரடியாக இலக்கு நோக்கி வீசி அந்த பந்தினை தடுத்தாடுகின்றார் சுபர்ணன். சுபர்ணன் அந்த பந்து உட்திரும்புகின்றதா என்பதனை மறுமுனையில் இருக்கக்கூடிய துடுப்பாட்ட வீரர் விதுஷனிடம் கேட்டறிய அந்த பந்து சுபர்ணனுடைய துடுப்பிலிருந்து ஒரு ஓட்டம் கிடைக்கப்பெறுகின்றது. தொடர்ந்தும் யுவராஜ் தன்னுடைய 4வது பந்தினை வீசுவதற்காக மெதுவாக முன் நகர்ந்து உள் நோக்கி வீசி இருக்கக்கூடிய அந்த பந்தினை நேர்த்தியாக தடுத்தாடுகின்றார் விதுஷன்.
ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்து அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த அணியின் தலைவர் பரிசித்தினுடைய விக்கெட்டினை சாய்த்திருக்கக்கூடிய வீரர் யுவராஜ். முதலாவது இன்னிங்ஸிலும் கொழும்பு இந்து கல்லூரி அணிக்காக அதிகளவு விக்கெட்டுகளை 4 விக்கெட்டுகளை 27 ஓட்டங்களுக்காக சாய்த்திருக்கக்கூடிய வீரர் இந்த யுவராஜ். நிறைவுக்கு வருகின்றது அவருடைய ஓவர். 52 ஓட்டங்கள் ஓட்டமற்ற ஓவராக அமைந்திருக்கின்றது. ஒரு ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்திருந்தார். 52 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். Looking to sell your gold? At New Ranganas Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Ranganas Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough, or call 647-702-2159. New Ranganas Jewelry, where trust meets value. Visit us today. பந்து வீசுவதற்காக சபேசன் ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியே வீசப்பட்ட பந்தினை மிட் ஆஃப் திசையிலே தடுத்திருக்கின்றார் அந்த களத்தடுப்பாட்ட வீரர். ஒரு ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. சுபர்ணனுடைய துடுப்பிலிருந்து அந்த ஒரு ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து சபேஷன் வீசிய அந்த பந்தினை அடித்தாடி இருக்கின்றார் விதுஷன். 4 ஓட்டங்கள் கிடைக்கப்படுகின்றது. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 57 உயர்ந்திருக்கின்றது விதுஷன் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த 4 ஓட்டங்களுடன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் தொடர்ச்சியாக ஓட்டம் பெறுவதிலேயே தங்களுடைய கவனத்தினை வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் சபேஷன் வீசிய அந்த ஷார்ட் பிச் பந்தினை லாங் ஒன் திசையிலே 4 ஓட்டமாக மாற்றியிருக்கின்றார் விதுஷன். தொடர்ந்தும் மேலும் ஒரு பந்து களத்தடுப்பாட்ட வீரரிடம் செல்ல ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு ஏதும் இல்லை. ஐந்து காண்பித்த ஓட்ட சராசரியிலே துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றனர். இந்த 2வது இன்னிங்ஸினை பொறுத்தவரையில் யாழ் இந்து கல்லூரியினர் இந்த விடயத்தினை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் தெளிவாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்தனர். விக்கெட்டுகள் எழுந்த போதும் கூட ஓட்டம் பெறுவதில் அவர்களுடைய கவனம் இருந்தது. மேலும் ஒரு பந்து லெக் திசை நோக்கி வீசப்பட்டிருக்கின்றது. உதிரியாக ஓட்டம் பெற வாய்ப்பு இல்லை. இன்னும் 2 பந்துகள் மீதமாக இருக்கின்றன இந்த ஓவரினை பொறுத்தவரையிலே. சபேஷன் இந்த ஓவரினுடைய 5வது பந்தினை வீசுவதற்காக மிகவும் அழகாக ரைவ் செய்திருக்கின்றார். அந்த பந்தினை விதுஷன் முன் நகர்ந்து அந்த பந்து வீழ்ந்திருக்கக்கூடிய இடத்தினை கணித்து முன் நகர்ந்து லாங் ஆஃப் திசையிலே அந்த 4 ஓட்டம். மீண்டும் அந்த ஷாட்டினுடைய அழகினை பார்க்கக்கூடியதாக இருக்கும். முன் நகர்ந்து மிக லாவகமாக அந்த பந்து வீழ்ந்த இடத்திலேயே அந்த பந்தினை துடுப்பில் எடுத்து 4 ஓட்டமாக நகர்த்தி இருக்கின்றார். ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியே வீசப்பட்ட பந்து களத்தடுப்பில் இருந்த வீரர்கள் சேகரிக்க தவிர ஒரு ஓட்டம் உதிரியாக கிடைக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினருக்கு. அறுபத்து 2 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு 12 ஓவர்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. கெனடி கன்வென்ஷன் சென்டர் பல ஆண்டுகளாக உங்கள் நன்மதிப்பை பெற்ற CK செந்தூரன் மற்றும் சுகந்தன் ஆகியோரின் நேரடி நிர்வாகத்தில் கெனடி கன்வென்ஷன் சென்டர் 1199 கெனடி ரோட் ஸ்காப்ரோ ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு உங்கள் அனைத்து விதமான வைபவங்களும் சிறக்க கெனடி கன்வென்ஷன் சென்டர் GTA-யில் எங்கு வேண்டுமானாலும் 50 பேர் முதல் 1000 பேர் வரை அமரக்கூடிய அழகிய மண்டபங்களை ஒழுங்கு செய்து தருகின்றார்கள். அழையுங்கள் சுகந்தன் 416-540-6269 CK செந்தூரன் 416
400-8383. யுவராஜினுடைய அந்த பந்தினை அடித்தாடி இருக்கின்றார் விதுஷன். 4 ஓட்டமாக மாறி இருக்கின்றது அந்த பந்து. விதுஷன் தொடர்ச்சியாக அடித்தாடக்கூடிய பந்துகளினை அடித்து ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த நாளினுடைய இறுதி பந்து பரிமாற்றங்களாக இது அமையலாம். ஒரு மோசமான பந்து என்று குறிப்பிட வேண்டும். அங்கே அமைத்திருக்கக்கூடிய களத்தடுப்பு வியூகத்துடன் அவதானித்து பார்க்கையிலே மிகவும் புறத்தே வீசப்பட்டிருக்கக்கூடிய பந்து. களத்தடுப்பாட்ட வீரர்களுடைய இடைவெளியின் ஊடாக அந்த பந்தினை தட்டிவிட்டு 4 ஓட்டமாக மாற்றியிருக்கின்றார் விதுஷன். 15 பந்துகளிலே 15 ஓட்டங்கள் விதுஷன். மீண்டும் ஒரு பந்து மிடில் ஸ்டம்பிற்கு நேராக விழுந்து புறம் திரும்பி இருக்கின்றது. பந்தினை நேரடியாக விக்கெட் காப்பரிடம் செல்ல விடுகின்றார் துடுப்பாட்ட வீரர். சிறந்த திருப்பம் கிடைக்கின்றது யுவராஜினுடைய பந்தினை பொறுத்தவரையில். மேலும் ஒரு பந்து துடுப்பு மட்டையினை நோக்கி தட்டி விடுகின்றார் விதுஷன். நூற்று 47 ஓட்டங்கள் முன்னிலையிலே யாழ் இந்து கல்லூரி அணியினர். லேக் திசையிலே வீசிய பந்து எல்பிடபிள்யூவிற்கான முறைகேடு. நடுவரிடம் இருந்து சாதகமான பதில் ஏதும் இல்லை. களத்தில் விதுஷன் மற்றும் சுதர்ஷன் சுபர்ணன் அண்ட் விமல்தாஸ் விதுஷன் மற்றும் சுதர்ஷன் சுபர்ணன் ஆகியோர் விதுஷனுடைய துடுப்பிலிருந்து மேலும் ஒரு ஓட்டம் மிக வேகமாக களத்தடுப்பாட்ட வீரரினுடைய கைகளில் சில களத்தடுப்பில் தடுமாற்றம் அதனை 2 ஓட்டமாக மாற்றுகின்றனர் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியுடைய துடுப்பாட்ட வீரர்கள். அவர்களுக்கிடையிலான தொடர்பாடல் அதேவேளை அவர்களுடைய வேகம் 2 ஓட்டம். களத்தடுப்பாட்ட வீரர் கிரீஸ்குள் வந்ததன் பின்பாக வீசி எறியப்பட்ட பந்து வீச்சாளர் சேகரிக்க தவிர அது மேலும் ஒரு ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்திருக்கின்றது. இந்த ஓவரில் இதுவரையில் 6 ஓட்டங்கள் விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன பந்து வீசி கொண்டிருப்பவர் யுவராஜ் இந்த ஓவரினுடைய இறுதி பந்தினை வீசுவதற்காக. மோஸ்டம்பிற்கு புறத்தை வீசப்பட்ட பந்து மேலும் ஒரு ஓட்டம் கிடைக்கப்பெறுகின்றது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினருக்கு. 140. களத்தில் ஒரு முனையிலே சுபர்ணன் நிதானமாக இருக்க மறுமுனையிலே விதுஷன் சற்று வேகமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். அடுத்தடுத்து 4 ஓட்டங்கள் நெய் பெற்றிருக்கின்றார். இந்த நேரத்தினை பொறுத்தவரையில் இந்த கல்லூரி கொழும்பு அணியினுடைய மனநிலையை காட்டிலும் யாழ் இந்து கல்லூரி அணியினர் மிகவும் சாதகமான மனநிலையுடன் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். 150 ஓட்டங்கள் முன்னிலை இருக்கின்றது. அந்த உத்வேகம் அணித்தலைவர் தேஷ்கர் பந்து வீசுவதற்காக வந்திருக்கின்றார். முனையிலே வீசிக்கொண்டிருந்திருக்கக்கூடிய சபேஷனிற்கு பதிலாக அணியின் தலைவர் தேஷ்கர் இந்த இன்னிங்ஸை பொறுத்தவரையில் 1வது தடவையாக பந்து வீச வந்திருக்கின்றார். 1வது இன்னிங்ஸிலே 2 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கக்கூடியவர். இந்த பருவ காலத்திலே பொறுத்தவரையில் கொழும்பு இந்து கல்லூரி அணியினுடைய மிக முக்கியமான வீரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேஷ்கர் வலதுகை சுழற் பந்து வீச்சாளர். ஷார்ட் பிச் பந்து ஒன்று அதனை தட்டிவிட்டு ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுக்கின்றார் விதுஷன். கோவில் முனையிலிருந்து தொடர்ந்தும் பந்து வீசுவதற்காக தேஷ்கர். காலை முன் வைத்து பந்தினை புறம் திருப்புகின்றார். இக்கிரி புறத்தை செல்கின்ற பந்து துடுப்பாட்ட வீரர் அடித்தாடுவதற்கான முயற்சிகள் ஏதுமில்லை. நேரடியாக விக்கெட் காப்பலரிடமே செல்ல விடுகின்றார்.
தேஷ்கர் களத்தடுப்பிலே மாற்றம். தொடர்ந்து நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் செல்கின்றது. தேஷ்கர் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய பந்துகளில் அவர் எதிர்பார்க்கின்ற திருப்பம் எதுவும் பெரிதளவிலே இல்லை. சற்று வேகமாக வீசுகின்ற பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளரை சென்றடைகின்றது. தொடர்ந்து ஆஃப் ஸ்டம்பிற்கு மிகவும் அகலமாக வீசிய பந்து. இந்த பந்திலே விக்கெட் காப்பாளர் சேகரித்துக் கொள்கின்றார். துடுப்பாட்ட வீரருக்கும் எந்த விதமான பாதிப்பில்லை. பந்து வீச்சாளருக்கும் எதிர்பார்த்தருடைய பெருகையிலே பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏதுமில்லை. மேலும் ஒரு பந்து தொடர்ச்சியாக பந்துகள் ஆஃப் ஸ்டம்பிற்கு புறத்தே வீசிக் கொண்டிருக்கின்றார் தேஷ்கர். துடுப்பாட்ட வீரர் தனக்கு எந்த விதமான அபாயமும் இல்லாத சந்தர்ப்பத்திலே நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் செல்ல விடுகின்றார். இந்து கல்லூரி கொழும்பை பொறுத்தவரையில் இந்த சந்தர்ப்பங்களில் அவர்கள் விக்கெட்டுகளை எடுப்பதற்காக நகர வேண்டும். ஏற்கனவே 150 ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையிலே துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். மேலும் ஒரு பந்து ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியே நிறைவுக்கு வருகின்றது அந்த ஓவர். 70 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்ற யாழ் இந்து கல்லூரி அணியினர் 2 விக்கெட் இழப்பிற்கு. Looking to sell your gold? At New Runganas Jewelry, we offer the best prices. Get top dollar for 10, 14, 18, 21, 22, or 24 karat gold. We're your trusted choice for buying and selling gold, silver, platinum, diamonds, and even Rolex watches. Need cash fast? New Runganas Jewelry gives the best market rates for gold pawning. Visit us at 6055 Steeles Avenue East, Unit C 102, Scarborough, or call 647-702-2159. New Runganas Jewelry, where trust meets value. Visit us today. யாழ்ப்பாணம் குடா நாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 14வது இந்துக்களின் போர் தற்போதைய நிலையிலே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றனர் இந்த சொந்த மைதான அணியினர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. தொடர்ந்தும் யுவராஜ் ஸ்கோபோர்ட் முனையில் இருந்து பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் சுபர்ணனை நோக்கி. மிகச்சிறந்த ஒரு பந்தென்றை குறிப்பிட வேண்டும். துடுப்பாட்ட வீரரணி சரியாக கணிக்கவில்லை. மட்டையினுடைய உள் விளிம்பில் பட்டு விழுந்திருக்கின்றது அந்த பந்து. லெக் திசையிலே சென்ற அந்த பந்து ஸ்வீப் செய்து ஆட முற்பட்டிருந்தார் சுபர்ணன். முன்னைய பந்துகளை விட சற்று வேகமாக வீசப்பட்ட பந்து சுபர்ணனுடைய துடுப்பில் படவில்லை. தொடர்ந்தும் யுவராஜ் மேலும் ஒரு சிறந்த பந்து ஆஃப் ஸ்டம்பிற்கு நேராக வீழ்த்தி புறம் திரும்பி இருக்கின்றது. நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் செல்லும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யாழ்ப்பாணம் நகரத்தினுடைய காட்சி. அங்கே யாழ்ப்பாணம் பொது நூலகம், புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய யாழ் மாநகர சபை கட்டடம், யாழ்ப்பாணம் துறையப்பா விளையாட்டரங்கு ஆகியவற்றினுடைய காட்சிகள் அது. மேலும் ஒரு பந்து லெக் ஸ்டம்பிற்கு நேரே விழுந்து துடுப்பு மட்டையில் பட ஆட்டமிழப்புக்கான கோரிக்கை நடுவர் சுதேஷ்குமார் நிராகரித்திருக்கின்றார். நிறைவுக்கு வருகின்றது அந்த ஓவர். 70 தொடர்ந்தும் தேஷ்கர் பந்து வீசுவதற்காக. தேஷ்கர்
ஃபுல் லென்த் பந்தாக அந்த பந்தினை ஆஃப் ஸ்டம்பை நோக்கி வீசி இருக்கின்றார். துடுப்பாட்ட வீரர் களத்தடுப்பாட்ட வீரரை நோக்கி தட்டுவிட ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு ஏதும் இல்லை. தேஷ்வர் தன்னுடைய முதலாவது ஓவரில் இந்த இன்னிங்ஸை பொறுத்தவரையில் முதலாவது இன்னிங்ஸிலும் முதலாவது ஓவரிலும் கட்டுப்பாடின்றி கூடுதலான பந்துகளை ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியே வீசியிருந்தார். இந்த 2 பந்துகளும் ஓரளவு அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து வீசப்பட்டது போன்ற தோற்றப்பாடு இருக்கின்றது. இந்த பந்து ஆஃப் ஸ்டம்பிற்கு சற்று வெளியே இருந்து புறம் திரும்பி இருக்கின்றது. தொடர்ந்தும் தேஷ்கர் மேலும் ஒரு பந்து பெரிய அளவில் திருப்பம் ஏதுமின்றி நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் சேர்கின்றது. தொடர்ந்து தேஷ்கர் இந்த ஓவரினுடைய 4வது பந்தினை வீசுவதற்காக தாடுகின்றார் சுபர்ணன். ஓட்டம் பெறு வீதம் சற்று வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. கடந்த 3 ஓவர்களிலும் பெரிதளவாக ஓட்டங்கள் பெறப்படவில்லை. இது தேஷ்கர் வீசுகின்ற 2வது ஓவர். இதற்கு முன்னைய யுவராஜ் வீசிய ஓவரிலும் எந்த விதமான பவுண்டரிகளும் இல்லை என்கின்ற நிலையில் ஓட்டம் பெறுகின்ற வீதம் குறைந்திருக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினரை பொறுத்தவரையில் 152 ஓட்டங்கள் முன்னிலை இருக்கின்றது. தேஷ்கர் இந்த ஓவரினுடைய இறுதி பந்தினை வீசுவதற்காக ஆட்டமிழப்புக்கான கோரிக்கை நிறைவுக்கு வருகின்றது. அந்த ஓவர் இன்றைய நாளிற்கான ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 71 ஓட்டங்களை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் 2 விக்கெட்டுகளை இழந்து இந்த 2வது இன்னிங்ஸிற்கு பெற்றிருக்கின்ற நிலையிலே குறிப்பாக 152 ஓட்டங்கள் முன்னிலையிலே இருக்கின்றனர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர். உங்களுடைய திரையிலே நீங்கள் கண்டு கொண்டிருப்பது யாழ்ப்பாணம் நகரினுடைய பண்ணை கடற்கரையினுடைய காட்சி அழகிய மாலை வேளையிலே குறிப்பாக இந்த நகரத்தினை பொறுத்தவரையில் கூடுதலான மக்கள் கூடக்கூடிய ஒரு மையமாக இருக்கக்கூடியது இந்த யாழ் பண்ணை கடற்கரை. இன்றைய காலச்சூழலினை பொறுத்தவரையில் 14வது இந்துக்களின் பெருசமர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் கொழும்பு இந்து கல்லூரி அணியினருக்கான இந்த போட்டி இன்றைய நாளினை பொறுத்தவரையில் இன்றைய காலை வேளையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்தில் ஆரம்பமாகி இருந்தது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினுடைய தலைவர் பரிஷித் முதலாவதாக துடுப்படுத்தாளருக்கு தீர்மானித்திருந்தார். அந்த வகையில் 172 ஓட்டங்களினை 10 விக்கெட்டுகளை இழந்து பெற்றிருந்தனர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் அதிகபட்சமாக 49 ஓட்டங்களினை விதுஷன் பெற்றுக் கொடுத்திருந்தார். பந்து வீச்சினை பொறுத்தவரையில் கொழும்பு இந்து கல்லூரி அணியினுடைய யுவராஜ் 4 விக்கெட்டுகளை 27 ஓட்டங்களுக்கும் தேஷ்கர் மற்றும் ஸ்ரீநிதுஷன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்து கல்லூரி கொழும்பு அணியினர் தங்களுடைய முதலாவது இன்னிங்ஸுக்காக 91 ஓட்டங்களினை பெற்றிருந்தனர். சகல விக்கெட்டுகளையும் இழந்து அதிகபட்சமாக தவக்குமார் சந்தோஷ் 42 ஓட்டங்களினை பெற்றிருந்தார். 4 ஓட்டங்கள் உள்ளடங்கலாக. இவருக்கு அடுத்தபடியாக 2 இலங்கை ஓட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய வீரர் சுரேஷ்குமார் மிதுஷிகன் 13 ஓட்டங்களினை பெற்றுக் கொடுத்தார். பந்து வீச்சினை பொறுத்தவரையில் நிதிஷ் 4 விக்கெட்டுகளை 12 ஓட்டங்களையும் மாத்திரம் விட்டுக் கொடுத்து சாய்த்திருந்தார். அதேவேளை விதுஷன் 2 விக்கெட்டுகளை 13 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து சாய்த்திருந்தார். சுபர்ணனுக்கு 2 விக்கெட்டுகள் கிடைத்திருந்தது. 30 ஓட்டங்களினை விட்டுக் கொடுத்து தங்களுடைய 2வது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடிக் கொண்டிருக்கின்ற இந்து கல்லூரி அணியினர் 52 ஓட்டங்களை பெற்றிருந்தனர். 2 விக்கெட் இழப்புக்கு. இது அவர்களுடைய 2வது இன்னிங்ஸுக்கான காட்சி. பிரசித்தினை பொறுத்தவரையில் 39 ஓட்டங்களினை பெற்றுக் கொடுத்தனர். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் 4 ஓட்டங்கள் உள்ளடங்களாக மிகவும் அதிரடியாக 33 பந்துகளினை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதேவேளை தற்போது களத்தில் இருக்கக்கூடிய விதுஷன் 20 ஓட்டங்கள் 28 பந்துகளிலே, மறுமுனையிலே சுதர்சன் சுபர்ணன் 32 பந்துகளிலே 11 ஓட்டங்களினை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார். 16 ஓவர்கள் நிறைவில் 71 ஓட்டங்களினை பெற்றிருக்கின்றனர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் 2 விக்கெட்டுகளை இழந்து தங்களுடைய 2வது இன்னிங்ஸுக்காக 152 ஓட்டங்கள் முன்னிலையிலே துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றனர். தற்போதைய நிலையினை பொறுத்தவரையில் பந்து வீச்சினை பொறுத்தவரையில் இந்த கல்லூரி கொழும்பினுடைய சார்பிலே இன்றைய நாளினை பொறுத்தவரையில் தவகுமார் சந்தோஷ் 2 ஓவர்களினை வீசியிருந்தார். 18 ஓட்டங்களினை விட்டுக் கொடுத்திருந்தார். ஸ்ரீநிதுஷனை பொறுத்தவரையில் 1 விக்கெட்டினை சாய்த்திருந்தார். 21 ஓட்டங்களுக்கு சபேஷன் 4 ஓவர்கள் பந்து வீசி 19 ஓட்டங்கள், விக்கெட்டுகள் எதுவுமில்லை. யுவராஜ் 4 ஓவர்கள் பந்து வீசி 11 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை சாய்த்திருந்தார். அணியினுடைய தலைவர் தேஷ்கர் 11 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை சாய்த்திருக்கின்ற நிலையிலே இன்றைய நாளிற்கான ஆட்டம் நிறைவுக்கு வருகின்றது. இந்த போட்டியினை நீங்கள்
உலகெங்கிலும் இருந்து பல்வேறுபட்ட தளங்களினூடாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற நீர்கள் நாளைய நாளினை பொறுத்தவரையிலும் கூட இந்த போட்டிகளினை thepeppery.com வாயிலாக யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் இணையதளம் வாயிலாக உங்களுக்காக எடுத்து வர காத்திருக்கிறோம். இது இணைப்பாட்டத்தினை பொறுத்தவரையில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் பரிஷித் மற்றும் சுபர்ணனுக்கு இடையிலே 40 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றது 43 பந்துகளிலே. அதேவேளை தற்பொழுது களத்திலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய வீரர்களிடையே 25 ஓட்டங்கள் 44 பந்துகளிலே விதுஷன் மற்றும் சுதர்சன் சுபர்ணன் இடையிலே மேலும் 8 விக்கெட்டுகள் கைவசம் இருக்கின்ற நிலையிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினர் தங்களுடைய மிகவும் ஆதிக்கத்துடன் இன்றைய நாளுக்கான ஆட்டத்தினை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். 152 ஓட்டங்கள் முன்னிலையிலே. நாளைய நாளிலும் உங்களுக்காக இந்த போட்டியினை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்திலிருந்து எடுத்து வர காத்திருக்கின்றோம். நாளைய நாளிலும் எங்களோடு இணைந்திருங்கள். லங்காஸ்ரீ தமிழ் இணையதளங்கள், ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி, த பெப்பரே டிவி முகநீல் மற்றும் இணையதளம், அதேவேளை ARV லோஷன் ஸ்போர்ட்ஸ், அன்லை எக்ஸ்பிரஸ் டிவி, நட்சத்திர டிவி, NBCM மீடியா, கிரிக் அலர்ட்ஸ் மற்றும் TT பிளே வாயிலாக நாளைய தினம் காலை போட்டிகள் 9:30 மணிக்கு ஆரம்பமாகும். இன்றைய நாளினை பொறுத்தவரையில் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். ரவிவர்மன். Thank you, Ravi. And this is a look of the highlights of the second innings of the Hindu College as we close things for the day. It was a valiant effort by Jaffna Hindu College. They are 71 for the loss of 2 wickets at the end of the day with a lead of 152, which is a mammoth total, I would say, in a 2-day game. Colombo Hindu College will have to walk out really positively tomorrow in order to get things back under control. As you could see, Parshit, he really took the bowlers into the cleaners, scored a brilliant 39 of 33 balls before he was caught behind by the bowling of Yuvraj, who has been the star for the day. Currently we have Subhanan not out on 11 and Vidushan, who is unbeaten on 20. Pick up the bowlers, Nidushan picking up a wicket and Yuvraj picking up a wicket. And a quick run through the day. Hindu College Jaffna won the toss in the morning, decided to bat first. They ended up being bowled out for 172 runs, and the key scorers were Vidushan, who scored 49 of 75 balls, including 9 boundaries, and the opening batter Parshit, who managed to score 20 runs of 27 deliveries with 4 boundaries. Pick up the bowlers. Yuvraj managed to pick up 4 wickets for 27 runs, while Nidushan and Deskar managed to grab 2 wickets each. Hindu College, Colombo were bowled out for just 91 runs within 32.5 overs, and unfortunately only 2 of their batters managed to cross the 10 runs mark. The star batsman for Hindu College Colombo was Tavakumar Santosh. He managed to score a brilliant 42 runs, including 8 boundaries, while Suresh Kumar Midushan managed to score 13 runs, including 2 boundaries. Pick up the bowlers for Jaffna Hindu College. K. Nitish managed to pick up 4 wickets for 12 runs, which was incredible, and Vidushan and Subhanan managed to grab 2 wickets each. With a lead of 81 runs for the second innings, Hindu College begin their second innings, and as the end of day's play, they are 71 for the loss of 2 wickets with a mammoth lead of 152. So thank you, viewers, for joining us today live from the Hindu College Jaffna cricket grounds. We hope to see you tomorrow morning back live in action at 9:30 a.m. Until then, have a pleasant evening.